பரணி கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? கேக்குதுல. ஓகே, இன்னைக்கு என்ன அப்டேட்ஸ் வந்துச்சுன்னு அப்டேட்டோட ஆரம்பிச்சிருங்க. அப்படியே லைனா போயிடும். ஓகே, ஒரு நிமிஷம். ஆ ஹரிஹர வீரமல்லு அந்த படத்தோட தேர்ட் சிங்கிள் அசுரஹனனம் அது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு மோகன்லால் அவர்களோட பர்த்டே, அதனால கண்ணப்பா டீம் அந்த மூவி டீம் வந்து பர்த்டே விஷ் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஹிருதயபூர்வம் அந்த படத்துல இருந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பேலரினா ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் ஜான் விக் அந்த படத்துல இருந்து ஒரு 2 புது கிளிப் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரெண்டும் ஒரு ஒரு நிமிஷம் இருக்கும். 2 கிளிப்புமே வந்து நல்லா இருந்துச்சு. தக்லைஃப் படத்துல இருந்து தேர்ட் சிங்கிள் சுகர் பேபி அந்த சாங்குமே வந்து லிரிக்ஸ் சாரி அந்த சாங்குமே வந்து லிரிக் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆடியோ லான்ச் வந்து இந்த சனிக்கிழமை நடக்குது. இன்னைக்கு வந்து கொச்சின்ல ப்ரொமோஷன்ஸு, ஸோ அது நடந்துட்டு இருக்கு. 3BHK அந்த படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் கனவெல்லாம் அந்த பாட்டுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அம்ரித் ராம்நாத் மியூசிக்கல்ல எனக்கு பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி லவ் மேரேஜ் அந்த படத்துல இருந்து செகண்ட் சிங்கிள் பேஜாரா அனன் அந்த சாங் வந்து நாளைக்கு ஈவினிங் 5 PM வந்து ரிலீஸ் ஆகுது. ஷான் ரோல்டன் மியூசிக்கு, சிவாங்கி அவர்கள் தான் வந்து அந்த பாட்டை பாடியிருக்காங்க. அதே மாதிரி பறந்து போ அந்த டீம்ல இருந்து சன்ஃப்ளவர் அப்படின்னு சொல்லி 23rd மே ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பட் ஆனால் நாட் அ சிங்கிள் நாட் அ டீசர் அப்படின்னு சொல்லியும் போட்டிருக்காங்க. அது பாட்டா என்னன்னு தெரில. பட் ஆனால் கீழே வந்து மியூசிக்கு, லிரிக்ஸு, அதுக்கப்புறம் வோக்கல்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது ரிலீஸ் ஆனால் தான் தெரியும் என்ன மாதிரி இதுன்னு சொல்லி. அதே மாதிரி சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் அந்த படத்தோட ரிலீஸ் ட்ரெய்லர் டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் ஜூன் 20th ரிலீஸ் ஆகுது. ஏஸ் படத்துல இருந்து விஜய் சேதுபதியோட ஏஸ் படத்துல இருந்து ஒரு புது கிளிப் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஒரு 2 minutes 20 secondsக்கு. அதே மாதிரி கனிமா ஃபுல் வீடியோ சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. விஜய் ஆண்டனியோட மார்கன் அந்த படத்தோட மோஷன் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரீசெண்டாக இருந்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மோஷன் போஸ்டரு. உண்மையிலே வந்து படமும் நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். படம் ஜூன் 27th ரிலீஸ் ஆகுது. அவ்வளோதான் நினைக்கிறேன். ஏதாவது அப்டேட் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, ஆனா தக்லைஃப் வந்து செகண்ட் சிங்கிள் தானே வந்துச்சு, தேர்ட் சிங்கிள் சொன்ன மாதிரி நான் நீங்க சொன்னது. ஐயோ, நானும் தேர்ட் சிங்கிள் தான் சொன்னேன், செகண்ட் சிங்கிள் தான். சாரி. சரி, இன்னைக்கு வந்து அப்டேட்ஸ்ல ஒரு 75% அப்டேட் வந்து ரொம்ப ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. முக்கியமான அப்டேட்ஸ் உட்பட. எப்படி அப்படின்னா, எனக்கு வந்து இந்த கனவெல்லாம் சொல்லி ஒரு சாங் வந்துருச்சு 3BH, அது நல்லா இருந்துச்சு, அது சூப்பராக இருந்துச்சு. அடுத்து இன்னும் ஏதோ ஒரு டீச்சரும் ஒன்று பார்த்து நினைக்கிறேன், அது நல்லா இருந்துச்சு. மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுமார். அது கண்ணப்பால மோகன்லால் லுக்கு, அவரோட விர்ஷாபான்னு சொல்லி ஒரு படம் ஒன்று விட்டுருந்தாங்கல்ல, அந்த விர்ஷாபா அதில் வந்து லுக் என்ன லுக்குனே தெரியல, அது என்ன மாதிரி டிசைனே தெரியல. அது என்ன ஏதோ இதிகாச சப்ஜெக்டா இல்லை என்னன்னு தெரியல. அது எல்லாமே அப்படியா, அது ஒன்று கொஞ்சம் எல்லாமே வித்தியாசமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறமேட்டு வந்து முக்கியமாக தக்லைஃப் செகண்ட் சிங்கிள். சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு பேசுங்க. எனக்கு வந்து அது கொஞ்சம் ஏமாற்றமே தான். ஏஆர் ரஹ்மான் மனிதத்தனம் காம்போல அதை பற்றி நான் டீட்டெயிலாக பேசுவோம். ஃபஸ்ட் நீங்கள் பாசிட்டிவாக ஆரம்பிங்க, நான் போய் வரேன் பின்னாடி. சரி, அந்த ககன மார்கன் தான் மார்கன் டைட்டில் மாத்திட்டாங்களா? ஆமா, ககன மார்கன் அப்படிங்கிறது ஒரு தூய்மையான தமிழ்ல வர வார்த்தை, காற்றின் வழி நடப்பவன் அப்படின்னு. அதே மார்கன்னா உங்களுக்கு பொதுவா ஒரு பேர் மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு அர்த்த வழியோ நீங்க இதுல வச்சிடலாம், எல்லா லாங்குவேஜுக்கும் வச்சிடலாம், பொதுவா வச்சுட்டாங்க போல இருக்கு. ஆனா பாட்டு அந்த பிஜிஎம்ல வந்து ஃபுல்லா தான் வந்துச்சு, ககன மார்கன் தான் வந்துச்சு. ஓ, ஆனா வந்து ககன மார்கன் அப்படின்னா தூய்மையான மொழி, காற்றின் வழி நடப்பவன் அப்படின்னு அர்த்தம். இப்போ மார்கன் வச்சுட்டு அவங்களுக்கு குழப்பம் இல்லாம எல்லா லாங்குவேஜும் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் அப்படின்னு ஒட்டு மொத்தமா போட்டாங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஒரு கமல் ரசிகரா மாவீரனுக்கு இந்த செகண்ட் சிங்கிள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்துக்குள்ளேயே வருவோம். எனக்கு சாங் பிடிச்சிருச்சு ப்ரோ. கேக்குதா? கேக்குது ப்ரோ. எனக்கு இந்த சாங்குமே சரி, எனக்கு அந்த சாங்கும் சரி, என்னன்னு தெரியல, அது கேட்டோன்னே பிடிச்சிருச்சு. எனக்கு அது ஒரு மாதிரி வெடிக்கையா இருக்கு. எனக்கு நான் சூர்யா தான் எனக்கு கண்ணாடி போட்டாவில் ஒரு போட்டாவில் தான் சொன்னேன். எனக்கு
என்னன்னு தெரியல. ஆனா இதுல ஒர்க் அவுட் ஆகுது எல்லா சாங் இது வரைக்கும் வந்து. அந்த ட்ரெய்லர்ல ஒன்று சாங் இன்னொரு நாயகா அது ரெண்டுக்காகவும் வெயிட்டிங். இந்த சாங் நல்லா தான் இருக்கு, நான் எதிர்பார்க்கல. நேற்று கிளிம்ஸ் சுமாராக தான் இருந்துச்சு. சாங் கேட்கணும் ஒரு நேரம், நல்லா தான் இருக்கு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த இங்கிலீஷ்ல ஒரு ரேப் போர்ஷன் இருந்துச்சு, அது நல்லா இருக்கு. சுபா ஓகே. சுபா த்ரிஷா தான் வேற பாடியிருக்காங்களா என்ன? சுபா இல்ல இல்லைங்க, நானும் ஃபர்ஸ்ட் எத்தனை ஷாக்கிங் ஆயிட்டேங்க. அதுல அவங்க பாடுற மாதிரி இருக்கும், ஷாக்கிங் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் போய் பார்த்தா அவங்க அந்த படத்துல ஒரு பாடகியா நடிக்கிறாங்க. படத்துல பாடகி சிங்கர் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பேர் போட்டுருச்சே, மறந்துட்டேனே. சுபா சிங்கர்னு போட்டு பேர் சுபா போட்டு என்னங்க இல்லைங்க, இவங்க படத்துல இவங்க பேரு அவங்க பேர் தெரியல. த்ரிஷா பேரு. த்ரிஷா பேரு சிங்கர்னு போட்டு ஆரம்பிச்சாங்க. அவங்க யூடியூப் சேனல்ல வரும் பாருங்க. அவங்க ஒரு யூடியூப் சேனல் போட்டு அதுல சுகர் பேபின்னு ஒரு பாட்டு அப்லோட் பண்ற மாதிரியும் அந்த பாடலோட கிளிம்ஸ் தான் நமக்கு விட்டுருக்குறாங்க. நான் கூட வந்து எனக்கு வந்து சொல்லுங்க சொல்லுங்க. சரி, சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல நான் ஆக்ட்ரஸ்ன்னு நினைச்சேன் அந்த படத்துல. நீ சொல்லுங்க. சாரி பிரகாஷ், நான் கேக்குதா? இல்ல 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 சொல்லுங்க. இல்ல இல்ல கேக்குது சொல்லுங்க. எனக்கு வந்து பாடல் வந்து ரொம்ப ரொம்ப சுமாரா இருந்துச்சு. ஒரு ஏஆர் ரஹ்மான், மணிரத்னம் அந்த காம்போல வந்து பயங்கரமா நான் எதிர்பார்த்தேன். அந்த டீசர்ல வந்து அந்த சாங் விட்டுருக்கலாம். அந்த சிம்பு இன்ட்ரோ அப்போ ஒரு சாங் வரும்ல, அந்த விடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். இல்லைன்னா விண்வெளி நாயகா விடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். இது வந்து சுகர் பேபின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. சரி, அதான் சாங் வந்து எப்பவுமே இந்த ஏஆர் ரஹ்மான், மணிரத்னம் காம்போல அந்த மாதிரி பாடல்கள் பயங்கரமா ஹிட் அடிக்கும். நீங்க அந்த அரபிக் கடலோரம் சைப்பா இருக்கட்டும், இல்ல குரு இடத்துல மையா மையா பாட்டா இருக்கட்டும், எனக்கு எந்த இது எடுத்தாலும் அந்த மாதிரி ஒரு பாடல் வந்து சூப்பரா இருக்கும். இப்போ பொன்னியின் செல்வனை பத்தி அலைக்கடல்னு ஒரு சாங் வரும், ரொம்ப மெலடியஸான சாங், சூப்பரான சாங். நீங்க ரிப்பீட்ல கேட்டுக்கிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு ஒரு சில்லிக்ஸ்லாம் வைப் சூப்பரா கொடுக்கும். இதுல என்னமோ கொஞ்சம் ஏஆர் ரஹ்மான் குவாலிட்டியே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அந்த மிக்சிங்கா இருக்கட்டும், இல்ல பாடலா இருக்கட்டும், எதுவுமே எனக்கு வந்து எனக்கு 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 மட்டும் இது பொதுவான ஒப்பீனியன் நான் சொல்லல, என் ஒப்பீனியன் மட்டும் தான் இது. எனக்கு செட் ஆகல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த சாங்குக்கு வந்து எனக்கு சரி, மற்றவங்க பேசி முடிக்கட்டும். நெகட்டிவ்னு சொல்றேன், பிடிக்கல அப்படின்னா கொஞ்சம் பொறுமையா சொல்லுவோம். எனக்கு வந்து செட் ஆகல, அவ்வளவுதான். ஒரே வரியில முடிக்கணும். பிரகாஷ் ப்ரோ, நீங்க எங்க தக் லைஃப் பார்க்க போறீங்க? திருச்சிலையா இல்ல வேற எங்கேயாவது ஊரா? நல்ல வேலை திருச்சி இல்லைன்னு கேட்டீங்க, இல்லைன்னா தேட்டர்ல தான் சொல்லியிருப்பேன். திருச்சியிலான்னு கேட்டால் கண்டிப்பா திருச்சியில தான் பாக்குறேன். திருச்சி தானா? ஓகே ஓகே ஓகே. எனக்குமே அந்த சாங் வந்து ஆஹா ஓஹோ அந்த ஒரு இது இல்லை, பெருசா இம்ப்ரெஸ் பண்ணல. ஓகே, அந்த லெவல்ல தான் இருந்துச்சு. எனக்குமே அந்த பாடல் கொஞ்சம் லைட்டா டிசப்பாயிண்டட். பட் ஆனா அந்த ஆம், சுபா அவங்க பாடின அந்த வாய்ஸும் சரி, அந்த ரேப் போர்ஷன் மாதிரி இருக்கும், அந்த ஒரு சில போர்ஷன் இருக்கும் இங்கிலீஷ்ல வர்றது, அதெல்லாமே எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. ஆமா, நீங்க சாங் ரிவ்யூ போடலாம். ஏங்க சரி, அதை விடுங்க. ஏங்க இந்த வாரம் என்ன தேட்டர் புக்கிங் ஸ்டேட்டஸ்லாம் போடவே இல்லை. என்ன போடலாம், படம் பட் என்ன படம் சூர்யா சூர்யா படம் எதுவும் ரிலீஸ் ஆகலையேன்றீங்க. ஏங்க உங்களுக்கு என்ன படம் போடணும் சொல்லுங்க, போட்டுடலாங்க. சந்தானம் படம் அது எதுக்கு ஒட்டிக்கோன்னு எடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கட் பண்ணிட்டு நிற்பீங்களே. சந்தானம் படம் இல்ல, ரிலீஸ் ஆச்சு, அது சூரி படம் ரிலீஸ் ஆச்சு. ட்ரெண்டிங்லயே வரலையே. 1 hour புக்கிங் ட்ரெண்டிங்ல வந்துச்சா சந்தானம் படம்? அது ஒரு ஃபர்ஸ்ட் அந்த வீக்கெண்ட்ல தான் வந்த மாதிரி ஞாபகம். நீங்க ஆக்சுவலா போட்டுக்கலாம், சில நீங்க சொல்லுங்க, போட்டுடலாம். நீங்க போன வாரம் தான் போடுறேன், இனிமே போட போறேன் எல்லா படத்துக்கும் தான் சொன்னீங்க. ஏங்க அது பெரிய படத்துக்கு நான் சொன்னேங்க, இது ரெண்டுமே சின்ன படம் தானுங்க. ஓகே ஓகே. நான் அந்த டாப் ஸ்டார்ஸ், நான் அந்த என்ன சொன்னது, நான் மீன் பண்ணது வந்து கமல், ரஜினிகாந்த் அவர்கள், விஜய், அஜித், அதுக்கப்புறமேட்டு சிம்பு, சூர்யா, எஸ்கே, விஜய் சேதுபதி, அந்த மாதிரி அவங்க படங்கள் பெரிய படங்கள் வரப்ப போடலாம். உங்களுக்கு சந்தானம் படமும் போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா போடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சந்தானம் படத்துக்கூட 11 இந்த படம் தானே போன வாரம் சொன்னீங்க, ஒருத்தர் வந்து கேட்டப்போ. என்னது? இல்ல நீங்க இனிமே எல்லா சொல்லுங்க, படத்துக்கும் இப்ப போடதான் இப்ப போறேன் சொல்லுங்க. அப்படின்னு. எல்லா படத்துக்கும்னா வந்து பெரிய படங்கள் அந்த மாதிரி தாங்க நான் மீன் பண்ணது. இப்ப எல்லா படத்துக்கும் போடணும்னா போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப மாவீரன் நீங்க சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? எல்லா படத்துக்கும் போடணுமா, இந்த படத்துக்கும் போடணுமா? இதுவும் டிடி நெக்ஸ்ட் லெவலும் வேற எதுவும் போடணும்? எனக்கு 11 ரிலீஸ் தமிழ்ல ஆச்சு. மேஜர் படம் 2 தான் ரிலீஸ் ஆயிருக்கு, அப்படி போடல. அதுதான் என்னன்னு மாமனா. ஆமா, மாமன் டிவி நெக்ஸ்ட். ஓகே ஓகே, போட்டுடலாம் போட்டுடலாம். நாளைக்கு போட்டுடலாமா?
போடுங்க போடுங்க. ஓகே ப்ரோ, நாளைக்கு காலையில போட்டுறேன் கண்டிப்பா. ஆமா, நேற்று எவ்வளவு நேரம் ஸ்பேஸ் சரி, போச்சு சுகர் முடிச்சிட்டீங்களா? பேஸ்ட் ஏன் ப்ரோ ரிவ்யூ போடல? ஏங்க அது நேத்து பாட்டு நான் ரிலீஸ்க்கு சீக்கிரமா முன்னாடி போயிட்டேன். நான் வந்து அந்த பாட்டு ரிலீஸ்க்கு பேசலாம் முன்னாடி பேசலாம். நான் போட்டேன். அந்த பாட்டு ரிலீஸ்க்கு முன்னாடி மீன்ஸ் அந்த பாட்டு ரிலீஸ் ஆன உடனே ட்வீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் பாட்டை கேட்டேன் கொஞ்ச நேரம் கழிச்சு. அதான் இங்க சொல்றேன். உங்களுக்கெல்லாம் எப்ப இருந்துச்சு சாங் உங்களுக்கெல்லாம்? ஏங்க விஷால் ப்ரோ இருக்காரா? இருக்கா சார்? நான் இன்னும் பாட்டு கேட்கல சார். ஏன் அமைதியா இருக்கீங்க நைட்டு என்னங்க? வீட்டுக்கு போயிட்டு தான். பெருசா புதுசா சாருங்களா பெருசா சொல்றீங்க? பெருசா பெருசா இருக்கீங்களே, கேட்கல. ஏங்க நான் தான் தெரியும்ல, அப்புறம் ஒவ்வொன்று வைங்க. நான் ரியாக்ஷன் போட்டு தாங்க பார்ப்பேன், இன்னும் கேட்கல. நீங்க எனக்கு வந்து ஏஆர் ரஹ்மான் சாங்கா பார்த்தா ரொம்ப ஆவரேஜ் சாங்கா தான் இருந்துச்சு. எனக்கு அந்த இங்கிலீஷ் ரேப் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஓகே, பார்ப்போம். எனக்கு என்ன, இந்த விண்வெளி நாயகா தான் நான் எப்படி இருக்குன்னு கேட்டு பார்த்துட்டு இருக்கேன். அதைத்தான் ஃபர்ஸ்ட் சிங்கில் வந்து விடுவாங்கன்னு பார்த்துட்டு இருக்கேன். நான் அது மட்டும் வர மாட்டேங்குது. பரவாயில்ல, படத்துல சர்ப்ரைஸா பாத்துக்கலாம். ஆமா, சனிக்கிழமை ஆடியோ லஞ்சை வச்சுக்கிட்டு அந்த பாட்டை மட்டும் தியேட்டர் ரிலீஸ் பண்றீங்க. ஆனா இங்க மதுரை ரேடியன்ஸ் தியேட்டர்ல ஆடியோ லான்ச் லைவ் ஸ்ட்ரீமிங் புக் யுவர் டிக்கெட் போட்டிருக்காங்க. என்ன கதைன்னு தெரியல. தக் ஏய் லைஃப்க்கு சூப்பர்ப்பா, சூப்பர் நைஸ். தான். ஆமா, நல்ல விஷயம் தான். அது எல்லா ஊர்லயும் பண்றாங்களா இல்ல மதுரையில மட்டுமான்னு தெரியலையே. ஏங்க ஏங்க, இது புதுசா இருக்கு. ஆடியோ லான்ச் ரொம்ப தியேட்டர்ல புதுசு தான், ஸ்ட்ரீம் பண்றது. ரொம்ப ரொம்ப புதுசு. அதான் இது டிக்கெட்லாம் ஓபன் பண்ணிட்டாங்க. எவ்வளவு டிக்கெட்? டிக்கெட் ரேட் எவ்வளவு இன்னும் டிக்கெட்? இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, அப்படியே பார்த்து சொல்றேன். 100 ருபீஸா இல்ல 50 ருபீஸா? மனோஜ்குமார் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, கை தூக்கிடுங்க. இல்ல, காத்தால போட்டிருந்து பார்த்துருப்பீங்க. பிரகாஷ் ப்ரோ, பரணி ப்ரோ, கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருங்க. ஓகே ஓகே ப்ரோ. அதை சொல்லதான் வந்தேன். வேலை இருக்கு, நான் காத்தால கேட்டுக்கிறேன் ரெக்கார்டிங்ஸ். ஓகே ஓகே. சீக்கிரம் ப்ரோ. ஓகே, பாய். பை பை. இது மாவீரம் ப்ரோ, இந்த வாரம் எந்த படம் போறீங்க? இந்த வாரம் என்ன ப்ரோ, இந்த வாரம் எது இல்லை. ஏஸ் இருக்கு, விஜய் சேதுபதி படம் ஏஸ் இருக்கு. இல்ல ப்ரோ, அந்த ட்ரைலரே எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்டா இல்லை. இன்னும் வருமானம் தெரியல. வந்தா அங்க பார்ப்போம். ரிலீஸ் ஆகுமான்னு டவுட்டா இருக்கா? அதான் இங்க வருமான்னு தெரியல. வந்தா பார்க்கலாம். ரிவ்யூஸ்லாம் இருக்குங்க. ஆக்சுவலா ட்ரைலரே நான் ஒரு தடவை தான் பார்த்தேன். இல்ல, அந்த படம் ட்ரெய்லர் பார்த்தப்ப எனக்கு வந்து ஓகே தான் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இன்னைக்கு வந்து இது ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஸ்னீக் பீக்குன்னு சொல்லி ஒரு 2.5 மினிட்ஸ்க்கு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது பார்த்ததுக்கப்புறம் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு படம் வந்து ஓகேவா தான் இருக்கும், ஆஹோஹோல இருக்காது அப்படின்னு சொல்லி. பரணி ப்ரோ, அது 150 rupees டிக்கெட். ஏங்க 150லாம் அநியாயங்க ஆடியோ லான்ச்சுக்கு. என்ன பண்றது தெரியல. அது எப்படி லைவ் ஸ்ட்ரீமிங் இவங்க எப்படி வாங்கினாங்க ஒன்னும் நமக்கு புரியல. சரி, ஒரு புது அப்டேட் ஒன்று சொல்லுங்க. வந்திருக்கு. தனுஷ் வந்து அடுத்த ஒரு படம் நடிக்கிறாரு. அப்துல் கலாமோட அத பயோபிக். சொல்லுங்க. இளையராஜா பயோபிக் தான் அது இல்லையா? அது என்னங்க, இளையராஜா பயோபிக் போய் இப்போ அப்துல் கலாம் பயோபிக். அப்துல் கலாமோட பயோபிக் நடிக்கிறாரு. அதுவும் டைரக்ட் பண்றது ஓம் ராவத் டைரக்ட் பண்றாரு. ஐயோ, யாருன்னா ஆதி புருஷா. ஆதிபுருஷ் எடுத்தார்ல. என்னடா ம். பயமா, இது அடுத்தடுத்த தகவல் அஃபிஷியலா? பயமா கொடுக்குற. அஃபிஷியலா ஃபேன் மேடா? அபிஷியல் அண்ணே, அபிஷியல். ஆளை விடுங்க அஃபிஷியலா? சாமி. அண்ணா, அவருக்கு அப்துல் கலாம் பத்தி என்ன ஆமா. தெரியும்? ஓம் ராவத் நம்ம ஊருக்காரங்க யாராவது எடுத்தாதானே மஜாவா இருக்கும். ஒன்னும் புரியல போங்க. இல்ல விஷால் ப்ரோ, ஃபர்ஸ்ட் நியூஸ்ல வாயில அதான் ஸ்வீட்டை வச்சுட்டு செகண்ட் நியூஸ் தலையில வேட்டை வச்சாரு பாத்தீங்களா? ஆதி புருஷ்லாம் தனு இன்னும் மண்டையிலே இருக்கு. நான் ஒரே ஒரு போஸ்டர் தான் பார்க்குறேன் அந்த ஹேஷ்டேக்ல, பட் மற்றபடி வேற எதுவுமே இல்லை. இருங்க, அஃபிஷியலா? ஆமாவா? ஐயோ எதுலங்க ஆமாங்க, போட்டிருக்காங்கண்ணே? இதுல அபிஷியல் தானே சொல்லணும். அண்ணா, ஆமா. எனக்கு அவர் ஆதிபுருஷ் எடுத்து வரணும்னே அப்படியே அப்படியே இது பண்ணிட்டேன், உட்காந்துட்டேன். என்ன எதை போட்டிருக்காங்க அ- சொல்ல முடியுமா? இல்ல, அந்த ஹேஷ்டேக் கலாம் அப்படின்ற ஹேஷ்டேக் போனீங்கன்னா வருது ப்ரோ. இருங்க, ட்வீட் பண்ணிக்கிறேன். நான் ட்வீட் பண்ணிருக்கேன் பாருங்க. அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் தான்.
சரி, போஸ்ட் மேல ஷேர் பண்ணியிருக்கேன், அதை விட்டுருங்க. அடுத்தது என்னன்னா, இன்னைக்கு வந்து மாவீரனுக்கு ஒரு விளக்கம் சொல்லணும். என்னன்னா அன்னைக்கு கேட்டிருந்தாரு, முந்தானத்து விசாரிச்சுட்டு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். கேக்குதா மாவீரன்? கேக்குது கேக்குது ப்ரோ. ஓகே. ஒன்றும் இல்லை, அன்னைக்கு சொன்னீங்கல்ல இந்த ஏதோ சினி எக்ஸ்ப்ளோரர்னு ஒரு சேனல் இருக்கு யூடியூப்ல, அது ஃப்ரெண்ட்ஷிப் போட்டதுன்னு சொன்னீங்கல்ல. நான் அவர்கிட்ட விசாரிச்சுட்டு சொல்றேன்னு சொல்லியிருந்தேனுங்களா. அவர்கிட்ட விசாரிச்சேன், அவரோட சேனல் கிடையாதான், அவருக்கும் அந்த சேனலுக்கு எந்த சம்மந்தமுமே கிடையாதான். அவரு ட்ரெண்ட் ஷூட் அப்படிங்கிற சேனல்ல போடுற கண்டென்ட்டுக்கு மட்டுமே பொறுப்பாவாராம். அந்த சினி எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிற சேனல் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் ஷூட்டோட ஃப்ரெண்டுனா எப்படின்னா, இவரு வெளியில இருந்தாருன்னா இவரால் கண்டென்ட் போட முடியல அப்படின்னா இவர் அவர்கிட்ட சொல்லி நம்ம சேனல்ல கண்டென்ட் ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாராம். வாய்ஸ் ஓவர் கொடுப்பாராம் அவர், அவ்வளவுதான் மட்டுமே. மற்றபடி அவருக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதான். அவர் நேர்ல கூட இவர் பார்த்தது இல்லையா. அவர் சேலத்துல எதுல இருக்காரு போல இருக்கு. ஜஸ்ட் ஆன்லைன்ல இவரோட கண்டென்ட் அவர் அனுப்பி அவர் வாய்ஸ் ஓவர் மட்டும் பண்ணி கொடுப்பாரு. இவரால் வெளியே பேச முடியாத இடத்துல இருந்தா மட்டும் பண்ணி கொடுப்பாராம். அந்த சேனல்ல போடுற கண்டென்ட்டுக்கும் இவருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் துளி அளவும் கூட இல்லை என்பதை இறுதிப்பட சொன்னார். அவ்வளவுதான். ஓகே ஓகே. சரி பிரகாஷ் ப்ரோ, அப்படியே எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லிருங்க. நீங்க சினி புக்கை தவிர ஏதாவது யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்களா? 100% இல்லை. நமக்கு இருக்க ஒரே சேனல் அந்த சினி புக் சேனல் மட்டும் தான். அதுலயே கண்டென்ட் போட முடியாம நடுவில் நிப்பாட்டிட்டு தான் வந்து இப்ப ஏதோ அப்லோட் மட்டும் ஸ்பேஸ் அப்லோட் மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். இல்லைன்னா நமக்கு அந்த அளவுக்கு நேரம் இருந்தா நம்ம வெளி சேனல் நடத்தலாமே. அதனால என்ன சந்தேகம்? அதை பஸ்ட் எதுக்காக இந்த சந்தேகம்? அதை கேட்டு லாஸ்ட் வீக் வந்து அந்த 11th ரிசல்ட் வந்துச்சுல, யூடியூப்ல செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பேஜ் பார்த்தேன். அது ஒருத்தரோட போட்டோ பார்த்தேன். டக்குன்னு பாக்குற உங்களை மாதிரியே இருந்துச்சு, கிட்டத்தட்ட அப்படியே இருந்தீங்க. ஒருவேளை நீங்க தான் அப்படி ஒரு சேனல் வச்சிருக்கீங்களோன்னு நினைச்சேன், ஸ்மார்ட் மச்சி கேமிங்னு சொல்லி. இல்லைங்க, நமக்கு வந்து இந்த ஒரு சேனல் நடத்துறதுக்கே நேரம் சரியா இருக்கு. அதுக்கே நமக்கு டைம் பத்தல. இல்ல இதுக்கே நான் நேரத்துல அப்லோட் பண்ணிட்டேன் நினைச்சு மறந்துட்டேன். நேரத்துலாம் வந்து வெள்ளனே ஆஃபீஸ் போயிட்டேன். 8 மணி 8:30 மணிக்கெல்லாம் வந்து டவுன்லோடும் பண்ணிட்டேன். பரணி வீடியோ அனுப்பிட்டாரு, எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ணோட அப்படியே அடுத்த வேலை வச்சு ஒரு 2 3 ஃபோன் வந்துச்சு, அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சு விட்டுட்டு ஒரு 12:30 மணி போல சும்மா எதாச்சியா வேற ஒரு இது யூடியூப் பார்க்கறதுக்காக போனா கடைசியில் நம்மளுக்கு அப்லோடே பண்ணலை நான். அதுக்கப்புறம் தான் அப்லோடே பண்ணேன். அந்த அளவுக்கு நமக்கு வந்து யூடியூப் வந்து மெயின்டைன் பண்றதுக்கு நேரம் இருக்கு. இதுக்கு மேல இன்னொரு சேனல் நடத்துறது. சரி, இப்போ இந்த களம் பயோபிக்கோட ஃபர்ஸ்ட் லுக் பாத்தீங்களா? இப்படி இருக்கு. போஸ்டர்லாம் நல்லா தான் இருக்கு. பட் டேரக்டர் நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. இதுக்கு முன்னாடி அவர் வேற என்னென்ன படம் பண்ணியிருக்காரு? மேபி ஒரு படம் கூட ஃபிளாப் கொடுத்துருக்கலாம். அவரு 3 படம் இல்ல அவரு இன்னொன்னு பண்ணிருக்காரு. தன்காஜியே ஏதோ ஒரு படம் ஒன்று வருமே, அது என்னது? அவர் சைஃப் அலிகானா, அவர் பேர் என்ன? நடிச்ச படம் அஜய் தேவகன் அவர் நடிச்ச படம். அதான் பாத்திருக்கேன். மத்த நான் அந்த லிங்க் கீழே போட்டிருக்கேன். எனக்கு அதை மட்டும் பார்த்துட்டு அது நீங்களா இல்ல உங்களை மாதிரியே இருக்கா அப்படின்னு மட்டும் பார்த்து சொல்லுங்க. கேமிங்னு போட்டிருந்தாலே அது வந்து பிரகாஷ் ப்ரோ இல்லங்க. பட் அந்த ப்ரொஃபைல்ல இருக்கிற கிட்டத்தட்ட பிரகாஷ் அண்ணா மாதிரி தானே இருக்கிறாங்க. எனக்கு அதை பார்த்தோன்னே வந்து டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இல்ல அவர் இல்ல. ஆமா ஆமா, பிரகாஷ் ப்ரோவோட ட்வின் பிரதர் மாதிரி இருக்காப்ல. ஏங்க அப்படியே இருக்காருங்க. அந்த இவரு மட்டும் பிரெஞ்சு பேர் வச்சுட்டு அப்படியே இருப்பாருங்க. நான் அதான் பார்த்து இவரு எப்பயும் பிரெஞ்சு பேர் வச்சுட்டு ஸ்டைலா இப்படி எல்லாம் சுத்திட்டு இருக்காரு கேமிங் சேனல். நம்ம கேமிங் பேசினாவே கேமிங்னால பிரகாஷ் ப்ரோ பாத்தீங்களா? உங்களை மாதிரி ஒருத்தர் கண்டுபிடிச்சு சொல்லிட்டேன். இல்ல பார்த்தேன். ஏற்கனவே ட்விட்டர்ல ஒரு 3 பேரை வந்து ட்விட்டர் நண்பர்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவரும் பார்க்கறதுக்கு என்ன மாதிரி தான் இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு 3 பேர் 3 தடவை இது வரைக்கும் ஷேர் ஆயிருக்கு. இது நீங்க 4ஆவது ஆள். கிட்டத்தட்ட பார்க்க ஓரளவுக்கு என்ன மாதிரி தான் இருக்கிறார். உண்மைதான். ரைட்டு, எனக்கே ஷாக்கு தான். நான் ஃபர்ஸ்ட் மேல கவர் நான் 4ஆவது ஆள். இல்ல 4ஆவது ஆள். ஆமா, என்ன மாதிரி ஏற்கனவே ட்விட்டர்ல இன்னும் 3 பேர்த்த எனக்கு ஏற்கனவே அனுப்பியிருக்கிறாங்க. இது வேறயா? ஊர்ல இதோட ட்விட்டர்ல மட்டும் 4ஆவது ஆளு, ஊர்ல சொன்னா 5ஆவது ஆள் சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு தடவை வந்து வீட்டுல போன் அடிச்சாங்க, எங்க இருக்கீங்கன்னு கேட்டாங்க. ஏன் ஆபீஸ்லாம் இருக்கேன். உறுதியா சொல்றீங்களா ஆபீஸ்லாம் இருக்கீங்கன்னு கேட்டாங்க. ஆமா ஆபீஸ்லாம் இருக்கேன் அப்படின்னு. எங்க வீடியோ கால் வாங்கினாங்க. இல்லை சம்மந்தம் இல்லாமல் வீடியோ கால் வாங்கங்கிறாங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி வீடியோ காலும் பண்ணிட்டேன். வீடியோ கால் பண்ணதுக்கப்புறம் ஆஃபீஸில் இருக்கேன்னு சொல்லி நம்பிட்டாங்க. அதனால் அவங்க அந்த எதுக்காக அதை கேட்டேன், வீடியோ கால் வர சொன்னீங்கன்னு கேட்டதுக்கு இல்லை என் அக்கா எக்ஸிபிஷன் போயிருக்கிறாங்க. நாங்கள் சரி உங்கள் அக்கா எக்ஸிபிஷன் போனதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்? இல்லை அங்கே உங்களை பார்த்துருக்காங்க. எங்கே நான் ஏன் அங்கே போகிறேன் அப்படின்னு. இல்லை ஒரு பொண்ணோட அங்கே இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி, என்னடா இது சம்மந்தமே இல்லாமல் சொல்கிறாங்களேன்னு பார்த்தா
சரி நான் நம்ப மாட்டேன்னு உங்க அக்கா அப்படிப்பட்ட நம்ம இல்லைங்க என் அக்கா போட்டோ அனுப்ப சொல்ல அனுப்புனாங்க. அவங்க அங்கதான் இருந்து போட்டோ எடுத்து அனுப்புனாங்க. அது ஒரு பொண்ணோட ஒருத்தர் நிக்கிறாரு. கிட்டத்தட்ட 99% என்னோட மேட்ச் ஆகிறாரு. இவராச்சும் பரவாயில்ல, அவர் 99% என்னோட மேட்ச் ஆகிறாரு. நான் ஒன்னே ஒன்று சொன்னேன், அதுல ஹைட்டை மட்டும் பாத்துக்க, நான் அந்த அளவுக்கு ஹைட் இல்லை. என் ஹைட்டு நீ உனக்கு தெரியும்ல, அந்த அளவுக்கு ஹைட்டா நான் இருக்கிறது ஆஃபீஸ்ல இருக்கேன். அவர் யாரோ எவரோ எங்கேயோ உங்க அக்கா பார்த்ததுக்காக தான் நான் வந்து பொறுப்பாக முடியுமான்னு சொல்லிட்டு போனேன். அப்படி கணக்கு பண்ணா இது 5வது ஆள், 4வது ஆள் இல்ல 5வது ஆள். இல்ல ஆக்சுவலா பிரகாஷ், நான் ஊர்ல நம்மள மாதிரியே ஒரு 11 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. பிரகாஷ், நான் 5 பேரை கண்டுபிடிச்சிட்டீங்க. அதுவே பெரிய சாதனை தான். பேசாம நீங்க இல்ல எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டப் போட்டுருங்க ப்ரோ. ஆமா, சரி ரைட்டு. இளையராஜா பயோபிக்லயும் நடிக்கிறாரு தனுஷ், இப்ப களம் பயோபிக்லயும் நடிக்கிறாரு. அதுக்கு வாங்க இல்ல நம்மள பயோபிக்கை விட்டுருங்க. கேன்சல்னு சொன்னாங்க. இல்ல அபிஷியலா வரல, இல்ல அபிஷியலா நமக்கு தேவை அப்டேட். அபிஷியலா வந்து அப்டேட் மட்டும் தான், கேன்சல் ஆன அப்டேட் நமக்கு இன்னும் வரல. இல்ல ஓகே ஓகே, நான் இல்ல அப்படிதான் சொன்னாங்க. அதான் இல்ல அதான் ப்ரொடக்ஷன் கம்பெனி மாறுன்னு தான் சொன்னாங்க. ப்ராஜெக்ட் அப்படியே தான் இருக்கு, ப்ரொடக்ஷன் கம்பெனி மட்டும் மாறுதுன்னு சொன்னாங்க. கன்ஃபார்மா தெரியல. இல்ல, தனுஷ் ஃபேன்ஸ் கூட நான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கூட பேசுறது கேட்டிருந்தேன். இவரு மத்தவங்க எல்லாம் மாசா கமர்ஷியலா பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இவரு ரைட்டுலயே பாத்தீங்கன்னா இட்லி கடை, சட்னி கடை இப்படி வச்சுட்டு இருக்காரு. போய் நார்மல் படமா பண்ணிட்டு இருக்காரு. ஆல்ரெடி ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இந்த அவங்க எதிர்பார்க்கறது வந்து ஜெகமே தந்திரம் மாறி இந்த மாதிரிதான் கமர்ஷியலா செலிப்ரேஷன் பண்ற மாதிரி. இவரு ஏற்கனவே இளையராஜா லிஸ்ட்ல இருக்காரு. இப்ப கலாம் வேற படமா பார்த்தா சினி டைல்ஸ் எல்லாம் பிடிக்கும் இது. பட் ஃபேன் சைட்ல வச்சா எதுக்கு இதுலயே இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்காருன்னு தான் தோணுது. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து வச்சா. ஆக்சுவலா விக்ரமும் இதே தானே பண்றாரு. அவருமே வந்து கமர்ஷியல் படம் பண்ணாம இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் மூவிஸ் தான் ஆமா. பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது ஆக்சுவலா அது வந்து கண்டிப்பா அந்த இல்ல பரணி, ஒரு விஷயம் நான் சொல்லிடுவேன். இதுல விக்ரம்னா எப்படின்னா 2 வருஷத்துக்கோ 3 வருஷத்துக்கோ ஒரு தடவை படம் பண்றாரு. அவர் வந்து அந்த மாதிரி படங்கள் பண்றது வந்து அவங்க ரசிகர்கள் பிடிக்கிறது இல்லை. ஆனா தனுஷை பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து நீங்க இந்த வருஷத்துலயே 3 படம் அப்படின்னா 3 ஜானர்ல இருக்குல்ல, அதனால அவங்க தனுஷுக்கு ஒரு பெரிய பாதிப்பே கிடையாது. இவர மாதிரி நடிகர்களுக்கு மிகப்பெரிய பலமே அதிகமான படங்கள் பண்றது. நீங்க ஒரு படம் சொதப்பினாலும் அடுத்தடுத்த படங்கள் பயங்கரமா அவங்க கை கொடுக்கும். இப்ப பழைய படம் விஜயகாந்த் படங்கள் சொல்லலாம், சத்யராஜ் படங்கள் சொல்லலாம், இல்ல ரஜினி கமல் படங்களே சொல்லலாம். 80s 90s எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க படங்கள் வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 8, 7, 6 வந்துகிட்டே இருக்கும். 6ல 3 ஹிட் அடிக்கும், 1 மெகா பிளாக் பஸ்டர் ஆகும், 1 பிளாக் பஸ்டர் ஆகும், 1 அட்டர் ஃபிளாப் ஆகும், 2, 3 வந்த இடமே தெரியாம கூட போகும். 8 படங்கள் வந்துச்சுன்னா அப்படி சரி வந்ததே தெரியாம ஓடும். அப்படிலாம் இருக்கும். நிறைய படங்கள் நடிக்கிறப்ப அதோட பாசிட்டிவ் தான். இப்போ தனுஷ் பார்த்தீங்கன்னா அவர் ஏகப்பட்ட படங்கள் நடிக்கிறாருல, அதனால இதெல்லாம் அவர் தாராளமா பண்ணலாம். எக்ஸ்பெரிமெண்டலாகவும் பண்ணலாம், ஜஸ்ட் ஒரு கமர்ஷியல் படம் பண்ணலாம், அப்புறமா ஃபீல் குட் மூவிஸ் பண்ணலாம், ஃபேமிலி பாய் டோர் பண்ண பாய் நெக்ஸ்ட் டோர் அந்த மாதிரி படங்கள் பண்ணலாம். எப்படி வேணாலும் பண்ணலாம். தனுஷ் அவரோட உருவ அமைப்பும் பயங்கரமா இருக்கு, அவர் வயசும் இருக்கு, அது போக வந்து நிறைய படங்களும் பண்றாங்கிறப்ப அவர் தாராளமா பண்ணலாம் இத்தனை படங்கள். கரெக்ட். அடுத்து குபேரா வந்து கொஞ்சம் கமர்ஷியலா இருக்கும்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. சரி ரைட். முன்னாடி சரி மற்றவங்களும் அந்த தக்லைஃப் பாடல் பத்தி சொல்லவே இல்லையா? ஆடியோ லான்ச் ஒன்னாம் தேதி ட்ரெய்லர் அன்னைக்கு வருதா ப்ரோ? எந்த படத்தோட ஆடியோ லான்ச்சு? குபேராவோட ஆடியோ லான்ச்சா? இல்ல எனக்கு ட்ரெய்லர் அப்போ வரும்னு தோணல. ஏன்னா 20 நாளைக்கு முன்னாடி ட்ரெய்லர் விட்டு என்ன பண்ண போறாங்க? ஆனா டீசர் மாதிரி ஏதாவது ஒன்று விடுவாங்க. ரிலீஸுக்கு ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ட்ரெய்லர் விடுவாங்க. தக்லைஃப்லாம் விட்டுருக்காங்களே ப்ரோ 20 நாளைக்கு முன்னாடி. இல்ல தெலுங்கு அப்படிதான் பண்ணுவாங்க. ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ட்ரெய்லர்னு ஒன்று விடுவாங்க, ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் ஒன்று வச்சு. படைத்தலைவன் இந்த வாரம் ரிலீஸ் ஆகலையா ப்ரோ? ஆகுமா ஆகாதா? 23ஆம் தேதின்னு சொன்னாங்க. ஆனா என்ன ஆகும்னு தெரியல. ஒன்னும் இது டிக்கெட் புக்கிங்லாம் ஒன்னும் ஆரம்பிக்கலையே. அவ்வளவுதான். 3வது தடவை போஸ்ட் போனேன். பொங்கலுக்கு 1, அப்புறம் நடுவில் வந்து பிப்ரவரி மாசம் 1, இப்போ வந்து மே மாசம் 1. அவ்வளவு 3வது தடவை போஸ்ட் போனேன். பிப்ரவரி சொல்லலையா அவங்க? பிப்ரவரி மாசம் அப்போ ஒரு பிப்ரவரி ரிலீஸ் பிளான் மட்டும் சொன்னாங்க, டேட் போடல. சரி, ஓகே. இது கொஞ்சம் அவுட் ஆஃப் டாபிக் தான் இருந்தாலும், நம்ம இது வந்து சினிமா ஸ்பேஸ் தான். பட் இருந்தாலும் இந்த ஒரு சின்ன விஷயம் மட்டும் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால சொல்றேன். கூகுள் நேற்று வந்து அந்த ஏஐயோட இது மாதிரி வச்சுருந்தாங்க ஈவெண்ட்டு. அந்த ஈவெண்ட்டில் வந்து வியோ 3 லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஏஐல அந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் வந்து வீடியோ ஜென்ரேட் பண்ணலாம். பட் இந்த தடவை வந்து வித் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அண்டு
வாய்ஸ். ஸோ அதோட டெமோலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்தோம்னா எனக்கு வந்து அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. ஏஐ மாதிரியே தெரில. ஸோ ஃப்யூச்சரில் அதுலேயே படம் பண்ணலாம் போல், அந்த அளவுக்கு இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ சும்மா ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, சொன்னேன், அவ்வளோதான். ஆனா தலைவா இப்ப ஏதோ ஒரு கன்னடா படம் அந்த மாதிரி முழுக்க பண்ணிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஏதோ நியூஸ் பார்த்த மாதிரி ஆமாம் ஞாபகம். ஆமாம், அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐன்னு சொன்னாங்க. பட் இந்த அளவுக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியல ஓ, ப்ரோ. இது ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்துச்சா? ஓகே ஓகே. ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. ஒண்ணும் இல்லைங்க, இப்பதான் தலைவர் படிச்சுட்டு வந்திருக்காரு. அவர் அடுத்த படம் எப்படி இருந்தாலும் அவர் தான் ரிட்டர்ன் டைரக்ஷன் மட்டும் தான் அன்பறிவு, அதுல யூஸ் பண்ணுவாரு, ஆனா இன்னைக்கு கவலைப்படாதீங்க. பிரகாஷ் அண்ணா, இன்னைக்கு ஒரு தகவல் கேள்விப்பட்டேன். யார்கிட்ட உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 45 நாள் தான் ஷூட்டிங் ஆமே அன்பறிவு படம். அதை பத்தி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? இல்ல தெரியலங்க, தெரியல. ஓகே ஓகே. எனக்கு அதை பத்தி தெரியல. 45 நாள் ஷூட்டிங்னா ஓகே தான் ப்ரோ, பண்ணலாமே. இல்லங்க, நான் ரொம்ப பெரிய ஆக்ஷன் படம்லாம் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். விஷால் ப்ரோ, இல்ல ப்ரோ, ஆல்ரெடி எடுத்துட்டு 10 சீன் உள்ள வச்சிருப்பாங்க விக்ரம் மாதிரி, அவ்வளவுதான். ஆக்ஷன் 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 ஆக்ஷன், அவ்வளவுதான் படம் முடியும். நல்லா வந்தா ஓகே. விஷால் ப்ரோ, சொல்லுங்க தலைவா. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. சொல்லுங்க தலைவா. ஒரு 5 ரொமான்டிக் ஃபிலிம் மட்டும் கொஞ்சம் சொல்ல முடியுமா? ரொமான்டிக், மத்தபடி வேற எதுவும் வேணாம். 5 ஃபிலிம்ஸ் ஃபார் ரொமான்டிக் ஃபிலிம்ஸ் ஒன்லி. எந்த இந்த லாங்குவேஜ்? உலக சினிமா அதெல்லாம், அந்த கதைலாம் வேணாம் எனக்கு. ரொமான்டிக் ஃபிலிம் வேணும். இல்ல ஒண்ணு இல்ல, நடுவுல வேற எதுவும் வேணாம். அது விஷால் ப்ரோ குறி வச்சு சொன்னீங்களா, இல்ல ஜஸ்ட் ரொமான்டிக் ஃபிலிம் மட்டுமா? இல்ல, நான் விஷால் ப்ரோக்கு தான் கேட்கணும். அவர் இது வரைக்கும் நிறைய படம் சொல்லியிருக்காரு. எனக்கு வந்து ரொமான்டிக் இல்லங்க, ஃபிலிம் தான் விஷால் வேணும். ப்ரோட்டா கேக்குறீங்க. இல்ல விஷால் ப்ரோட்டா கேக்குறீங்க, புரியுது. ஆனா நடுவுல வேற எதுவும் வேணான்னு மட்டும் சொன்னீங்களா, ஒரு எக்கு வச்சீங்கல்ல, அது வேற எதுவும் வேணான்னு. ஓகே, அந்த வேற எதுவுல விஷால் ப்ரோவோட விஷயங்கள் அடக்கமா, இல்ல வந்து ஜஸ்ட் நீங்க சாதாரணமா சொன்ன வார்த்தையா? சாதாரணமா சொன்னோம். ஏங்க, அவர் ரொமான்டிக் தலைவா. மட்டும்தான் கேட்க, வேற ஒண்ணும் இல்ல இல்லைங்க. தலைவா, கண்ணை பார்த்து கை தொட்டு கும்பிட்டு போற மாதிரி எனக்கு படம் தெரியாது. ரொமான்டிக் பிலிம்ஸ்னா அதுல எல்லா விஷயமும் இருக்கும். உங்களுக்கு ஓகேனா நான் தேவா, சொல்றேன். இத்தனை பேர் இருக்கும்போது இந்த கேள்வியை விஷால பார்த்து கேக்குறீங்க? அதான் எனக்கு புரியல. அது வேற யாரும் நீங்க சொல்ல மாட்டீங்க, எல்லாம் உலக சினிமான்னு பேசுறீங்க. விஷால் தான் எல்லா படம் பாக்குறாரு, அதனாலதான். அப்படி வாங்க என் செல்லமே, என் செல்ல குட்டியை கலாய்க்கிறது தான் இது. பரவாயில்ல, சரி. இல்ல விஷால், இது வரைக்கும் நான் யார்கிட்டயும் மூவி கேட்டதே இல்ல. பட் இருந்தாலும் உங்கள்கிட்ட கேக்குறேன். நான் எனக்கு வந்து நான் தமிழ் படம் தான் பார்ப்பேன், வேற எந்த படம் பார்க்க மாட்டேன். ஓகே, ஓகேங்களா? தமிழ்ல நீங்க வேணும் சொன்னாலும். தமிழ். பட் ரொமான்டிக்ல நான் கொஞ்சம் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்த்தேன். ஏன்னா ஒரே ஆக்ஷன் கமர்ஷியல் பார்த்து போர் அடிச்சிடுச்சு. ஓகே, தமிழ் தான் வேணுமா தலைவா? இல்ல இல்ல, எதா இருந்தாலும் ஓகே தான். தமிழ் இருந்தா பெட்டரா இருக்கும்னு பார்த்தேன், வேற ஒன்றும் இல்ல. ஓகே ஓகே ஓகே. 2 மினிட்ஸ் தலைவா, நீங்க அப்படியே பேசிட்டாங்க, அதை பேச சொல்றோம். 2 மினிட்ஸ் மட்டும். என்ன விஷால் ப்ரோ, ஓ காதல் கண்மணின்னு ஃபர்ஸ்ட் ஏங்க, அவர் அதெல்லாம் பாத்துருக்க மாட்டாராங்க. அவருக்கு பார்க்காத படமா சொல்லணும். ஓ காதல் பார்க்காத படமே கேக்குறேன் பரணி, அதனாலதான் விஷால்கிட்ட கேக்குறேன். இல்ல உங்கள்கிட்ட கேட்டுக்க மாட்டேன் பரணி. நீங்க வந்து பிரேம நின்றுவீங்க. அதெல்லாம் நம்மள அடிக்க வர மாட்டாங்க. தமிழ்நாடு வேற, தமிழ்ல வேணுமா 4-5 வாட்டி வேற கேக்குறாரு விஷால். மத்த லாங்குவேஜ்னா அடிச்சு. இல்லங்க, மத்த படம் எல்லாம் எல்லாம் கேக்குறாங்க. பட் எனக்கு ரொமான்டிக் தான் வேணும். மத்த படம் எல்லாம் பாக்குற மூடு நம்ம இல்ல இப்போ, அதனால. ரொமான்டிக்லயே இங்கிலீஷ்ல கேட்டிருந்தீங்கன்னா விஷால் ப்ரோ இந்நேரம் 10 படம் சொல்லியிருப்பாரு. தமிழ் டப்பிங்கா இருக்கணும்ன்ற அவசியம் இருக்கா தலைவா? ஹிந்தில நிறைய சூப்பர் படங்கள் இருக்கு, நான் சொல்றேன். ஹிந்தி ஓகே, ஹிந்தி எனக்கு தெரியும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஹிந்தி சொல்லுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஹிந்தி தெரியும் எனக்கு. அப்போ ஓகே, சூப்பர். பர்ஃபி பாத்திருக்கீங்களா? இல்ல, ஹிந்தில ரொமான்டிக் ரொம்ப பார்த்தது தலைவர். நான் வந்து கமர்ஷியல் தான் பாத்திருக்கேன் தியேட்டர்ல. நீங்க எது இருந்தாலும் ஓகே தான். ஹிந்தி கமர்ஷியல் பண்ணீங்கன்னா ஓகே தான், எனக்கு ஒன்னும் பிரச்சனை. ஓகே தான் தலைவா. நீங்க அப்படியே ரன்பீர் கபூரோட ஒரு 4 பிலிம்ஸ் பாத்தீங்கன்னாலே அது ரொம்ப நல்லா இருக்கும். ஏ ஜவானி ஹை திவானி, ராக் ஸ்டார், அதுக்கப்புறம் வந்துட்டு தமாஷா, அண்ட் தென் பர்ஃபி, வேக்கப் செட். இது 5மே ரன்பீர் கபூர் படம். இந்த 5 படமும் ரொமான்டிக்கா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றீங்க அப்படின்னா நீங்க வேக்கப் செட்னு ஒரு படம் இருக்கு, ட்ரை பண்ணுங்க. இது யூடியூப்ல இருக்குமா, நெட்ஃபிளிக்ஸ் தான் போகணுமா? அந்த மாதிரி கொஞ்சம் ஓடிடி பிளாட்ஃபார்ம் தான் இருக்கும். உங்களுக்கு யூடியூப் வேணும்னா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் உங்களுக்கு பார்த்துட்டு ஸ்பேஸ்ல கீழே கமெண்ட் பண்றேன். ஏன்னா இங்க வந்து நெட்ஃபிளிக்ஸ் கொஞ்சம் பிரச்சனை, அதனால இன்னும் டாலர்ல பேமெண்ட் கேக்குது. அதனால நான் இந்தியாவில இருந்தா ருபி, இங்க டாலர்ல இருக்கிறதுனால பே பண்ண முடியல. ஓகே ஓகே, புரியுது. அதனால ஆக்டிவேட் பண்ணல. ஓகே. விஷால் ப்ரோ, ஒரு சின்ன உதவி. சொல்லுங்க தலைவா. இன்னைக்கு டிசி வின் ஆகணும்னு மட்டும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல சாரி தலைவர், பிரகாஷ் நான் சொல்றதுதான் நான் எப்பயும் ஃபாலோ பண்ணுவேன். அவர் ஏதாவது கேட்டாருன்னா கண்டிப்பா நான் சொல்றேன்.
அவர் என்ன பிரகாசன சொன்னதா நினைச்சு நீங்க சொல்லுங்க. அவர் என்ன பிரைவேட்டா ஒத்திகை வாங்கியிருக்காரு, என்ன லீஸுக்கு எடுத்திருக்காரு. நாம அவர் எவ்வளவு காசு கொடுத்தாரு விஷால் ப்ரோ? காசு எங்க கொடுக்குறாரு, கடைசியா கொடுக்குறேன்னு இருக்காரு. லீஸுக்கு எடுத்திருக்காரு, ஒத்திகைக்கு இல்ல எடுத்திருக்காரு. அதான் கடைசியா கொடுக்குறேன்னாரு. டிசி ஜெயிக்கணும்னு சொல்லணுமா ஸ்மார்ட்? ஆமா ப்ரோ. பிரகாஷ் நான் சொல்லிடவா? சொல்லுங்க. அவர் நம்பர் அவருக்கு ஆசைப்பட்டு ஒருத்தர் கேக்குறாரு, சொல்லுங்க. ஓகே, டிசி இன்னைக்கு கண்டிப்பா ஜெயிச்சு ப்ரோ. நீங்க பாத்துக்கிட்டே இருங்க, எழுதி வைங்க. ஆனா மும்பை ஆடினதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வருது பாத்தீங்களா, இன்னைக்கு டிசி ஜெயிக்கும்னு. நீங்க பாருங்க, கண்டிப்பா ஜெயிக்கும், நல்லதே நடக்கும் தலைவா. மகேஷ் அண்ணன் வேற இது போடுறாரு, இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் போல இருக்கு ப்ரோ. அப்படியா? சரி 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 தேவா ப்ரோ, நான் அது உலக சினிமான்னு சொல்லல, பட் ஆனா எல்லாருக்கும் நான் சொல்ற ஒரே ஒரு ரொமான்டிக் படம். ஏன்னா மத்த லாங்குவேஜ் எல்லாம் பார்த்திருப்பாங்க, கொரியால ஒரே ஒரு படம் இருக்கு, அது நீங்க உங்களால முடியும் அப்படின்னா அந்த படம் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அந்த படம். படம் பேரு ப்ரோ? எ மொமெண்ட் டு ரிமெம்பர் படம் பேரு. ஓகே. அந்த படம் வந்துட்டு அது நீங்க ரேட்டிங் எல்லாம் பார்த்துட்டு பாருங்க, என்ன நம்பி நீங்க பார்க்க வேணாம். நீங்க ரேட்டிங் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு அது கரெக்டா இருக்குன்ற பட்சத்துல நீங்க பாருங்க, கண்டிப்பா நீங்க பயங்கரமா ஃபீல் பண்ணி ரொம்ப அழுவீங்க. ரொம்ப எமோஷனலான ஒரு படம், அதே சமயத்துல ரொம்ப நல்லா இருக்கும். 2004ல ரிலீஸ் ஆன படம் எ மொமெண்ட் டு ரிமெம்பர். அது வேற எந்த லாங்குவேஜ்லயும் இருக்காது, ஒன்லி கொரியன் லாங்குவேஜ் தான். ஆனா நீங்க ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இது அப்படிதான் அப்படின்ற அவசியம் இல்லை. நீங்க இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா கூட நீங்க தாராளமா பார்க்கலாம், அதை நீங்க பாருங்க. இல்லடா எனக்கு டோட்டலா வேற மாதிரி வேணும் அப்படின்னா, ரொம்ப நீங்க இது வரைக்கும் பார்க்காத மாதிரி ஒரு படம் அப்படின்னா, வாங்கர்வாயோட 4 சீசன் ஒரு படம் இருக்கு, ஸ்ப்ரிங் சம்மர் அப்படின்ட்டு வரும். அந்த படத்துல டயலாக்ஸே ரொம்ப 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 கம்மி. இப்போ ஒரு 2 மணி நேரம் படம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் டயலாக்கே இருக்கும், மொத்தமா விஷுவலா தான் காட்டுவாரு அவரோட படம். அதை ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி ரன்பீர் கபூருக்கு உள்ள போங்க, நீங்க ரன்பீர் கபூர் ஃபேனா மாறுறது கூட வாய்ப்பு இருக்கு. மயக்கம் என்ன உங்களுக்கு பிடிக்குமா தேவா? மயக்கம் என்ன எனக்கு பிடிக்காது. இதுல செல்லுருவாகவன் வந்து இந்த 7G ரெயின்போ காலில் நல்லா இருக்கும், பட் மயக்கம் என்ன எனக்கு பிடிக்கல. ஓகே, நீங்க மயக்கம் என்ன உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்க அந்த ராக் ஸ்டார் தமாஷா சொன்னாலும் அதை அப்படியே கேன்சல் பண்ணிட்டு நீங்க வேக்கப் செட் பாருங்க. ராக் ஸ்டார் தமாஷாக்குள்ள போவாதீங்க, அது ரொம்ப அந்த ஜோன்ல. காதல் கொண்டேன் அதெல்லாம் எனக்கு பிடிக்கும், பட் மயக்கம் என்ன எனக்கு பிடிக்காது. இல்ல அப்ப வேணாம், நான் நல்ல வேலை இப்ப கேட்டேன் உங்களுக்கு. தேவா ப்ரோ, அப்படியே அவரோட இன்னொரு படம் இருக்கு ப்ரோ, ஏ ஜவானி ஏ திவானி, அந்த படம் பாருங்க. சொல்லிட்டேன் அதை சொல்லிருக்கேன் பாப்பா. ரன்பீர் கபூர் தீபிகா படுவோம் அதுவா? ஆமா ஆமா ரன்பீர் கபூர் தீபிகா படுவோம். ஆமா அந்த படம். ஓகே 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 ஓகே, நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்தது இல்ல. ஓகே, நடுவுல கிடைச்ச இன்னொரு அப்டேட்டிங் சொல்லிடுறேன். இது இப்போ வந்து அப்டேட் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்றாங்கல்ல பிரபாஸ், அந்த படத்துல வந்து சந்தீப் ரெட்டி வந்து அது டேரக்டர்னு தெரியும். ஹீரோயினா வந்து அவங்க யார் நடிச்சிருந்தாங்க, தீபிகா படுகோனை புக் பண்ணியிருந்தாங்க. பேக் டு பேக் இவரு கல்கிலையும் அவங்க நடிச்சிருந்தாங்க, இதுலயும் நடிக்கிறாங்க. அது எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து தீபிகா படுகோனை இன்னைக்கு அந்த படத்தை வந்து விலகிட்டாங்களாம். அவங்களுக்கு பதிலாக வேற ஒரு ஹீரோயினை அநேகமாக ராஷ்மிகா மந்தனா அவங்க நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது ரீசெண்ட் அப்டேட்டுனால அப்படி நடுவில் சொல்லிடுவோம். இப்போ நீங்க கண்டிப்பா ஓகே, நான் ரெண்டு விஷயம் சொல்லிடுறேன். தேவா ப்ரோ, நீங்க வந்து இது கொஞ்சம் ரொமான்டிக் மூவிஸ் தமிழ்ல வேணும்னு கேட்டீங்க. நான் 2 படம் சஜஸ்ட் பண்றேன். இது ரெண்டுமே வந்துட்டு ஆஹா ஓஹோ படம் கிடையாது, ஒரு ஆவரேஜ் டு பிலோ ஆவரேஜ் லெவல்ல தான் இருக்கும். ஓகேப்பா அப்படின்ற மாதிரி, ரொம்ப போர் அடிச்சா பார்க்கலாம். ஆஹா ஓஹோ படம் கிடையாது, இப்பயே சொல்லிடுறேன். ஏங்க நீங்க வேற சொல்லுங்க பரணி ப்ரோ, நெக்ஸ்ட் உங்கள்ட்ட கேட்கலாம், நீங்களே சொல்லிட்டீங்க, சொல்லுங்க. அடைமலைக்காலம். சரி, அவர் தமிழ்ல கேக்குறாரா இல்ல பொதுவான லாங்குவேஜ் கேக்குறாரா இல்ல எப்படி? ஓகே, எதுனாலும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன். நான் தமிழ்ல தான் சொல்ல போறேன். நான் சொல்ல போறது வந்து அடைமலை காலம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் இருக்கு, நெட்ஃபிளிக்ஸ்ல தான் இருக்கு. இன்னொரு படம் வந்துட்டு சி ஃபார் சிண்டா, இப்ப ரீசெண்டா இந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சு. இந்த 2 படமும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இது ரெண்டுமே வந்து மலேசியன் தமிழ் படம். ஸோ அதனால வந்துட்டு ஆக்டிங்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கும், பட் இருந்தாலும் என்ன சொல்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ரெண்டுமே ஒரே டைரக்டர் படம் தான். பர்னி ப்ரோ நெட்ஃபிளிக்ஸ் தான் வேணான்றாரு. ஏங்க அவர் நெட்ஃபிளிக்ஸ்னாலும் எங்கேயாவது பார்த்து பாருங்க, விடுங்க. இல்ல டவுன்லோட் பண்ணிப்பேன், நான் ஒன்னும் பிரச்சனை இல்ல, VPN போட்டு ஏதாவது கிடைச்சிடும், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஓகே, தேங்க்யூ பரணி, தேங்க்யூ. ஓகே ஓகே. இன்னொரு விஷயம் சொல்லுங்க ப்ரோ, ஃபிலிம் ப்ரோ சொல்லுங்க. இல்ல டூன்னு ஒரு மூவி இருக்கும்ல, ஓல்டு மூவி, DO தெரியலையே. 10 வருஷம் அந்த படம்
வந்து விவேக் பாலிது சத்தியமலைதுன்னு ஒரு இல்ல அவர் அவர் பேசுறது பேசுறதே தெளிவா ரொம்ப கேக்குதா? அவர் பேசுறது கேட்கல. இல்ல ப்ரோ தெளிவா கேட்கல. பழைய டெக்கு தெளிவா பழைய கேட்கல. டெக் ரெக்கார்டர் மாதிரி இருக்கு பல்டான் குறை குறைன்னு. தலைவா ப்ரோ இல்ல இல்ல வேற யாரோ ஸ்பீக்கர்ல இருந்து சவுண்ட் வந்துச்சு. இப்போ பல்டான் பல்டான் அஜித் பல்டான். அஜித் பல்டன் ப்ரோ. என்னதுலயே பிரச்சனை? ஆமா ஆமா இப்பதான் கரெக்டா பேசுங்க. கேக்குது ப்ரோ. ஆமா ஏங்க ஏங்க சத்தியமலை இல்ல எதுன்னு ஒரு உங்கதான் நிவின் பாலி பிரச்சனை ப்ரோ. பாடம் இருக்கு. இப்ப கேட்கல ஏங்க ஏங்க பல்டான். ப்ரோ உங்க இதுதான் அஜித் ஸ்பீக்கர் பல்டன் ப்ரோ. பக்கத்துல எங்கேயோ உட்காந்துருக்கீங்களா? உங்க பக்கத்துல வைஃபை இல்ல அசையா போடுங்க. அதான் நீங்க இந்த தள்ளி மாதிரி வாங்க. ஈர்ப்பு விசை ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் தள்ளி வாங்க. பிரகாஷ் ப்ரோ. சரி சொல்லுங்க பிரதர். ப்ரோ இப்ப இந்த பராசக்தி இட்லி கடை அந்த 49 இது ப்ரோ என்ன நிலைமை? எல்லாம் கிளியர் ஆயிரும் ப்ரோ. இல்ல எல்லாம் கிளியர் ஆயிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவனை கூட போட்டு படம் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு டக்குனு விட்டுலாம் மாட்டாங்க. ஓகேங்களா? இது வந்து சின்ன ஒரு அவங்களுக்கான ஒரு சின்ன ஒரு இஷ்யூ தான். அதை அவங்க கிளியர் பண்ணிக்குவாங்க. அதெல்லாம் போட்டு டக்குனு, ஏன்னா ஒரு படம் கூட அவருக்கு ரிலீஸ் ஆகல, ஆனால் நிறைய படங்கள் ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தனுஷ் படம் ஒன்று, சிவகார்த்திகேயன் படம் ஒன்று, சிம்பு படம் ஒன்று, அதர்வா படம் ஒன்று, அது இல்லாமல் இன்னும் 2 படம் தயாரிக்கிறதுக்குலாம் அந்த விஷயங்கள் லைன் அப்ல இருந்தாரு. அதனால ஒரே டக்குலாம் விட்டுட்டு போயிட மாட்டாங்க. அப்படிலாம் வந்து படத்தை பெண்டிங் போட்டு நிப்பாட்டிட மாட்டாங்க. இந்த இஷ்யூ முடியறதுக்கு என்ன 1 வாரம் ஆகும். அந்த 1 வாரத்துக்கு பணம் புழக்கம் இருக்காது. எப்படின்னா ஒரு இடி ரைடு அப்படின்னா உங்க அக்கௌண்ட்லாம் ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க, உங்களுக்கே தெரியும். இந்த அக்கௌண்ட்லாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வரைக்கும் அது எல்லாம் கிளியர் ஆகிற வரைக்கும் அவங்க வந்து கொஞ்சம் பணம் அந்த ஷூட்டிங் கொண்டு போகிறது கஷ்டங்கிறதுனால அதுக்கு தான் பாசிபிள் இல்லை இப்போதைக்கு. அதனால கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணியிருப்பாங்களே தவிர படங்கள்லாம் வந்துடும். அதுக்கு அதே மாதிரி இட்லி கடை வந்து அதுக்கு சம்மந்தம் இல்லை. இட்லி கடை அக்டோபர் 1 தானே ரிலீஸ், அதுக்கு இன்னும் 5 மாசம் இருக்குல்ல. இது என்ன 1 வாரம் 10 நாள் ப்ராப்ளமா இருக்கும், கிளியர் பண்ணிடுவாங்க. பிரகாஷ் ப்ரோ ப்ரோ தக்லைஃப் நம்ம சிங்கிள் பத்தி இது கூட பேசுறீங்களா? தலைவா கொஞ்சம் தான் பேசினாங்க, நீங்க வேணா சொல்லுங்க. எனக்கு ஆக்சுவலா த்ரிஷா கொஞ்சம் நல்லா இருந்தாங்க. சோ மத்தபடி வேற ஓகே மற்ற கேட்கறது நல்லா இருந்தது. பட் த்ரிஷா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப நாளைக்கு அப்புறம். எனக்கும் த்ரிஷா பிடிக்கும் சார், நான் என்ன பாட்டு கேட்கல. சரி ரைட். இப்போ இல்லை இந்த வார்த்தை வர்றதுக்காக வந்தேன், முன்னாடி ரொம்ப பேச முடியல. அப்போ வந்து இந்த வார்த்தை எதுக்காக பாட்டு பிடிக்கல அப்படின்றதுல இந்த இடத்துல எனக்கு வந்து த்ரிஷாவுக்கு பதிலாக வேற யாராவது ஹீரோயின், ஏன்னா இந்த மாதிரி லிரிக்ஸ் இந்த மாதிரி ஒரு சாங் அப்படின்னா ஒரு த்ரிஷாவை தவிர வேற யாராவது இருந்திருந்தா அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும். அப்படி த்ரிஷா தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிளாமர் கூட்டி இருந்திருக்கணும், அந்த சாங்கோட வேல்யூ ஏற்றி இருந்திருக்கணும். அதாவது உண்மையை ஓப்பனாக பேசணும் அப்படின்னா இவங்க மணிரத்னம் வந்து அவரோட மணிரத்னம் அப்படி காட்ட அவரோட ஸ்டைலில் மாட்டார்ல. வந்து மணிரத்னம் அப்படி அதான் சொல்றேன். மணிரத்னம் அப்படி காட்டுற ஆள் கிடையாது. அவரோட ஸ்டைலுங்கிறது இதனால இந்த பாட்டோட மூட வந்து அது வந்து டோட்டலா வந்து கான்ட்ராஸ்டா இருக்கு. ஒரு த்ரிஷா வந்து அந்த இல்லைன்னா வேற யாராவது ஹீரோயின் அந்த 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 பாட்டுக்காவது வேற ஏதாவது இருந்திருக்கணும். சரி ரைட்டு. அதை எப்படி சொல்றது, படத்தோட படி, படத்தோட கதையோட படி, அந்த ஓட்டத்தோட படி அது பிரகாரம் இவங்க ரெடி பண்ணிருக்கிறாங்கிறப்ப ஓகே தான். படமா பாக்குறப்ப நமக்கு தெரியும். பாடலாம் பாக்குறப்ப பாட்டு ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு டீசெண்டா தான் இருந்துச்சு, ஒன்றும் அந்த அளவுக்குலாம் இல்லை. மணிரத்னம் அவங்க ஏஆர் ரஹ்மான் கான்வென்ஷன் ப்ளஸ் வந்து நாயகன் படத்துக்கு அப்புறம் கமலும் மணிரத்னம் சேர்றாங்க. அப்படிங்கிறப்ப அந்த படத்துக்கான பாடல்கள் ஃபர்ஸ்ட் பெரிய பாசிட்டிவ் வைபா இருக்கும். படத்துக்கு வந்து இப்போ விக்ரம்க்குலாம் இப்போ நிறைய பாடல் வந்து டக்குனு தூக்கி கொடுத்துச்சு. இல்லை வந்து நீங்க எப்படின்னா இப்போ இந்தியன் டூக்கே வந்து சாங்ஸ் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவ் இருந்துச்சு. தாத்தா வர கதர் வர படம்லாம் நீங்க என்ன சில பேர் ட்ரோல் பண்ணலாம், பாட்டுலாம் அது ஒரு நல்ல ரீச்சான இருந்துச்சு. பாரா சாங்லாம் வேற லெவல் ஹிட் ஆயிருந்துச்சு. இதுல வந்து இன்னும் ஜிங்குச்சா வந்து ஃபர்ஸ்ட் கேட்கறப்ப கொஞ்சம் ஆவரேஜ் இருந்துச்சு. இப்போ கேட்க கேட்க பிடிக்கலாம்னு தோணுச்சு. அதே மாதிரி கேட்க கேட்க நல்லா தான் இருக்குது அது. ஆனா இது என்ன கேட்கும்போது இது வந்து அதுக்கு கீழே தான் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா விண்வெளி நாயகா மாதிரியோ இல்லை ட்ரெயிலர்ல ஒரு சாங் அந்த ஃபர்ஸ்ட் இந்த சிம்பு இன்ட்ரோப்போ அந்த ஒரு சாங் மாதிரியோ அது மாதிரி ஏதாவது சாங்கை போட்டு ஒரு ஹைப் ஏற்றணும் நீங்க. எனக்கு என்ன அந்த படத்துக்கு இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரக்கு முன்னாடி செம்ம வேற லெவலில் ஹைப் இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து கொஞ்சம் லேஸ் பண்ணுச்சு. அடுத்த ட்ரெயிலர் திரும்ப எனக்கு நல்லா பூஸ்ட். ட்ரெயிலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய பேர் இந்த டிஎல்ல வந்து மிக்சரா சொல்லி நாங்கள் செக்கச்சி வந்த வானமா இருக்கு அப்படி இப்படி இப்படி எனக்கு செக்கச்சி வந்த வானமா தான் வேணும். எனக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் திரும்ப செகண்ட் சிங்கிள் வந்து கொஞ்சம் குறைக்குது. எனக்கு இது மட்டுப்படுத்துது ஆக மொத்தம். அது வரைக்கும் சந்தோஷம் தான். பார்ப்போம், ஃபுல் ஆடியோ கேட்போம். எனக்கு ஃபுல் ஆடியோக்காக வெயிட்டிங். இன்னொன்று திரும்ப திரிசா நான் சொன்னனால சொல்கிறேன், இந்த பாட்டு திரிசா இல்லாமல் வேற யாராவது ஒரு யங் ஹீரோயின்ஸோ இல்லை வந்து இல்லை இன்னும் வேற யாராவது ஒரு அட்ராக்டிவாக இல்லை இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது இந்த அந்த பாடல் வரிகளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை அதாவது இல்லை பாட்டுக்குள்ளே இழுக்கணும் அது மாதிரி அந்த அட்ராக்ஷனோட யாராவது இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டர். இது எனக்கு திரிசாவோட மேக்கப்பே எனக்கு பிடிக்கல. ஃபர்ஸ்ட் விஷயமே திரிசாவோட லுக் இருக்குல்ல, அது மேக்கப்பே எனக்கு பிடிக்கல. ஒரு மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம்
எப்படி சொல்றது, எல்லாம் கொஞ்சம் அந்த இது சொதப்பலா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல், அவ்வளவுதான். ப்ரோ எனக்குலாம் ஆப்போசிட்டா இருந்தது. இந்த வடிவேலு ஒரு படத்துல அவங்க ஒய்ஃப் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்க பாப்பார்ல, சோ அந்த மாதிரி வந்து எனக்கு அது அந்த ரிப்ளை நான் நினைச்சு பாக்குறேன் நீங்க எப்படி பாத்திருப்பீங்கன்னு. இல்ல ப்ரோ எனக்கு த்ரிஷா ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா. ரொம்ப ரீசன் மூவில அவங்க ஃபேஸே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. பட் இந்த சாங்ல சூப்பரா இருந்தாங்க, அதனால சொல்றேன். நான் பிரகாஷ்க்கு ரிப்ளை கூட போட்டிருப்பேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கம்பேர் டு விஷால் ப்ரோ. இது ஒரு ஜிவிஎம் மேக்கிங் மாதிரி இருந்துச்சு இந்த சாங். கரெக்ட். மணிய ஜிவிஎம். விஷால் ப்ரோ சொல்லுங்க தலைவா. இல்ல ப்ரோ, தலைவன் போற இடத்துல பிரச்சனை இருக்கா, இல்ல தலைவன் பிரச்சனை இருக்க இடத்துக்கு போயிடுறாரா? இப்பதான் ஷூட்டிங் போலாம் இடத்துல போய் அந்த பிரச்சனையை தீர்த்துட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுதான் எங்க தலைவன் ஸ்டைலு. அதனால அத நம்பிக்கையோட வாழ்றதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கின்றது. இந்த STR49 வந்து 3 சாங் கம்ப்ளீட் ஆயிடுச்சான். அவர் வந்து இதுல சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் நீங்க எங்க அப்டேட்ல ஞாபகம் வச்சிருப்பீங்க? அதெல்லாம் ஷூட்டிங் இல்ல ப்ரோ, ஷூட்டிங் போட்டும் ப்ரோ, அதுக்கப்புறம் பார்க்கலாம் பாப்போம், ஷூட்டிங் ஆரம்பிக்கட்டும். இல்லைங்க, நான் சீரியஸா எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லைங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன், அப்புறம் மறந்துடுவேன். த ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லி ஒரு வெப் சீரிஸ் இன்னைக்கு தான் ஃபினாலே எபிசோடு ரிலீஸ் ஆயிடுச்சு. நான் வீக்லி பார்த்துட்டு இருந்தேன். அது வந்து எனக்கு என்ன சொல்றது, ஒரு சினிமா துறையில ஒரு ஒர்க் பண்ற ஒரு ஆளு, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல கதை நகரும். ஓகே, ஒரு மூவி ப்ரொடியூசர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் கதை நகரும். எனக்கு ஒரு சிட்காம் ஃபீல் தான் கொடுத்துச்சு. எனக்கு வந்து ஒரு 3 எபிசோடு மட்டும் பெருசாக ஒர்க் ஆகல. பட் ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் 2 எபிசோடும் சரி, ஃபினாலே 2 எபிசோடு, மற்ற எல்லாமே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம். உங்களுக்கு அந்த காமெடி ட்ராமா பிடிக்கும் அப்படின்னீங்கன்னா, ஒரு இது இருக்கு, ஒரு எபிசோட் இருக்கு. அதில் வந்து ஒரு பொண்ணு தான் டைரக்டர். அவங்க வந்து அந்த படத்தோட ரீல்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த கான்செப்ட்ல இருக்கும். அந்த கான்செப்ட்லாம் பார்த்து ரொம்ப சிரிச்சேன். எண்டிங் வேற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தாராளமாக வந்து பார்க்கலாம். உங்களுக்கு சீரீஸ்லாம் பிடிக்கும், காமெடி சீரீஸ் பிடிக்கும் அப்படின்னா இதை வந்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா மூவிஸ்குள்ளேயே இருக்கிறதுனால நிறையா ரிலேட்டபிளாகவும், அதுவும் இல்லாமல் இங்கிலீஷ்லேருந்து நிறையா ஸ்டார்ஸு டேரக்டர்ஸோட கேமியோ இந்த சீரீஸில் இருக்குது. ஸோ அதனால் ட்ரை பண்ணி பாருங்க. மகேஷ் ப்ரோ கைத்துக்கிங்க சொல்லுங்க ப்ரோ. ஒரே ஒரு கொஸ்டின் போன டாபிக்ல பிரகாஷ்ட கேட்கலான் இருந்தேன். இந்த இன்கேஸ் இந்த படம் டேக் ஆஃப் லேட் ஆச்சுன்னா STRோட ராம் படம் அடுத்தது ரெடியா இருக்குமா? இல்ல அவர் பேர் என்ன, அஸ்வத் படம், அது அஸ்வத் இல்ல அசோக் மறுபடியும் சொல்லிட்டாரு, எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் ஒர்க்கு டைம் வேணும், நான் பர்ஃபெக்டா கொடுக்கும் தலைவனுக்குட்டாரு ஒரே வார்த்தை. நான் ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் முடிச்சு வேற லெவல்ல கொடுப்பேன், இந்த படம் முடிச்சுட்டு அந்த படம் பண்ண போறேன்ட்டாரு. ஓகே அப்ப அந்த படம் அப்ப அது முன்னாடி வரதுக்கு வாய்ப்பு இல்ல. ஓகேங்க விஷால் ப்ரோ, உங்க ரிவ்யூ சொல்லுங்க ப்ரோ. சொல்லவே இல்ல சுகர் பேபி. அவர் பாட்டி அதுக்குதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இல்ல தலைவா, நான் இன்னும் கேட்கவே இல்ல. நான் நைட்டு கொஞ்சம் இப்போ ஒர்க்ல இருக்கிறதுனால வீட்டுக்கு போயிட்டு தான். ஆக்சுவலா நான் தக் லைஃபே கொஞ்சம் பார்க்கலாமான்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இந்த பாட்டு வந்த கூட ஃபர்ஸ்ட் கண்டிப்பா பாத்துருவேன். அந்த அளவுக்கு த்ரிஷா வெறியனா? ஆமா ப்ரோ, த்ரிஷா வெறியன். விஷால் ப்ரோ, நம்ம இன்னைக்கு சானியா மல்ஹோத்ரா பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, அவங்க சும்மா அந்த பாட்டுக்கு மட்டும் தான் கேமியோவாம் ப்ரோ. அவங்க மணிரத்னம் இன்னைக்கு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, சினிமா விகடன் இன்டர்வியூல. டெல்லியில நடக்கிற மாதிரி கதையா, அதுக்காக அவங்க சும்மா கேமியோவாம் அந்த பாட்டுக்காக. விஷால் ப்ரோ, த்ரிஷா வெறியன்லாம் இல்ல, காலேஜ் படிக்கிறதே யாரும் ஃபுல்லா எல்லாம் த்ரிஷா போட்டதா இருக்கும். ஃபுல்லாவே ஃபுல் கவர்டு, ஆல் இந்த ரூம் ஃபுல்லாவே. உடம்புல ஏதாவது பச்சை குத்தி இருக்காது அந்த மாதிரி ஏதாவது? இல்ல அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது தலைவரே நீங்க. பிரகாஷ் ப்ரோ, இன்னைக்கு கண்ணப்பால இருந்து மோகன்லாலுக்கு ஒரு பர்த்டே போஸ்டர் விட்டாங்களே, அதை பத்தி கொஞ்சம் பேசுங்க ப்ரோ. நீங்க பேசினாதான் கரெக்டா இருக்கும். என்ன ப்ரோ அது என்ன ப்ரோ போஸ்டர்? ஏன் ப்ரோ இப்படி பண்ணிக்கிறாங்க? சொல்லிட்டேன் பாவத்தை. அதுக்காக சொல்லிட்டேன். இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு அவர் பிறந்த நாள், அதனால இருக்கிறோம். மோகன்லால் பிறந்தநாள் ஸ்பெஷலா ஏதாவது பேசுறதுனா பேசலாம். பரணி கேரளா இருக்கலாம், நீங்க சொல்லுங்க பார்ப்போம். மோகன்லாலோட பெஸ்ட் டாப் 10 அல்லது டாப் 5 அவர்கிட்ட போய் கேக்குறீங்க. மோகன்லால் ஸ்பெஷல் பத்தி மம்முட்டி வேகமா சொல்லுவாரு. அவுட் வந்து அறிவியும். மம்முட்டி என்னதான் மம்முட்டி ஃபேனா இருந்தாலும் அவர் டாப் 10 மோகன்லால் படங்கள் பேர் டக்குன்னு வாசிக்கிறாரான்னு செக் பண்ணணும் கூகுள் பார்க்காம. அதுக்காக மறுபடியும் டக்குன்னு மைக் ஆன் பண்ணுங்க, டக்குன்னு ஒரு 10 படம் சொல்லுங்க பார்ப்போம். பெஸ்ட் 10 படங்கள் பேர் சரிதான். மைக் ஆன் பண்ணுங்க. ஆட இருங்க, அப்புறம் மைக் ஆன் பண்றதுக்கு லேட் ஆகி வருவேன்னு பிரகாஷ் ப்ரோ, அவர் மோகன்லால் மம்முட்டி சேர்ந்து படம் நடிச்ச படமா சொல்லுவாரு. இல்லைன்னா அந்த படத்துல மம்முட்டி ரெஃபரன்ஸ் இருக்கு, அந்த படம் தான் சொல்லுவாரு.
இப்படியே இழுங்க, அவர் மைக் ஆன் பண்ணாம டக்குன்னு பாத்துட்டு வரட்டும் போங்க. என்ன பண்ணுங்க போங்க. ஏன் இப்படி நீங்க பண்றீங்க? சொல்லுங்க ப்ரோ, அடுத்து நான் சொல்றேன். பரணி சொல்லுங்க பரணி, மைக் ஆன் பண்ணுங்க பரணி. சாரி, நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன்னு. எஸ் ஆயிட்டாருங்க, ஏங்க எஸ் அவரு போய் ஆயிட்டாருங்க. பாத்துட்டு அப்ப இருக்காருங்க, அடிச்சு பாரு. அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்லைங்க. இல்ல அதாங்க, அதான் சொல்றேன், எஸ் ஆயிட்டாரு இந்த கேப்ல. இப்போ வந்து என்னன்னு கேட்பாரு, என்னாச்சு இன்னைக்கு அப்படின்னு இவர் கேட்பாரு ஒரு ஒரு 5 படம் நிமிஷம் கழிச்சு. போட்டிருந்தார் ப்ரோ. நான் சரி இப்ப அப்பதான் இன்னைக்கு தான் அதை பத்தி அந்த ஒன்லைனை பார்த்தேன். அப்பவே பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. இன்னைக்கு இவர் கிறிஸ்டோபர் ஒரு படம் போட்டிருந்தார். அதுக்கப்புறம் கூகுள்ல போய் பார்த்தேன், அது ஒன்லைனே செமையா இருந்துச்சு. அந்த டைம்ல இப்படி ஒரு ஒன்லைன் யோசிச்சிருக்காங்கன்னு சொல்லி. படம் பேரு ஆக்சுவலா மோகன்லால் தான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ் மூவி, தமிழ் ஆடியன்ஸ் வந்து நிறைய மலையாள படம் பார்க்க காரணமா இருந்தவர் அந்த திருஷ்யம் தான். திருஷ்யம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் நம்ம ஓடிடியும் அதிகமா வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் மக்கள் அது வந்து ஒரு 6 மந்த் 7 மந்த் கழிச்சு தான் அது ஓடிடில வந்துச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நிறைய மலையாள படம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். அதுக்கு முக்கியமான காரணம் மோகன்லால் தான் நான் சொல்லுவேன். நிறைய புலிமுருகனா இருக்கட்டும், இந்த படமா இருக்கட்டும், இப்ப கடைசியா வந்த தொடரும் வரைக்குமே வந்துட்டு தமிழ் ஆடியன்ஸ் தொடர்ந்து அவர் படத்தை பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு வந்துட்டு எத்தனை லாங்குவேஜ்ல திருஷ்யம் வந்திருந்தாலும் என்னுடைய ஃபேவரட் வந்து அந்த ஜார்ஜ் குட்டியும் அந்த மலையாள திருஷ்யம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கமல் சில இது மாத்தி இருந்தாரு அப்படின்லாம் சொன்னாங்க, எனக்கு அது அந்த அளவுக்கு செட் ஆகல. எனக்கு மோகன்லாலோட வருஷம் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் ஒரு ரொமான்ஸ் மூவி ஒண்ணு, இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள இருக்கிறது மாதிரி, முந்திரி வழிகள் தளிர்க்கும் போல்னு ஒரு படம். அதுவும் ரொம்ப சூப்பரா இருக்கும். எனக்கு ரொம்ப எப்ப ஃப்ரீயா இருந்தாலும் அந்த படத்தை பார்ப்பேன். முந்திரினா என்ன, இந்த சவுத் சைடு, இந்த திண்டுக்கல் தேனி பக்கம்லாம் முந்திரினா கிரேப்ஸ். அததான் கேரளாலையும் முந்திரினா கிரேப்ஸ். மற்ற சைட்ல அப்படி சொல்ல மாட்டாங்க, திராட்சைன்னு சொல்லுவாங்க. அந்த 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 படம் ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி நிறைய மோகன்லால் படம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ரொம்ப நல்ல ஆக்டர். விஷால் ப்ரோ, அந்த படம் பேர் வந்து தசரதமா? தசரதம். ஓகே ஓகே ஓகே, லிஸ்ட்ல இருக்கு. ஓகே ஓகே, பாத்துருவோம். நான் வந்துட்டு எனக்கு பிடிச்ச படம் சொல்றேன். மோகன்லால் வந்துட்டு அவரை பத்தி 2 வார்த்தை மட்டும் சொல்லிக்கிறேன். அவர் வந்துட்டு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆக்டர் இன் இந்தியன் சினிமா. அதை நான் சொல்லிதான் அவருக்கு தெரியணுன்ற அவசியம் இல்லை. நடிப்புக்கான அந்த மெனக்கடலே இருக்காது. அவ்வளோ கேஷுவலா எந்த ரோல் கொடுத்தாலும் சாப்பிட்டு போயிடுவாப்ல. அதுக்கு உதாரணம் வந்துட்டு நம்ம உன்னை போல ஒருவன் தான் நம்ம ஈஸியா சொல்லலாம். அங்க கமல் சார் வந்துட்டு வேற ஒரு இதுல பண்ணிட்டு இருப்பாரு, எதுவுமே இருக்காது, சும்மா லுக்லயே அப்படியே மிரட்டி விட்டு போயிடுவாப்ல. அவரோட படங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது மணிச்சித்திரத்தாள். பார்க்காதவங்க பாருங்க, சந்திரமுகியோட ஒரிஜினல் வெர்ஷன். அதுல அவ்வளவு கியூட்டா சூப்பரா பண்ணிருப்பாரு அந்த கேரக்டர். அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அது 5th பிளேஸ். அண்ட் 4th வந்துட்டு நான் ரொம்ப பழைய படங்கள் பார்த்தது இல்லை, அதனால பார்த்தது மட்டும் சொல்றேன். 4th தேவசுரம்னு ஒரு படம் இருக்கு, அவரும் ரேவதியும் நடிச்சிருப்பாங்க. அந்த படம் ட்ரை பண்ணுங்க, அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். 3வது ஆப்வியஸ்லி திருஷ்யம். 2வது வந்துட்டு அந்த படம் பேரு ஃபுல்லா எப்படி சொல்றது, 2வது நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் படம் அவர் மலையாள இண்டஸ்ட்ரி தான், மலையாளத்துல பல படங்கள் பண்ணியிருந்தாலும் எனக்கு ஆல் டைம் கோட்டு இருவர் தான். இருவர் படம் எனக்கு மோகன்லால் தவிர வேற யாரும் டக்கு நினைச்சு கூட பார்க்க முடியல. அது அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ். யாராவது இருவரும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதையும் ட்ரை பண்ணுங்க. அந்த 2வது படம் ஒரு பெரிய டைட்டில், நமக்கு அது சொல்ல வர மாட்டேங்குது, நான் சொல்றேன். அவ்வளவுதான், தேங்க்யூ. அடுத்து சொல்லுங்க மோகன்லால் பத்தி. அது ப்ரோ, அது இப்போ வந்த படம் தான். அது யாரும் பார்க்கலனாலும் கண்டிப்பா பாருங்க. ப்ரோ டேடியும் பாருங்க கண்டிப்பா. யாரும் பார்க்கலன்னா கண்டிப்பா அந்த படம் ட்ரை பண்ணி பாருங்க. பிருத்திவிராஜ் மோகன்லால் நடிச்சிருப்பாங்க, சூப்பர் படம். தமிழ்ல இருக்கா ப்ரோ? தமிழ்ல இல்ல, மலையாளத்துல தான் இருக்கு. ஓகே ஓகே. அந்த படம் நம்ம ஊருக்கு ரஜினியும் சூப்பர் படம். அது ரஜினியும் ஒரு எஸ்கேவும் நடிச்ச செம்மையா இருக்கும் ப்ரோ. சூப்பர் படம். அது அவங்க 2 பேருக்கும் ஆப்டான கதை வேற. ரஜினி எஸ்கேவும் நடிக்கிறாங்க. ரொம்ப சிம்பிளா போய் எடுத்துட்டு வந்த படம், நல்லா இருக்கும். கரெக்ட், சூப்பரா இருக்கும். விஷால் ப்ரோ, எனக்கு பிடிச்ச டாப் 3 ஃபிலிம் வந்து லூசிபர், புலிமுருகன் அண்ட் திருஷ்யம். இந்த 3 ரொம்ப பிடிக்கும். லூசிபர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த வேட்டி சட்டை வந்து சூப்பரா ஃபிட்டா இருக்கும், நல்ல கெத்தா இருப்பாரு. ஸோ வேட்டி சட்டை போட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ கிராமத்துல இருந்ததுனால அந்த லுக் பயங்கரமா இருக்கும் அவருக்கு, அந்த உடம்புக்கும் அவர் கேரி பண்றதுக்கும். லூசிபர் ஃபர்ஸ்ட் பார்ட், எம்புரான் நான் பார்க்கல, அதனால தெரியல எனக்கு. பட் லூசிபர் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்திருக்கேன். ஸோ அதுல வேற லெவல்ல இருப்பாரு அந்த வேட்டி சட்டையில, அந்த கெத்தா இருக்கும். ஸோ புலிமுருகனும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்பதுல ரொம்ப நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன் புலிமுருகன். திருஷ்யம் ஆல்வே ஒருத்தர் கை தூக்கி இருக்காரு ரொம்ப நேரம். திருஷ்யமும் நல்லா இருக்கும். அந்த டாப் 3 வந்து என்னோட திருஷ்யம். ஆமா, இல்ல அந்த படம் டைட்டில் நான் யோசிச்சுட்டே இருந்தேன், தூவான தும்பிகள்.
அது யாராவது ட்ரை பண்ணுங்க, அந்த டைம்ல எடுத்துருப்பீங்க பாருங்க ஒரு சம்பவம். அது ரொம்ப சூப்பர் படம். கிறிஸ்டோபர் ஆமா வந்திருக்காரு அண்ணே, பாருங்க. வணக்கம்ண்ணே. கிறிஸ்டோபர் ப்ரோ வந்திருக்காரு. வணக்கம். இல்ல மோகன்லால் பத்தி பேசுனீங்களா? அதுதான் சரி ஆமாண்ணே, பரவாயில்ல. வாங்கண்ணே, சொல்லுங்கண்ணே. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மோகன்லால் படம் 5 படங்கள். ப்ரோ இன்னைக்கு நீங்க போட்ட படம் தான் பார்த்தேன் ப்ரோ. ப்ரோ நீங்க இன்னைக்கு போட்டிருந்தீங்களே காலைல அந்த படம், தசரதம் இன்னைக்கு தான் ஏத்தி வச்சிருக்கேன் பார்க்கணும் ப்ரோ. நல்ல ரொம்ப நல்ல படம். அதான் நான் அதான் அந்த 1980s அந்த கான்செப்டே பயங்கரமா இருக்கு. அப்போவே இந்த சரகசி அதை பத்தி, அது மோனல் ஆக்டிங் எல்லாம் எப்பா சூப்பரா இருக்கும். அதான் திரும்ப அந்த படம் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் நான். மோகன்லாலோட தசரதம், மம்முட்டியோட தானியவர்த்தனம், இதெல்லாம் ரொம்ப பழைய படம். இந்த ரெண்டுமே நல்ல படம். தனியாவர்த்தனம் சொல்றீங்க? ஆமா ஆமா, அது ரெண்டும் என்னோட ஃபேவரேட். மோகன்லாலுக்கு நிறைய நிறைய படம் இருக்கு. இந்த நாடோடி காற்று, அக்கறை 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 அக்கறை, பட்டண பிரவேசம் தெரியுமா? வந்திருக்கும். தமிழ்ல கதாநாயகன் வந்திருக்கும் நினைக்கிறேன், பாண்டியராஜ். ஆமா ஆமா, பாண்டியராஜ். சுகுமார் மோகன்லால் பர்த்டே, மோகன்லால் பத்தி பேசினால சரி வந்துட்டேன். கிறிஸ்டோபர் அண்ணா அவரும் இந்த வினீத் ஸ்ரீனிவாசன் அப்பா ஸ்ரீனிவாசன், அவங்க காம்போ சூப்பரா இருக்கும். பாத்திருக்கீங்களா அவங்க படம்? இந்த காம்போ பட்டண பிரவேசம் அதானே? ஆமா ஆமா, பட்டண பிரவேசம் இது. அப்புறம் வரவேற்பு இருக்கும். ரீசெண்டா அந்த உதயநாடு தாரம் அவங்க தான் பண்ணாங்க. கதை தொடரும் போல் தானே, அது மம்மூட்டி இல்ல, சாரி, உதயநாடு தாரம்னா தமிழ்ல வெள்ளித்திரைன்னு வந்திருக்கும். ஓஹோ, ஓகே. அதனாலதான் அதே கரெக்ட் ப்ரோ, சுகுமார் ப்ரோ கரெக்ட். பரணி மம்மூட்டி ஃபேன். ஆமா ஆமா, மம்முட்டி ஃபேன். மம்முக்கா கண்ணினே அவரு. எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க, நான் கேட்டேங்க, அவ்வளவுதான். ப்ரோ ப்ரோ நாங்க எவ்வளவு நேரம் உங்கள்ட்ட கேட்டோம், எவ்வளவு நேரம் உங்கள்ட்ட கேட்டுட்டு இருந்தோம். மோகன்லால் பத்தி சொல்லுங்க. பரணி பயங்கரமான நடிப்பு. பரணி செம்ம. கம்ப்ளீட் ஆக்டர் மோகன்லால் கிடையாது, கண்டிப்பா கிடையாது. கம்ப்ளீட் ஆக்டர் மோகன்லால் கிடையாது, கம்ப்ளீட் ஆக்டர் பரணி. நான் கொஞ்ச நேரம் வெளியே இல்ல கம்ப்ளீட் ஹேட்டர் பரணின்னு சொல்லலாம். இல்ல பரணி கம்ப்ளீட் ஹேட்டர் பரணின்னு சொல்லிடலாம். செம்ம. 5 நிமிஷம் வந்து நானே கண்டுபிடிச்சிட்டேன் பிரகாஷ் ப்ரோ. இவ்வளவு நேரம் இருந்து யாரும் கண்டுபிடிக்கலையா? இல்லண்ணா கேட்ட சொல்லுங்க. சரி ரைட் கிறிஸ்டோபர் ப்ரோ, நீங்க டாப் 10 மோகன்லால் படம் சொன்னா இருக்கவே அவர் இத்தனை படம் நடிச்சிருந்தாலும் இந்த 10 படம் வந்து அவருடைய, நான் வந்து மோகன்லால் படங்களை வந்து நான் எல்லாத்தையும் சிபாரிசு பண்ணுவேன் அப்படின்னா இந்த 10 படங்களை பண்ணுவேன். அந்த அளவுக்கு ஒரு முரட்டத்தனமான படங்கள் அப்படின்னு ஒரு 10 படங்கள் சொல்லுங்க. 10 கண்டிப்பா. நான் ஃபர்ஸ்ட் தசரதம் தான், அப்புறம் பரதம்னு ஒரு படம் இருக்கும், அப்புறம் தன்மாத்ரா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அப்புறம் ஆப்வியஸ்லி திருஷ்யம், அப்புறம் ஒப்பம்னு ஒன்று, இதெல்லாம் ரீசன்ட் ஆக்சுவலாக. ஒப்பம்னு ஒரு படம், அப்புறம் கிழுக்கம்னு ஒரு காமெடி படம், மின்னாரம்னு ஒரு படம், அப்புறம் சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். அந்த கிழுக்கம் எதுல பார்த்தீங்க? இப்போ ரீசன்ட்டா அது ரீவாட்ச் பண்ணல. இல்ல ஐயோ, அது கிழுக்கம் நான் முன்னாடி டிவில பார்த்தது, ஒரு 20-25 வருஷம் இருக்கு முன்னாடி நான் பார்த்தேன். அதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது, எங்க போய் தேடுறது தெரியல. அது தெரியல. அப்புறம் நரசிம்மம் மாசா இருக்கும் அந்த படம். அந்த டைம்ல எல்லாம் பயங்கர மாஸ் படம். அப்புறம் ராவண பிரபு தேவாசுரம், சாரி ஃபர்ஸ்ட் பார்ட் தான் நல்லா இருக்கும். தேவாசுரத்தோட செகண்ட் பார்ட் ராவண பிரபு, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருக்கும். 6ஆம் தம்புரான், நிறைய படம் இருக்கு. ஸ்படிகம் தான் தமிழ்ல வீராப்புன்னு நம்ம சுந்தர்சி எடுத்திருப்பாரு, பாத்துறீங்களா? அப்புறம் தூவான தும்பிகள், அது யாரும் இங்க பேசுனீங்கல்ல, தமிழ்ல இருக்கும். அப்புறம் எந்த படம் யாரும் பேசவே இல்லையா? இந்த தென்மாவின் கொம்பத்தா? இல்ல அதெல்லாம் ஓகே. இது பிரபு சிறைச்சாலையா? காலாபாணி. அது அங்க காலாபாணி, அது பேரு. ஓகே ஓகே, அது தமிழ்ல ரொம்ப அண்டர்ரேட்டட் அந்த படம். பேசவே மாட்டாங்க அந்த படத்தை பத்தி. அதெல்லாம் நல்லா எடுத்திருப்பாங்க. அது இல்ல சும்மா இது கிறிஸ்டோபர் ப்ரோ நடுவுல 3 படத்துக்கு முன்னாடி ஏதாவது சொன்னீங்க, தும்பிகளை நம்ம சொன்னீங்க. இல்ல அது தமிழ்ல என்ன ரீமேக் பண்ணாங்க நீங்க? தமிழ்ல இந்த படம் வரல, தூவான தும்பிகள் வரல. ஓ ரைட் ஓகே. திடீர்னு தமிழ்லன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. சரி சொல்லுங்க அடுத்த. அப்புறம் சித்திரம் கூட தமிழ்ல வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சித்திரம் திருஷயம்ல ஒரு பாட்டு, அந்த நிழலே, அந்த சாங் வீடியோ எதுவுமே இருக்க மாட்டேங்குது யூடியூப்ல எதுலயுமே. அது ஒரு ஒன் ஆஃப் த இதுதானுங்க, படத்தோட கதையோட டிராவல் வர சாங் தானே.
இல்ல என்னங்க தமிழ்ல இருக்குல்லங்க, அந்த தமிழ்ல இந்த படத்துல இருக்குல்ல. ஓகே, ஓகே. இல்ல இன்னொரு விஷயம், நான் மம்முட்டி ஃபேன் கிடையாது. இது மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த ஸ்பேஸ்ல பல வாட்டி சொல்லிட்டேன். நான் மோகன்லால் பத்தி பேசுறப்போ, ஒரு 5 நிமிஷம் கூப்ட்டாங்களே, வீட்ல கூப்ட்டாங்கன்னு போய் என்னான்னு கேட்க போனேன். ரிட்டர்ன் வரப்போ விஷால் ப்ரோ வந்து மோகன்லால் பத்தி பேசிக்கிறாரு. இல்ல மோகன்லால் இதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னா, மோகன்லால் பேச வந்தோடனே ஹெட்செட்டை கழட்டி கீழ வச்சுட்டு போயிட்டாரு அவரு. அவ்வளவுதான். அதை கேட்க கூட கூடாதுன்னு நினைச்சு போயிருக்கிறாரு. இதுல இருந்து நீங்க சொல்ல வரதே வாக்குமூலம் கொடுத்துருக்கீங்க. அவ்வளவுதான். சரி ரைட் நடத்து. பிரகாஷ் ப்ரோ சொன்னா நம்மத்துக்கு பல பேர் அப்புறம் இருக்காங்கண்ணா. அப்புறம் இந்த படம் இப்ப இந்த ஒரு நிமிஷம் சாரி சொல்லுங்க. இந்த படம் இருக்கு தாளாவட்டம் தானே, அந்த தமிழ்ல பிரபு நடிச்சிருப்பாரு, மனசுக்குள் மத்தாப்ப, ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் நடக்கும் ஸ்டோரி. மனசுக்குள் மத்தாப்ப அதேதான். சரண்யா நடிச்சிருப்பாங்க. சரண்யாவும் பிரபு. அது தாளாவட்டம், அந்த படம். அப்புறம் இன்னொரு படம் உண்டு, தாழ்வாரம்னு ஒண்ணு உண்டு, வரவேற்பு, நிறைய எனக்கு கேட்டா வந்துகிட்டே இருக்கும். 10-40 மோகன்லால் கண்ணியா இறக்குறீங்களா லிஸ்ட்? இல்ல மலையாள படம் நான் பாப்பேன். நான் சொன்னேன், நான் தமிழ் மாதிரி ஈக்குவலா மலையாள படம் பாத்திருப்பேன். பட் இந்த மோகன்லால் அதான் கிறிஸ்டபர் ப்ரோ, நீங்க உங்க ஊர் வந்து பார்டர்ன்றனாலயா, அந்த பார்டர்ல இருக்கிறதுனாலயா? ஆமா சூப்பர். அப்புறம் இன்னொரு படம் இருக்கு மோகன்லால் மட்டும் இல்ல, கிறிஸ்டபர் ப்ரோ நல்லா மலையாளமும் பேசுவாரு. பேசுவேன். கிறிஸ்டபர் நீங்க இருவர் சொல்லல பாத்தீங்களா? என்னன்னு சொன்னனே நான், நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. தமிழ்ல இருவர்னு தான் சொன்னேன். சரி ஓகே. அப்புறம் ஐயோ ஏதோ ஸ்ட்ரைக் ஆச்சு, மறந்துட்டேன் போச்சு. ஏதோ பேசலாம். கிரீடம் தமிழ்ல ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் தான் எடுத்திருப்பாங்க. மலையாளத்துல 2 பார்ட் இருக்கு. கிரீடத்தோட செகண்ட் பார்ட்டும் எடுத்திருப்பாங்க. அதுவுமே சூப்பரா இருக்கும். செங்கோல், கிரீடம், செங்கோல். ஸோ 2 பார்ட் இருக்கும். 2மே நல்லா இருக்கும். இன்னைக்கு தாங்க அந்த படத்துக்கு 2வது பார்ட் இருக்குன்னு உங்க மூலமா ஒரு தகவல் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்று ஒரு தகவல். அதுவும் எல்லாம் இப்ப பாத்தீங்களா, எல்லாருமே இப்பதான் அந்த KGF 1, 2லான்றீங்களே. நம்மால் 1980ஸ்லயே இந்த பட்டண பிரவேசம். ஓகே. இல்ல இன்னொன்னு சொல்ல வந்த டைட்டில மறந்துடக்கூடாது. பட்டண பிரவேசம் ஆரம்பிச்சீங்க. அது 3 பார்ட் இருக்குன்ற. அப்பவே 1980ஸ்லயே அந்த படத்துக்கு 3 பார்ட் எடுத்தாங்க. பட்டண பிரவேசம், அக்கறை அக்கறை அக்கறை, நாடோடி காற்று. இந்த மாதிரி 3 ஒரே இத தொடர்ச்சியா. இத ஒண்ணுதான். நான் வந்து மம்முட்டி மட்டும் இதை பண்ணாருன்னு நினைச்சேன். ஏன்னா CBI 5 பார்ட் 5. அப்ப நம்ம 5 பார்த்தோம். இப்ப ரீசெண்டா 6 வந்து நினைக்கிறேன். அது 5மே நல்லா இருக்கும். 6 தான் மொக்க. ஆமா, கடைசியா வந்ததுதான் மொக்க. 5ல எனக்கு 3 பிடிக்கும். 4 ஓரளவு சுமார் தான். ஆனா எனக்கு மம்முட்டி மட்டும் தான் இது மாதிரி அப்பயே சீக்வல் பண்ணிருக்காருன்னு தோணுச்சு. பரவாயில்ல, மோகன்லால் இத்தனை படங்கள் அது வேற டைட்டில், அதே ஒரு அர்த்தம் உள்ள தொடர்ச்சியா கிரீடம், செங்கோல் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் பரவாயில்ல. இந்த படம் சொன்னல, இந்த மூணு பாட்டு, இந்த பட்டண பிரவேசம், இதுதான் நான் தமிழ்ல நம்ம சொன்னோம்ல கதாநாயகன் படம். நல்லா இருக்குமா? அது ஒண்ணு. சிபிஐ சூப்பரா இருக்கும். சிபிஐ டைரின் குறிப்பு ஹாட்ஸ்டார்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் பாருங்கடா. இல்ல முத 3 நாள் நல்லா இருக்கும். முத 3 பாட்டு சூப்பரா இருக்கும். அது ஃபர்ஸ்ட் பார்ட்டோட வந்து அந்த சர்ப்ரைஸ்லாம் வந்து அந்த பீரியடுக்கு அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க தமிழ்லயே இருக்கு. அது சிபிஐ வந்து தமிழ்ல யூடியூப்ல இருக்கு. அதான் சொல்றேன் கேட்டுங்க. அது அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி. இப்ப நீங்க பாத்துட்டு ஏமாற்றம் அடைந்தீங்கன்னா பொறுப்பு கிடையாது. ஏன்னா அந்த காலத்துல நீங்க மௌனம் சம்மதம் படம் பாத்திருக்கீங்கல்ல, இதுல ஓரளவுக்கு இது இந்த மாதிரி எல்லாம் அதுவும் இருக்கும். நீங்க மௌனம் சம்மதம் இப்ப பார்த்தாலும் நமக்கு பிடிக்கும். ஆனா இந்த படங்கள் இருக்குல்ல, இந்த படங்கள் வந்து அந்தந்த பீரியடுக்கு அந்தந்த ட்விஸ்ட் பயங்கரமா ஒர்க் ஆயிருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு இதாக தான் இருக்கும். ஒரு படத்துல சுரேஷ் கோபி இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுல சுரேஷ் கோபியா யாரோ கொஞ்சம் சைடு ரோல் பண்ணிருப்பாரு மம்முட்டிக்கு. அதெல்லாம் நல்லா இருக்கும். அதெல்லாம் பாக்குறேன். அந்த படங்கள்லாம் சில பல வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தேன். எனக்கு வந்து பரவாயில்லையே, அப்பவே இது மாதிரி நல்லா எடுத்துக்கிறாங்கன்னு தோணுச்சு. ரொம்ப நேரம் கீழே ஒருத்தர் கை தூக்கி இருக்காரு ப்ரோ. வியட்நாம் பிரகாஷ் ப்ரோ. சிம்னா சொல்லுங்க பிரதர். தேங்க்யூ. ஆல்மோஸ்ட் கிறிஸ்டபர் கவர் பண்ணிட்டார். நான் அந்த ஒரு 3 படம் தான் சொல்லியிருந்தேன். ஸோ ஓகே, ஜஸ்ட் டூ பாயிண்ட்ஸ். எனக்கு மலையாள மூவிஸ் எப்படி இன்ட்ரடியூஸ் ஆச்சுனாலே மோகன்லால் தான் அவங்களுடைய ஃபிலிம் மேக்கிங்லேயே ஒரு மாஸ் அப்பீல வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தார். அதில் தான் எனக்கு வந்து அந்த 6ஆம் அந்த படமும் சரி, ராவண பிரபு அண்ட் ஸ்படிகம், முக்கியமாக இந்த படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ் அப்பீலுங்கிறது வந்து இட்ஸ் நாட் அபவுட் ஒரு மாஸ் என்ட்ரி கொடுக்கறதுன்னு இல்லை. அவர் டயலாக்ஸ்லேயே வந்து நிறைய நமக்கு பார்க்கறதுக்கு நிறைய பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த இன்டர்நேஷன் வந்து பின்னாடி உங்களுக்கு பிஜிஎம்மே தேவையில்லை. ஒரு
அப்பதான் எனக்கு ஃபீல் ஆச்சு, ஓகே ஏன் இவரை வந்து தனியா எடுத்து வைக்கிறாங்க. நம்ம வந்து இருவர் பார்த்துருக்கோம். இருவர் என்னதான் அவருடைய ஆக்டிங்கா இருந்தாலுமே மணிரத்னம்ன்ற ஒரு பர்சனாலிட்டியோடைய இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய அதுல தெரியும். ஆனா இவருக்கு ஏதோ தனியா இருக்குன்னு என்னால ரியலைஸ் பண்ண முடிஞ்சதே இந்த மாதிரி படங்களை பார்க்கறது தான். அதனாலதான் வென் யூ see him even in தமிழ் மூவிஸ் அவருடைய மீட்டர் தனியாவே இருக்கும். இப்ப யாரோ ஒருத்தர் சொல்லி வந்துட்டனே உன்னை போல அதுல அந்த கமலஹாசன் படத்துல கூட அவர் லக்ஷ்மி கிட்ட பேசும்போது, லக்ஷ்மி மேம் கிட்ட பேசும்போது நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வார்த்தைகள் வரும். அந்த நிறைய வார்த்தைகளுக்கு ஒரே மோடு இருக்காது. நான் தானே, நான் வாங்கிக்கிறேன், நீங்க கேட்காதீங்க. அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா he is giving a different view for a different language. அது மலையாளம் மாதிரி அவர் பேசல, அவர் தமிழ் தான் பேசுறாரு. தட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் குவாலிட்டி an actor I can see. நம்ம எப்படி கமல்ஹாசனை பார்க்குறோமோ he has a originality which he is delivering in multiple languages. அது 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 ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு வந்தேன். அண்ட் மூவிஸ் கிறிஸ்டபர் ஆப்வியஸ்லி ஐ மீன் யூ நோ மோர். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி அதெல்லாம் பார்த்தாலே why he is being lauded அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. தேவசுரமோட சீக்வல் ஒன்னு சொன்னீங்களா, அது எப்படி இருக்கும்? அதை பார்த்தது இல்லை நான். தேவசுரம் தான் பார்த்திருக்கேன். நல்லா இருக்கு. தேவாசுரம், ராவண பிரபு. தேவாசுரம் வந்து 1987 வந்துச்சு நினைக்கிறேன். ராவண பிரபு வந்து 2002 or 2003. அதுவும் கண்டினியூஷன் தானா? கண்டினியூஷன். ஆமா ஆமா ஆமா. மொரட்டு கேரக்டர் ஆச்சு. நெப்போலியன், ரேவதி. ப்ரோ நீங்க இந்த கிரீடம் படம் சொல்றீங்களா, அது நம்ம இங்க ரீமேக் ஆச்சு அந்த படம் தானா? ஆமா ஆமா ஆமா. ஃபர்ஸ்ட் பார்ட் இங்க ரீமேக் ஆச்சு. அதுக்கு சீக்வல் எப்படி ப்ரோ இருக்கும்? சீக்வல் எப்படி, என்ன மாதிரி கதை? எனக்கு ஞாபகம் இல்ல. ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் லாஸ்ட்ல இந்த கிளைமாக்ஸ்ல ஜெயில போவாங்க கரெக்டா அஜித்? ஆமா ஆமா ஆமா. ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் நடக்கிறது. ஓகே. நான் படம் பார்த்து 20-30 இயர்ஸ் முன்னாடி தான் பார்த்தேன். பட் ஸ்டில் அந்த சாங்ஸ் அந்த இதெல்லாம் ஞாபகம் இருக்கு. பட் நல்லா இருக்கும் படம். அதெல்லாம் பாருங்க, எல்லாம் ப்ராப்பர் சீக்வல் அதெல்லாம். அப்புறம் பிரணயம்னு ஒரு படம் இருக்கு, மோகன்லாலோட 300th மூவி. அதுவும் நல்லா இருக்கும். கொஞ்சம் ஓல்ட் ஏஜ் லவ். அது தெரியல எத்தனை பேர் பார்த்துருப்பாங்கன்னு. ஒரு அண்டர் ரேட்டட் ஃபிலிம் தான் அது. தன்மாத்திரா கண்டிப்பா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பிளஸி படம். ஓகே, ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும். நீங்க சொல்ற படங்கள் ஏதாவது தமிழ்ல ரீமேக் ஆயிருச்சுன்னா இந்த வெர்ஷன், இந்த படம் தமிழ் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி, எப்படி இந்த கதாநாயகன் சொன்னீங்கல்ல, அது மாதிரி சொல்லும்போது சொன்னீங்கன்னா நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு வந்து ரைட் இந்த படம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஏதாவது பார்க்கலன்னா கூட அந்த படம் பார்ப்பாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு படம் இப்ப நீங்க சொன்ன மாதிரி, இப்ப தன்மாத்ராவா சொன்னீங்கல்ல, இப்ப தன்மாத்ரா தமிழ்ல ரீமேக் ஆயிருக்கா? அதெல்லாம் கஷ்டம் இல்ல. உங்களுக்கு தேவைன்னு சொல்ல வேண்டிய பொதுவா தேவைன்னு சொல்லிட்டேனுங்க. நான் சொல்லிட்டேனே, பொதுவா தேவைன்னு தான் சொல்லியிருக்கேன். இதுல வியட்நாம் ஏங்க அவர் சொல்ற படங்கள் இருக்குல்ல, இப்ப இதுல வந்து நான் பெரும்பாலும் 90ஸ்க்கு அப்புறம் வந்த படங்கள் வேணா பார்த்திருப்பேன். இந்த 80s படங்கள்லாம் கண்டிப்பா நான் பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏதாவது 1-2 தான் பார்த்திருப்பேன். இப்போ இந்த அளவுக்கு பெஸ்ட் படங்கள் ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா, டாப் 10ல சொல்ற அளவுக்கு சொல்றாங்க அப்படின்னா, நான் மிஸ் பண்ணி இருந்தா ஒருவேளை தமிழ் வருஷம் இருந்தா நம்ம இந்த கதை தானா நமக்கு மேட்ச் பண்ணிக்கலாம், பார்க்கலன்னா பார்க்கலாம். அதுக்காக தான் திரும்ப இன்னொரு தடவை சொல்றேன். அது எல்லாரும் சார்பாக நிறைய படம் ஆனா தமிழ்ல ரீமேக் பண்ணிருப்பாங்க போல. நிறைய படம் தமிழ்ல ரீமேக் பண்ணிருப்பாங்க. இல்ல இந்த முத்துவே இருக்கே, முத்தோட அந்த லைன் மட்டும் எடுத்துக்கிட்டு தான் முத்து பண்ணாங்க. ஆட நீங்க ஒண்ணு சும்மா முத்துன்னு விடுங்க. அடுத்த நீங்க சும்மா அதுலயே நிக்கிறீங்க. கிறிஸ்டோபர் ப்ரோ, சொல்லுங்க. பெரிய ஃபேன். சூப்பர், தேங்க்ஸ். நீங்க ரிவ்யூ போடுறீங்க ப்ரோ, அந்த ஸ்டார் மட்டும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி போட்டீங்களா? அந்த சீக்கிரம் ரிவ்யூ அந்த போஸ்டர்ல ஸ்டார் மட்டும் புரியுது, ஹைலைட் பண்ணி போட்டீங்கன்னா ஆல்ரெடி. ஓகே, நான் பண்ணிடுறேன், சொல்லிருக்காங்க ஆல்ரெடி. ஏஸ் ரிலீஸ் ஆகுதா ப்ரோ அங்க இந்த வாரம்? ஆமா, நாளைக்கு நான் பிரீமியர் பார்த்துடுவேன் நாளைக்கு. சாரி, இன்னொரு இது ஆக்சுவலி கிறிஸ்டபர் உங்ககிட்ட நான் பேசினது இல்லை. ஆனா ஐ ஸ்டே இன் அட்லாண்டா டூ. நான் வந்து யோசிப்பேன் இவர் எப்படி மெட்லாக் போறாரு, எப்பா அவ்வளவு தூரம் எப்படி போறாரு. இப்ப வேற இந்த மழை வேற யோசிச்சு வருது. நான் எனக்கு டிரைவ் ஒரு படம்னா தூரமாச்சு. அது 40 நிமிஷம் டிரைவ், 3 மணி நேரம் படம், அடுத்து திரும்ப 40 நிமிஷம். ஸோ 5 மணி நேரம் ஸ்பெண்ட் ஆகும் ஒரு படத்துக்கு. ஆமா. ட்ரெய்லர் எப்படி ப்ரோ இருந்துச்சு, அதை பத்தி சொல்லுங்க. ட்ரெய்லர் ஓகே தான், எனக்கு அவ்வளோ பயங்கரமா இல்ல. இந்த செகஸ் வந்து வானம் ஸ்டைல்லே தான் இருக்கு. நமக்கு அந்த படம் அவ்வளோவா ஓகே தான், எனக்கு தெரியல, பார்ப்போம். பட் நான் தக் லைஃப் மிஸ் பண்ணிவிடுவேன் ப்ரீமியர் ஷோ, அதனால ட்ராவல் இருக்கு, அதனால எனக்கு பார்க்க முடியாது, ஊர்ல தான்.
ரைமிங் யோசிச்சு வச்சிட்டீங்களா? இல்ல நான் பார்க்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஷோ அவர் தான் பிரீமியர் ஷோவே பார்க்கலங்கிறாரு. அவர் அந்த அந்த சமயத்துல அவரு வேற ஒரு பிளான் வச்சிருக்காரு, அதனால பார்க்க முடியாது. பட் இங்க பெரிய ரிலீஸ் இருக்கு. யூஎஸ்ல வந்து நல்ல பெரிய ரிலீஸ் வரும் அந்த படம். ஆல்ரெடி நல்ல பிளானிங் இருக்கு, நல்லா ரிலீஸ் பண்ணுவாங்க. எம்ஐ பாத்துட்டீங்களா இல்ல நாளைக்கு தானா? எம்ஐ பார்க்கல. இங்க நாளைக்கு தான் ரிலீஸ். இந்தியால தான் ஏர்லி ரிலீஸ் அது. ஸோ நாளைக்கு நான் மோஸ்ட்லி பார்ப்பேன். ஓகே. பட் நாளைக்கு ஏஸ் இப்போ ப்ரீமியர் போட்டிருக்காங்க, அதனால ஏஸ் போவேன்னு நினைக்கிறேன். எம்ஐ வந்து நெக்ஸ்ட் டே பார்த்துக்குவேன். ஏஸ் நாளைக்கு ப்ரீமியர் ஷோ இருக்கு, 4 மணி ஷோ. ஊர்ல 4 மணி 3 மணி ஏதோ நாளைக்கு காலையிலயா ப்ரோ? ஆமா, இங்க 5 o'clock இருக்கு. ஸோ ஊர்ல 2:30 AM. ஒன் டே ஏர்லியா போடுறாங்க, எப்படி நார்மலா அப்படி பண்ண மாட்டாங்களே? அது முன்னாடியே பாத்துருவோமே. இல்ல பிரீமியர் தானே, அதுக்கு முன்னாடி பிரஷ் வேற இருக்கா? ஈவினிங் பிரஸ் இல்லைங்க பிரதர். நம்ம டைம் பிரகாரம் வெள்ளிக்கிழமை அதிகாலை 2:30 சொல்றீங்களா இல்ல நாளைக்கு 2:30 சொல்றீங்களா? வெள்ளிக்கிழமை காலையில 2:30. வெள்ளிக்கிழமை அதிகாலை 2:30 கரெக்ட் தான். நாளைக்கு மதியானம் இவர் வந்து பாத்துருவாரு. ஓ, அப்ப பிரீமியர் ஷோ இருக்காங்க, பிரஷ் ஷோ இருக்கா? இருக்கு. அப்போ ஓகே, அப்போ அந்த ரிவ்யூ பேஸ் பண்ணி டிசைட் பண்ணிக்கலாம் எந்த படம் பார்க்கணும்னு. மிஷன் இம்பாசிபிளா ஏஸ் மேல பெருசா ஹோப் இல்ல, பட் பாப்போம். அந்த டைரக்டர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் படம் எனக்கு அவ்வளவு பிடிக்காது. ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்வோமா, அந்த டைரக்டர் தானே? சொல்றேன், ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன் அந்த டைரக்டர். பட் அகைன் விஜய் சேதுபதி இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்காருன்னா something is there. ஆக்சுவலா ஒரு மீம் இருக்கும்ல, ஒரு ரகசியம் சொல்லட்டுமான்னு, அது மாதிரி வந்து எனக்கு அந்த படம் பிடிக்கும். ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் அது ஓரளவுக்கு நல்லதா இருக்கும். அதாவது கௌதம் கார்த்திக் ரொம்ப வித்தியாசமா டோன்ல இருக்கும். அது ஒரு கிளைமேக்ஸ் நெருங்கிறதுக்கு முன்னாடி தான் கொஞ்சம் படம் நல்லா இருக்காது, கொஞ்சம் ஓவர் ட்ரோ பண்ண மாதிரி இருக்குமே தவிர எனக்கு அந்த படம் ஓரளவுக்கு நல்ல டிஃப்ரெண்டான அட்டெம்ப்ட் தானே. சாங்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சாதாரண வாட்ச், டைம் பாஸ் வாட்சுக்கு நல்லா இருக்கும். அது ஞாபகம் இல்ல அப்போ, அதான் ஃபர்ஸ்ட் டே அப்ப தியேட்டர்ல பார்த்து அப்ப பிடிக்கல, அதுக்கு பேரு ஞாபகம் கூட இல்ல அது எப்படி இருக்கும். அந்த டைம்ல ஒரு பீக்ல இருந்த விஜய் சேதுபதி நடுவுல வந்துருச்சு இந்த படம். இன்னைக்கு ஒரு ஸ்னீக் பீக் வர ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதுவுமே எனக்கு வந்து ஓகேவா தான் இருந்துச்சு. எனக்கும் படத்து மேல பெருசா நம்பிக்கை இல்லை. அதான் யோகி பாபு அண்ட் இவரோட காம்போ தான் இருக்கும் போல, ரொம்ப ஒரு மாதிரி காமிக்கலா அப்படின்னு போட்டிருந்தது. இந்த படத்தை யோகி பாபு சேவ் பண்றவருன்னு தான் சொல்றாங்க. அது ரொம்ப பயங்கரமா பண்ணியிருக்காரு. டாக்டருக்கு அப்புறம் அனானியமஸா வந்து யோகி பாபு, மாவீரன், டாக்டர், அதுக்கப்புறம் இந்த படமா இருக்குங்கிறாங்க. பார்ப்போம். சூப்பர். அப்புறம் ரீமேக், நீங்களே மோகன்லால் படம் நிறைய படம் ரீமேக் பண்ணிருக்காங்க தமிழ்ல. இந்த பழைய படம்னா சத்யராஜோட மக்கள் என் பக்கம், அண்ணா நகர் முதல் தெரு, அப்புறம் பூவே பூச்சுடவா. பூவே பூச்சுடவால தமிழ்ல எஸ் வி சேகர் ரோல் மோகன்லால் தான் பண்ணியிருப்பாங்க. அது ஆக்சுவலா இவங்க படம் தான், நதியா. அது பாசில் படத்துல வந்துரும். பாசிலோட படம் தான். பாசில் வந்து நம்ம கண்ணுக்குள் நிலவு வரைக்குமே எல்லா படமே சூப்பரா இருக்கும். கண்ணுக்குள் நிலவு பெருசா நிறைய பேருக்கு பிடிக்காது. அதுக்கப்புறம் கண்ணுக்குள் நிலவுல இருந்தா மொக்க. எல்லாமே ரீமேக் பண்ணுவார். வருஷம் 16 அப்படின்னு ஒரு கார்த்திக் படம் இருக்கு, எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அதான் தமிழ்ல சொல்றேன். வருஷம் 16 ஒரிஜினல் மலையாள இடத்துல மோகன்லால். இல்ல சாரி நான் சும்மா நல்ல வேலை இல்ல, அது சின்ன இல்ல இது வரைக்கும் நீங்க சொன்ன எல்லா படமே நான் பாத்திருக்கேன். மக்கள் என் பக்கம், இல்ல வந்து இன்னொரு படம் சொன்னீங்களே பூவே பூச்சடவா, அப்புறம் அண்ணா நகர் முதல் தெரு, அண்ணா நகர் முதல் தெரு, பூவே பூச்சடவா, இது எல்லாத்தையும் பாத்திருக்கேன். திடீர்னு இது கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இது யாரோ ஏதோ பேசுனாங்க, டப்பு ஞாபகம் எனக்கு இந்த படம் இல்ல. கொஞ்சம் சுமார் படமா கொடுத்துட்டே இருந்தாரு, இந்த வருஷம் நல்ல கம்பேக் கொடுத்துட்டாரு. ஆமா அதுதான் இந்த வருஷம் படம் இருக்கா மோகன்லாலுக்கு. அந்த ஒன் மோர் வருது இல்ல, இன்னைக்கு ஒரு போஸ்ட் வந்துச்சுல்ல, ஹிருதயபூர்வம். இந்த வாரம் ரிலீஸ்ல கேக்குறேன் என்ன படம் இருக்கும். இந்த வாரம் ரிலீஸ்ல வந்து ஹிந்தில தான் ஏதோ ஒரு படம் வருது, தமிழ்ல எதுவும் இல்ல. மலையாளத்துல வருது இல்ல, 3 படம் வருது. நரிவேட்டா, ஆசாதி, டிடெக்டிவ் உஜ்வலன். இன்னொரு கிறிஸ்டோபர் அந்த சம்சனுக்கு சம்பந்தம் இது ஒரு படம் இளம்னு வந்துச்சு தமிழ்ல. இவரு மோகன்லால் படம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சத்யா கைக்காடா, ஒரு நல்ல டைரக்டர், இப்போ ஒன்று பண்றாரு. சத்யநந்திக்காடு டைரக்டர் தான். சத்யநந்திக்காடு
ஆமா, சம்மன சூழ்வருக்கு தன்மன சம்பந்தம். சொல்லவருக்கு அது பழைய படம் அதானே? ஓகே, ஆமா, அது தமிழ்ல ரீமேக் பண்ணிருக்காங்கண்ணா. பண்ணிருக்காங்களா? ஆமா, இளம்னு போட்டிருக்கு. ஓ அப்படியாண்ணே? இவரு சிவகுமார் நடிச்ச படமா? ஓ சிவகுமார். ஓ தெரியல ஐடியா இல்ல. ஆமா இல்லம் இல்ல அது இல்லம் வீடா இருக்கும். ஓகே. கிறிஸ்டோபர் ப்ரோ இன்னொரு படம் வந்து மூன் வாக், அதுவா? மூன் வாக்க ஒரு மலையாள படம் 4 படம் வருது ஆக்சுவலா. இல்ல அதான் மூன் வாக் தான் 4வது படம். மூன் வாக் தானே அது? ஆமா ஆமா, ஒரு நரிவேட்டா பேஸ் பண்ண படம். கரெக்ட், நரிவேட்டா எக்ஸ்பெக்டட் படம் தான். ஆசாதி, நரிவேட்டா, டிடெக்டிவ் உஜ்வலன் கொஞ்சம் ப்ரொடியூசர், நல்ல ப்ரொடியூசர்ன்றதுனால அந்த படம் மேல லைட்டா நம்பிக்கை இருக்கு. ஓகே. இது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ரீமேக் பண்ணாரு. ஆனா இது மம்மூட்டி படமோ? கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ராஜாவின் மகன் தானே, மோகன்லால் படம். ஆமா, மோகன்லால் படமா அதுவும்? ராஜாவின் மகன் மோகன்லால் படம். ஆமா, அதுதான் இது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. வந்து மம்முட்டி படம். மம்முட்டி படமா? அப்ப கமல். ஓகே ஓகே ஓகே. அப்ப ராஜாவின் ஒரே நிமிஷம், ராஜாவின் மகன் ரீமேக் தமிழ்ல என்ன வந்துச்சு? ராஜாவின் மகன் ப்ரோ, இது தக்லைஃப் பற்றி ஒரு சில வார்த்தைகள். ராஜாவின் மகன் தானே மக்கள் பக்கம். இது வந்துட்டு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஆவண வழி. ஓ அது கரெக்ட் இல்ல கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. மக்களின் பக்கம் தான் ராஜாவின் மகன். கரெக்ட், நான் அதுதான் மாத்தி. எனக்கு ஆக்சுவலா மக்களின் பக்கம் இந்த ராஜாவின் மகன் வந்து இந்த ஒரு வாட்டி வந்து மலையாளத்துல வந்து எதுக்கோ வந்து அந்த போஸ்ட் ஷேர் பண்ணி இத்தனை வருஷம் சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க. வேற லெவல் படம், அப்படி படம் இப்படி படம் வேற பயங்கரமா சொன்னாங்க. நான் அது தமிழ்ல என்ன படம்னு தெரியலாம மலையாளத்திலே பாத்துருவோன்னு கொஞ்சம் ஆரம்பிச்சதுக்கு எங்கேயோ பார்த்திருக்கோமே, இதை எங்கேயோ பார்த்திருக்கோமேன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் தான் மக்களின் இதை நம்ம தமிழ்லயே பார்த்திருக்கோம், அப்ப எதுக்கு இதை பார்க்கணும்னு சொல்லி அது ரொம்ப வருஷம் ஆச்சு. திரும்ப தமிழ்ல பார்ப்போம்னு பார்த்தா திரும்ப எனக்கு ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கிறதா பார்க்கலாம்னு பார்த்தா தமிழ்ல வந்து பரவாயில்ல தான். ஆனா சத்யராஜுக்கு மிகப்பெரிய வெற்றி படம் அது. ஆனா தமிழ்ல அது ஓரளவுக்கு பரவாயில்ல தான், ஒன்றும் பெரிய ஆக இப்ப பாக்குறப்ப அப்படி தெரியுது என்னன்னு தெரியல. அது ஓகே. இல்ல கடமை கண்ணியம் கட்டுப்பாடு வந்துட்டு கமல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணது. சத்யராஜ் ஆனவாலி ஏர்லியர் ஸ்டேஜ்லயே அந்த படம் செகண்ட் தேர்ட் படமோ ஃபோர்த் படமோ ஹீரோவா நடிச்சது. சத்யராஜ் ஞாபகம் வருது. சத்யராஜ் இன்னொரு படம் தெரியுமா? சத்யராஜ் எனக்குள் ஒருவன் கமல் படம் இன்னொரு டைட்டில் சத்யராஜுக்கு. எனக்கு பூவிலிவாசலில் ரீமேக் தான் அது. ஃபாசில் படம், மம்முட்டி படம். ஆமா, மந்திர புன்னகையுமே ரீமேக் தான், மலையாள படம். மந்திர புன்னகை ரீமேக் தானா? கிறிஸ்டோபர் ப்ரோ நான் சொல்றது சித்திரம் ரீமேக். சித்திரம் படத்தோட ரீமேக், மலையாளம் சித்திரம், மோகன்லால் படம். அதோட ரீமேக் தமிழ்ல வந்துச்சு. சித்திரம் பெரிய பிளாக் பஸ்டர். தமிழ்ல எனக்கு ஓடின மாதிரி தெரியல. ப்ரோ அவர் இவ்வளவு படம் சொல்றாரு, நீங்க ஏதாச்சும் ஒரு படமா சொல்லுங்க ப்ரோ. நாங்க அவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்தோம். ஒரு படமா சொல்லுங்க ப்ரோ. நான் ஆல்ரெடி இதே ஸ்பேஸ்லயே சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து அந்த 2013 அதுக்கப்புறம் வந்த மலையாள படங்களும் தெரியும், பழைய படங்கள்லாம் எதுவுமே எனக்கு வந்து சீரியஸா தெரியாது. ஏன்னா தெரியாதுன்னு இல்ல, நீ மோகன்லால் படம்னாலும் சொல்ல மாட்டேற. பாத்தீங்களா, சிபிஐ தவிர வேற எதுவும் தெரியாதுன்னா என்ன அர்த்தம்? மோகன்லால் படம் சிபிஐ மம்முட்டி படம் அதுக்குதான் தெரியும்ன்றான். புரியுதா உங்களுக்கு? எனக்கு மோகன்லால் படம்னா அந்த ஸ்படிகம் இதெல்லாம் சொன்னாங்க, கிரீடம் ஸ்படிகம் எல்லாம் சொல்லிட்டாங்க. அதனால அது தவிர எதுவுமே நான் பார்த்தது இல்ல, எனக்கு எதுவுமே தெரியாது. சரி ப்ரோ, 2013 அப்புறம் ஏதாச்சும் சொல்லுங்க. 13 உங்கள்ட்ட 10 படம் கேட்டேன். இல்ல 10 படம் கேட்டேன், 10 படம் 5 படம் மோகன்லால் படம். கூகுள் பக்கம் டக்குன்னு வேகமா சொல்லுங்க. அது நானா 5? ஆமா, நீங்க சொல்லி இப்ப சொன்னதெல்லாம் சொல்லக்கூடாது. சொன்னது இல்லாம 5 படம் டக்குன்னு சொல்லுங்க. மோகன்லால் படம். திருஷ்யம், ஜப்பான்காரன் கேட்டா வெள்ளாட்டுக்காரன் கேட்டா கூட சொல்லுவான். அத அட்லீஸ்ட் காப்பானு ஜில்லா இதையாவது சொல்லிருக்கோம். அவங்க மலையாளம் தானே ப்ரோ கேக்குறாங்க, நீங்க வேற ப்ரோ நீங்க பேசிக்கிட்டே அப்படியே கூகுள் பாக்குறீங்க பாருங்க ப்ரோ. அவர் பேசி பார்க்கல, பேசிக்கிட்டே கூகுள் பாக்குறாரு ப்ரோ, நம்ம கிட்ட பேசிக்கிட்டே. பரணி ரொம்ப சுருக்கமா ஒரு கேள்வி கேட்கறேன். இல்ல பரணி, இப்ப விஜய் மோகன்லால் நடிச்சா டக்குன்னு நீங்க சேர்ந்து நடிச்ச படம் ஜில்லான்றீங்க, சூர்யா மோகன்லால் சேர்ந்து நடிச்ச படம்னா காப்பான்றீங்க, விஷால் மோகன்லால் சேர்ந்து நடிச்ச படம் டக்குன்னு சொல்லுங்க. கூகுள் பார்க்க கூடாது. விஷால் மோகன்லால் சேர்ந்து நடிச்சிருக்காங்களா?
நான் எனக்கு தெரியும். பாத்தீங்களா, ப்ரோ எனக்கே நடிச்சிருக்காங்களான்ட்டாரு, தெரியும் முடிஞ்சு போச்சு. நடிச்சிருக்காங்களான்ட்டாரு, அப்ப தெரிஞ்சு போச்சு. இப்ப இது வந்து ப்ரோ, இவர் எங்களுக்கு வந்து கண்டிப்பா எனக்கே ஹேட்டர் தெரியும் தான். ப்ரோ. கரெக்ட், சொல்லுங்க எங்களுக்கே சொல்லுங்க, தெரியும் சத்தியமா அவங்க எனக்கு 2 பேரும் தெரியாது. சேர்ந்து நடிச்சு. வில்லன்னு ஒரு படம். சிவகார்த்திகேயன் நடிச்ச வில்லனுங்க, அது படம் மலையாள படங்க, ஹீரோ. தமிழ் படம் கிடையாது. வில்லன் படங்க, வில்லனுங்க, வில்லன் எப்ப ரிலீஸ் ஆச்சு? அந்த சுத்தம். டைம்ல ரிலீஸ் ஆச்சு ப்ரோ. 13க்கு அப்புறம் தான். நீங்க சொன்ன 13க்கு அப்புறம் தான். 13க்கு அப்புறம் தான். அப்புறம் மோகன்லால் வந்து கிறிஸ்டோபர் அண்ணா, போலீஸா இருப்பாருன்னு நினைக்கிறேன். நீலக்குயில்னு ஒரு படம், நீலக்குயில்னு ஒரு படம், நின்னிஸ்தம் பழைய நின்னிஸ்தம்னு போட்டுக்கு. ஏன் பரணியை காப்பாத்தி விடுறாரு இவரு வந்து, நீல கோயில் கருப்பு கோயில்ட்டு. விஷால் bro அவர் வந்து எப்பயுமே அப்படிதான் bro, அவரை காப்பாத்த ரீசெண்ட் இயர்ஸ்ல வந்த வந்துருவாரு. படத்தை மறந்துட்டாரு. அமைதியாவே ரீசெண்ட் இருக்காரு. இயர்ஸ்ல அவர் வந்த படத்தை ஸ்பேஸ் அமைதியா மறந்துட்டாரு. இருக்கு, சீக்கிரம் மூடுவோன்னு வைங்க. அவர் அமைதியா இருக்காரு, நான் பேசினேன். இல்ல இல்ல புரியலையே எனக்கு. அவரை காப்பாத்தி விடுறாரு. மினிஸ்டம் 1 முதல் 0 வரை அதெல்லாம் நல்லா இருக்கும். சொல்லுங்க சார். இல்ல இல்ல பிரகாஷ், நான் உங்களுக்கு படம் சொல்றதுன்னா சொல்றேன், நான் பிரச்சனை இல்லைண்ணா. சொல்லுங்க, எதையாவது சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க, அதான் அமைதியா கேக்குறோம். அப்ப இருக்காதீங்க. இருந்து எதையாவது சொல்லுங்க. சொல்லுங்க. சரி ஓகே, எப்படி நான் கிறிஸ்டோபர் சொல்றேன். ப்ரோ உங்களுக்கு இவ்வளவு படங்கள் தெரிஞ்சிருக்கு? நான் அதான் சின்ன வயசுல இருந்து நான் தமிழ் மாதிரி ஈக்குவலா மலையாளம் பாத்துருக்கேன்ல சார், தெரியும். அதான் நான் அதுதான், சொல்றேன். நான் மலையாளமும் எல்லாமே பாத்துருக்கீங்க, பாத்துருக்கேன். தமிழும் எல்லா லாங்குவேஜஸும் பாக்குறீங்க போல. இந்த தமிழ் மலையாளம் ஈக்குவலா நான் பாத்துருக்கேன். அதர் லாங்குவேஜ் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணது, மேபி லேட், லைக் 2005 அப்புறம் தான் அதர் லாங்குவேஜ் வந்தது. இங்கிலீஷ் ப்ரோ, பார்ப்போம். இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்ச படம் ஏதாச்சும் ஃபேவரட் படம் இருந்தா அதுவும் சொல்லுங்க. மம்முட்டி மோகன்லால். மெட்ராஸ் மெயில்னு ஒரு படம் இருக்குமே, மெட்ராஸ் மெயில் 20 சம்திங். அது நல்ல பாப்புலர் படம் தான். கிறிஸ்டோபர் அண்ணா நரசிம்மம்லயே வருவார்ல மம்முட்டி? இல்ல நரசிம்மம்ல கேமியா இருக்கும். அது அப்ப 2020 ஒரு படம் இருக்குல்ல, அதுல வந்து மோகன்லால், மம்முட்டி, சுரேஷ் கோபி, திலீப், ஜெயராம் எல்லாரும் இருப்பாங்க. 2020 படத்தோட பேரு. அதுவும் நல்லா தான் இருக்கும். ஓகே ஓகே. அப்புறம் பழைய படத்துல நிறைய நடிச்சிருப்பாங்க. மோகன்லால் வில்லன் மாத்தி முன்னாடி வந்த படம் எல்லாம் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர்றது இந்த மெட்ராஸ் மெயில், அந்த படம் தான் ஞாபகம் வருது. அப்புறம் நான் அந்த சித்திரம் ரீமேக்னு சொல்லிட்டு இருந்தேன், எனக்குள்ள ஒருவன். அது எனக்குள்ள ஒருவன் இல்ல, எங்கிருந்தோ வந்தான். யாரு தமிழ்ல யாரு பண்ண படம்? சத்யராஜ். ஓகே ஓகே. ஓ, சத்யராஜ் ஐயா நிறைய ரீமேக். அப்ப எங்கிருந்த வந்தானா ராதா நடிச்சிருப்பாங்களே, அந்த படம் தானே? ரோஜா தானே, சத்யராஜ் ரோஜா. கமலோட ஓ ரைட். ஓகே புரியுது. அப்புறம் சுந்தர்சி கூட அப்ப கொஞ்சம் படம் அழகான நாட்கள், அதெல்லாம் ரீமேக் தான் நினைக்கிறேன். மின்னாரம் எல்லாம் தமிழ்ல ரீமேக் ஆச்சு. ஏதோ ஒரு இன்டர்வியூல அழகான நாட்கள், கரெக்ட். தலைநகரம் ரீமேக்னாரு. அது என்ன படம் தெரியல நமக்கு. ஆமா, மோகன்லால் படமா மம்முட்டி படமா சொன்னாரு. ஏதோ சொன்னாரு. ஆமா, ஏதோ சொல்லிட்டு இருந்தாப்ல. ஐயோ, அது தெரியும்பா. மோகன்லால் மும்பை எல்லாம் போற மாதிரி வருமே. ஐயோ, ஞாபகம் இல்ல. வச்சு ஸ்டார்ட் ஆகும் ஞாபகத்துக்கு. தலைநகர் பார்த்துட்டு வரேன். அபிமன்யு. அழகான நாட்கள் ரீமேக். அபிமன்யு ரீமேக், தலைநகரம். ஆமா, அழகான நாட்கள் ரீமேக் தான். மின்னாரம் அது பெரிய ஹிட். அதெல்லாம் மோகன்லாலோட பழைய படம். அதை நம்மால ஒரு 10 வருஷம் தாண்டி சுந்தர்சி ரீமேக் பண்ணாரு. அவருக்கே தெரியாதுன்னு சொன்னாரு. அழகான நாட்கள் அதெல்லாம் ப்ராப்பர் ரீமேக். அத ப்ரோ, அத தெலுங்குல இன்னொருத்தன் வாங்கிட்டு போனான்னு சொன்னாரு. அதான் பெரிய குபீர். அப்படிதான் இருப்பாரு. சுட்டெடுக்கிற ஆளுதான் சுந்தர்சி. ப்ரோ, கேங்கர்ஸ் கொஞ்சம் பேசுங்களேன். கேங்கர்ஸ் பாத்தீங்களா? சாரி கமல், இது மட்டும் கேட்டுக்கிறேன். கிறிஸ்டோபர் அண்ணா அந்த கர்நாடிக் இதெல்லாம் போட்டு படம் பண்ணிருப்பாரு. அது என்ன படம்? அது மோகன்லால் ஃபுல்லா தமிழ்ல சீனுன்னு வந்திருக்கும். ஓகே, அதுல அவர் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. நீங்க பாத்திருக்கீங்களா அந்த படம்? நேஷனல் அவார்டு வந்துச்சுல, அது பாத்துருக்கேன். நெடுமுடியோனே வரும். பரதம் தானே அது? ஓகே ஓகே. தேங்க் யூ. அதுதான் சீனு. தமிழ்ல பி வாசு சீனு நடிச்சிருப்பாங்க. ஞாபகத்துக்கு கார்த்தி நடிச்சிருப்பாங்க. கார்த்தியும் சாரி ஆமா கார்த்தி பி வாசுவும் அண்ணன் தம்பி நடிச்சிருப்பாங்கல்ல. குடிச்சுக்கிட்டு மியூசிக் எல்லாம் போட்டிருப்பாரு. தமிழ் மலையாளத்துல நெடுமுடி வேணும், மோகன்லாலும். யாரோ கேங்கஸ் பத்தி கேட்டாங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் தண்டம், அப்படியே கட் பண்ணி தூக்கி வெளியே வீசிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் குப்பை. செகண்ட் ஹாஃப் ஆகுது கொஞ்சம் பரவாயில்ல, சில காமெடி அங்கங்க நல்லா இருந்துச்சு. அப்பா சும்மாவே எனக்கு இந்த சுந்தர்சி சுகுமார் ப்ரோட்டா நல்லா இருக்குன்னு எங்குமே சொல்லலையே. செகண்ட் ஹாஃப்ல காமெடி ஒர்க் அவுட் ஆச்சுன்றாரு. அதுவே இல்ல செகண்ட் ஹாஃப்
கம்பேரிட்டிவ்லி அங்கங்க 1-2 வடிவேல் காமெடி நல்லா இருந்துச்சு. வடிவேல் காமெடி நல்லா தான் அந்த அந்த தியேட்டர் காமெடிலாம் நல்லா தான் இருந்துச்சு. தியேட்டருக்கு உள்ள போறது அங்க அதான் அங்கங்க நல்லா இருக்கும். கடுப்பா தான் இருந்துச்சு மெயின். அது ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் எப்பா என்ன படம் எடுத்து வச்சிருக்குன்னே தெரியல. எதுக்கு திரும்ப பட் ஓகே சொல்ல முடியாது. அவரும் என்ன பாப்பாரு, அரண்மனை எடுத்தாலே படம் எல்லாம் ஓடுது அந்த மாதிரி அப்படிதான் எடுப்பாரு நம்மாலு. மாமன் எப்படி இருந்துச்சு? மாமன்னும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன். பெருசா அதுவும் இல்லதான். ஏன்னா அந்த ரீசனே பிடிக்கலைங்க. மாமன்ல அந்த பையன் எல்லாம் தெரிஞ்சிடும் இன்னைக்கு. அந்த ஃபர்ஸ்ட் நைட்டா உள்ள படுத்துடுறான். ஏன்டா செவில ஒண்ணு விட்டு பிரச்சனை தீந்துரும் இல்ல. இல்லன்னா அதை வேற ஏதாச்சும் இல்லன்னா அது ஓகே ஏதோ ஒண்ணு இன்னும் கன்வின்சிங்கா வந்துருக்கணும்ட்டு. நமக்கு படம் பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு சின்ன இது சொல்யூஷன், ஈஸி சொல்யூஷனே இருக்கு. முதல்ல யாரா விடுவாங்களா தம்பி மேல அவ்வளவு பாசம் இருக்கு. அதெல்லாம் அதே மாதிரி அந்த அக்கா செகண்ட் ஹாஃப்ல பண்றது கொஞ்சம் ஓவர் ப்ரோ. அதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. அந்த போட்டோவை பண்ண மாட்டாங்க. அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பையன் ஏமாத்துறது பண்ணுன்னு ஒரு சொல்லியிருக்காங்க அட்லீஸ்ட். பட் பண்ண மாட்டாங்க. அப்படி பார்த்தா அம்மா வந்து பாத்துட்டு இருப்பாங்கல்ல, அப்படியே தூக்கி போட்டோ உடைச்சிடணும்ல அம்மாவும். ஓகே ஏதோ டிடி பண்ணலையா ப்ரோ? டிடி அது பார்க்கல. அது நான் டைமிங் செட் ஆகல. ஓடுது பட் வந்த வரையும் அது ரிசல்ட் ஆல்ரெடி வந்துருச்சு. தப்பிச்சிட்டீங்க. அதனால அது சைடு போகல. டைம் இல்ல. எனக்கு புரியல பரணி ப்ரோ. ஆனா கிறிஸ்டபர் ப்ரோ தப்பிச்சிட்டீங்க. என்ன மட்டும் நீ போய் பார்த்தே ஆகணும்னு என்ன சொல்லி வேலை நான் எப்ப சொன்னேன் டிடி ப்ரோ? அவர் தப்பிக்கலாம் மாட்டாரு ப்ரோ. அவர் பாப்பாரு. அவர் தப்பிக்கலாம் மாட்டாரு. அவர் பாத்துவாரு. எப்படினாலும் பாத்துருவாரு. ஓடில அந்த தேட்டர்ல தப்பிச்சிட்டாருல, அவ்வளவுதான். நானும் போல. இல்ல விஷால் ப்ரோ, நான் உங்களை டிடி நெக்ஸ்ட் லெவல் பார்க்க சொல்லவே இல்லையே. இல்லங்க, நீங்க ரிவ்யூ எல்லாம் போடுறீங்க, பார்க்கணும் நீங்கன்னு சொல்லல. நீங்க அன்னைக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு நான் சொன்ன ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? ஆனா கிறிஸ்டபர் அண்ணா அன்னைக்கு நானும் பரணி ப்ரோவும் சொல்லியிருந்தோம். நீங்க அதை பார்த்திருந்தீங்களா? இது மேன் ஹண்ட். ஆமா சூப்பர் நல்லா இருந்துச்சு. அது செம்மையா இருந்துச்சுண்ணா. நல்லா இருந்துச்சு. 3 எபிசோடு தான் நல்லா இருந்துச்சு. 11 படம் கூட ஒரு சின்ன படம். நல்லா கொஞ்சம் கிரிப்பிங்கா தான் எடுத்திருக்காங்க. கடுப்பாகிறது அதுல அந்த ஹீரோயின் போர்ஷன் தான். அது ப்ரொடியூசர் தான் ஹீரோயின் நினைக்கிறேன். எல்லாரும் எடுத்திருக்காங்களே. அவங்க சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்துல அசோக் செல்வன் பேரா வருவாங்களா, அவங்க தான் அதுல நடிச்சிருப்பாங்க. ஆனா அதுலயுமே அவங்க பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இதுவா இருக்கும். மத்தபடி எல்லாரும் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும். மேபி இந்த படம் முன்னாடி எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க என்ட்ரியே அப்பவே தெரியுது. பார்த்தாலே ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த படம் 11 செகண்ட் ஹாஃப் எல்லாம் கொஞ்சம் நல்ல படம் என்கேஜிங்கா தான் இருக்கும். கேட்டீங்கன்னா அந்த படம் ரொம்ப மோசம் இல்ல. என்ன பிரச்சனைனா கெஸ் பண்ணிடலாம் கில்லரை. பட் மேபி நம்ம நிறைய படம் பாக்குறதுனால கெஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கிறிஸ்டபர் அண்ணா இங்க ட்விஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு பரணி போனார்னே. எனக்கு இன்ட்ரோல் பிளாக் ட்விஸ்ட் தெரியும். இன்ட்ரோல் பிளாக் ட்விஸ்ட் இவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க இதே ஸ்பேஸ்ல. அதுக்கப்புறமா நான் படம் பாத்துக்கலாம் தேட்டர்ல. ஏன்னா இது எப்போ ஓடிடில வரும்னு தெரியாது. ஓடிடி சோல்ட் ஆயிடுச்சானு தெரியாது. ஆசாதி டவுட் தான்ண்ணா. ஷோ டைம் பேஸ் சொல்லிடுவா. பேசாம இருங்கண்ணா. ஏன்னா நீங்க ரிவ்யூவே போடல. அது கிறிஸ்டோபர் ப்ரோ படம் இப்பதான் போட்டேன் பாரு. உங்களுக்கு இப்ப ஒரு 6 மாசம் ஆயிடுச்சு. எல்லா இதுல இருந்தும் ஒரு உங்க ஃபேவரட் படம் சொல்லுங்க. எல்லா இண்டஸ்ட்ரியில இருந்தும் எல்லாம் நீங்க பாக்குறதுனால. தமிழ்ல எனக்கு டிராகன் தான் இது வரைக்கும் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான படம். டிராகன் தான். அதை தவிர எனக்கு பிடிச்ச படம்னா அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி, காதலிக்க நேரமில்லை, காதல் என்பது பொது உடைமை, பெருசு. அதான் 5 படம். ஆனா காதலிக்க நேரமில்லை சூப்பர்ண்ணே, நல்லா இருந்துச்சு. எனக்கு உண்மையாலுமே அந்த படம் பிடிச்சதுல. இல்ல அதுக்கு நடுவுல சுகுமார் ப்ரோ ஏதோ சொன்னாரு. படம் பார்த்துட்டு ராஜாத்தி அதை ரிவ்யூ சொல்லுங்க ப்ரோ. நீங்க பாக்க சொல்லுங்க ஆசாதி சொல்லுங்க. சுகுமார்ண்ணா ஸ்பாயிலர் இல்லாம இல்ல ஸ்பாயிலர் அவர் சொல்ற. அவர் எப்ப அவருக்கு நிப்பாட்டி நாத சிறந்தி 4 மாசம் ஆச்சு. இப்பெல்லாம் ஸ்பாயிலர் ஸ்லோவா தான் போவேன். நான் இப்ப எல்லா மலையாள படம் மாதிரி தான் ரொம்ப ஸ்லோவா தான் போவோம். எல்லா மலையாளம்னா நான் பொதுவா சொல்றேன். இந்த மாதிரி ஒரு இதுனா அந்த கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் மட்டும் ப்ரெடிக்டே பண்ண, அது யாரா இருந்தாலுமே கிறிஸ்டோபர் போவால கூட ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறேன்னே. அது ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு இது அப்படி எடுத்திருக்காங்க. ஆனா எனக்கு என்னன்னா அந்த ட்விஸ்டுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ரீசன் வச்சிருக்கலாம்னு தோணும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு பொறுமையா உட்காந்து அந்த மாதிரி ஸ்லோ பண்ண பாக்குறவங்களுக்கு பிடிக்கும். ஓகே, அதான் ஜெயில் பிரேக் தானே. ஓகே,
இதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சுல சுதந்திரம் அர்த்தராத்திரிகள்னு, அது பாத்துருக்கீங்களா? அர்த்தராத்திரி இங்க தமிழ்ல கூட தக்ஸ்னு பண்ணாங்களே, தமிழ்ல கூட ஏதோ ரீமேக் தக்ஸா பண்ணாங்களே ஏதோ இல்லையா? தக்ஸு குமரி மாவட்டத்தின் குமரி மாவட்டத்தின் தக்ஸு தக்ஸா. ஓகே ஓகே, ஆமா பிருந்தா மாஸ்டர் தான் பண்ணாங்க. ஏங்க படம் பேரு அப்படியா? அதாங்க, ஆமா. படம் பேரு குமரி மாவட்டத்தின் அப்புறம் தக்ஸு. தக்ஸுனாங்க. ஆனா ஆக்சுவலா எனக்கு வந்து நான் அந்த சுதந்திரம் அர்த்தராத்திரியில் பார்த்தது இல்ல. இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. என்னது தக்ஸு, குமரி மாவட்டம் தக்ஸ் எனக்கு வந்து பார்க்கலாமே நல்லா தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அனஸ்வர ராஜன் ஹீரோயினா, யார் ஆமா ஹீரோயின் ஆமா அதுல? ஆமா ஆமா, அவங்க தான் பிருந்தா அவங்கதான் மாஸ்டர் ஃபர்ஸ்ட் அவங்கதான். படம் டைரக்ட் பண்ண படம். ஃபர்ஸ்ட் படமா செகண்ட் படமா? ஆனா அந்த எனக்கு ஹீரோ நல்லா யார் இருந்துச்சு. ஆர்கே தெரியுமா ப்ரோ? சுரேஷ் ரோலு அந்த தெரியும் இப்போ சிபுதமின் பையன். ஆமா பிரதுஹரு. ஆமா, அந்த அவர் ஒருத்தர் தான் குறைனாலும் பரவாயில்ல, அவரும் கொஞ்சம் குறை சொல்ல முடியாது. அதாவது பரவாயில்ல, அவர் ஒருத்தர் தான் எனக்கு இதனாலும் நல்லா இருந்துச்சு படம் பாக்குறத. இப்பயும் கலர் சமையல்ல போடுவான், எப்பயாவது போர் அடிச்சா ஒரு 6 மணி நேரம் பார்ப்போம். சில ஏன்னா படங்கள் அவங்க ஒரு பிட்டு கேஜிஎஃப்ல கட் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க, பார்ப்போம்ல. இப்ப மாறிட்டாங்களா? ஏங்க இப்பெல்லாம் விஜய் டிவில ஓடுற எல்லா படமும் இப்போ வந்து கலர் சமையல ஓடும். இப்போ எல்லாமே ஓகே மாறிட்டாங்க. ஓகே. எல்லா படங்களும் ஓடும். எப்பயாவது டிவில போடுறப்போ ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் படங்கள் பாக்குறப்ப அது நல்லா இருக்கும். அது எனக்கு முக்கியமா அந்த ஃபைனல் மூமெண்ட்ஸ் நல்லா இருக்கும். அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்டா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இருக்க இந்த விஷயங்கள், அந்த தப்பிக்க இருக்கும்போது இந்த குகையில ஜெயில நோண்டுறது இருக்குல்ல, அது சில இது நல்லா இருக்கும். இப்போ எனக்கு அது மாதிரி படங்கள் எப்பவுமே பிடிக்கும். அந்த தப்பிக்கிறது, கொள்ளையடிக்கிறது, அது மாதிரி ஏதாவது ஒன்று வச்சாங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஒரு ரொம்ப பரபரப்பா இருக்கும். ஓகே, நான் மலையாளத்துல தான் பார்த்தேன் தியேட்டர்ல. நானும் கிறிஸ்டபர், நான் உங்களுக்கு மலையாளம் தெலுங்குல இந்த வருஷம் பிடிச்ச படம் இது வரைக்கும் சொல்றீங்களா? இருக்கா? தெலுங்கு நான் அதை வர்றேன், நான் பேசிட்டு இருந்தேன். நான் தெலுங்குல எனக்கு பெருசா என்னன்னே தெரியல, தெலுங்கு படம் செட்டே ஆக மாட்டேங்குது நமக்கு. இந்த கோர்ட் ஓகே வந்ததுல கொஞ்சம் டீசென்டான படம் கோர்ட்டு தான். நானி ஆனா டாக்கு மகாராஜனே, டாக்கு மகாராஜ் அது ஜாலிக்கு பார்க்கலாம். மற்றபடி பிடிச்சிருக்காங்கன்னா அந்த அளவு எல்லாம் பிடிக்கல. சும்மா சில சீன்ஸ் சாங் நல்லா இருக்கும், பட் பெருசா எனக்கு பிடிக்கல அப்படி பார்த்தா அந்த படம். இல்ல ஆமா, அதே மாதிரி விஷால் ப்ரோ வந்து படத்தலைப்பு சொல்லக்கூடாது, அப்புறம் பிடிச்சிருச்சே பிடிக்கலங்கிற மாதிரி ஆயிரும். அவரு பிடிச்சதுங்கிறது அவர் சொல்லணும். புரியுதுண்ணா, ஓகேண்ணா. நீங்க சொல்லுங்க. தெலுங்குல எனக்கு அந்த ஒரே படம் தான், பெருசா வேற ஞாபகம் இல்ல. ஹிந்திலயாச்சும் அட்லீஸ்ட் இந்த டிப்ளமேட் பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் லாக் அவுட் பாத்துட்டீங்களா? இல்ல நான் லாக் அவுட் பார்க்கல. எதுல இருக்கு? டெக்னோ த்ரில்லர், Z5ல இருக்கும். Z5. ஓகே ஓகே, டிப்ளமேட் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு எனக்கு. அதான் டிப்ளமேட் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. இது Z5. மலையாளம்ல ஆப்வியஸ்லி தொடரும். அப்புறம் பொன்மான் பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அப்புறம் ரேகா சித்திரம், மரணமாஸ், இந்த ரெண்டும் ஓகே. இன்னொரு படம் நல்ல படம் வந்து நாராயணின் மூணு ஆண்மக்கள். அந்த படம் நல்லா இருந்துச்சு. ஜோஜி ஜார்ஜ், ஓகே ஓகே. ஆமா ஆமா, சொன்னாங்க. ஓகே ஓகே. ஒரு ஃபேமிலி, ஒரு ஃபேமிலில ஒன் வீக் அந்த அது நல்லா இருக்கு. எனக்கு ஒரு படம் பிடிச்சா அது நீங்க சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல போல. இந்த பிரவீன் கோடு ஷாப். இல்ல பிராவின் அத நான் பல வாட்டி இந்த ஸ்பேஸ்ல சொல்லிட்டேன். புரியல, மாத்தி சொல்ல மாட்டாரு. அப்படியா? சரி ஓகே, நல்லா இருந்துச்சு. நீங்க அப்படி ரீட் பண்றீங்க. ஓகே ஓகே, பிராவின் கோடு ஷாப் அது எனக்கு பிடிக்கல. இல்ல சரி, அந்த படம் பிடிக்கல. அது பிடிச்சிருந்துச்சு. ஒரு இதே லைனப்பே இல்ல ப்ரோ. கிறிஸ்டோபர் ப்ரோ இந்த வருஷம் ஒரு நம்பிக்கை கொடுத்துற படமே இல்லை இந்த வருஷம் தெலுங்குல. தெலுங்கு எனக்கு தெரியல. எனக்கு என்னமோ தெலுங்கு பிடிக்கவே மாட்டேங்குது, ஏன்னே தெரியல. நானும் ஹிட் 3 தான் ரீசெண்டா பார்த்தேன், அதுவுமே எனக்கு பிடிக்கல. நிறைய பேர் பிடிச்சிருந்தாங்க. கோர்ட்டும் ஓகே தான். படத்துக்கு எதிர்ப்பெல்லாம் வரலையா? எந்த படம்? அந்த ஜூஜி ஜார்ஜ் படம் ஒன்று சொன்னீங்கல்ல, நாராயணன், அது எதிர்ப்பு எல்லாம் வராதுமே. அது அந்த ரிலேஷன், அதை பத்தி பேசுறீங்களா? ஆமா, அது மலையாளத்துல பெருசா படத்தாதான் மோஸ்ட்லி பாப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. மேபி இங்க என்ன கொடி பிடிப்பாங்களோ. பட் எகைன் குட்டி படம் தானே, பெருசா நோட்டீஸ் பண்ணல யாருமே. அது அவ்வளோ பெருசா ஓடவும் இல்ல அந்த படம். எத்தனை பேர் பார்த்துருப்பாங்கன்னு கூட தெரியல. பட் ஆன்லைன்ல சில அது பார்த்தேன், இந்த மாதிரி பேசியிருந்தாங்க. இந்த கண்டென்ட் அதை வச்சு பேசியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டா இந்த படக்களம்னு ஏதோ ஒரு படம் வந்திருக்கு போல, அது தியேட்டர் வீடியோ எல்லாம் பார்த்தேன். எல்லாம் செலிப்ரேட் பண்றாங்க அந்த படத்தை. ஐயோ, அந்த படம் 4 மணிக்கு இருக்கு. எனக்கு இங்க தியேட்டர்ல ஓடுது 4 மணி ஷோ. மணி இப்போ 1 மணி. இல்ல கிறிஸ்டோபர் ப்ரோ, நான் வேணா ஒன்று சொல்றேன். நீங்க போங்க, இன்ட்ரோ பிளாக் ட்விஸ்ட் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணும். உங்களுக்கு அந்த ட்விஸ்ட் பிடிக்கும். பட் எனக்கு நான் சொல்றேன், நான் அந்த படம் பார்த்துட்டேன். எனக்கு அந்த ஃபைனல் 30 மினிட்ஸ் மட்டும் கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு. சில காமெடிஸ் ஒர்க் ஆச்சு, சில இடத்துல கொஞ்சம் ஃபிளாட்டா போச்சு. பட் ஓகே, ஒரு
உங்களுக்கு ஒரு ஆவரேஜ் மூவியா இருக்கும்னு எனக்கு தோணுது. போயிட்டு பாருங்க. அப்ப டைம் ஆவரேஜ் இருக்கு. தானே? அப்போ மெதுவா போலாம்ப்பா. எனக்கு ட்ரை பண்ணி போய் அதான் எல்லாம் விட்டு போகணுமேன்னு யோசிச்சு டைமிங் என்ன பிரச்சனைனா ஒரு ஷோ தான் போட்டிருப்பாங்க. அவன் ஆமா, 4 ஆமா. மணி கரெக்ட். புரியுது, புரியுது. அந்த 4 மணி நேரம் நமக்கு இங்க என்ன ஒரு ஆஃபீஸ் டைம், ஒரு பையன் ஸ்கூல்ல எந்த ஒரு டைம், அவனுக்கு கிளாஸ் இப்படி எல்லாம் இருக்குமா? இதெல்லாம் விட்டுக்கிட்டு ஒரு 5 மணி நேரம் போய் தியேட்டர்ல உட்காந்து வரணும்னா அது ஒண்ணுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, வீக்கெண்ட் ஓகே. சாட்டர்டே சண்டேனா கூட பரணி ப்ரோ, இப்ப ரீசெண்டா ஆசிஃப் அலி ஒரு படம் நடிச்சார்ல, அந்த படம் எப்படி இருக்கான்? சர்க்கிட்டா? ரீசெண்டா ஒன்னு ரிலீஸ் ஆச்சு. சர்க்கீஸா? அதேதான் அதேதான். அது எனக்கு வந்து பெருசா ஒர்க் ஆகல நான் அந்த பெருசா படம். போடல. சுமார் தான் கேள்விப்பட்டேன். ஆமா, அந்த படம் எனக்கு பெருசா ஒர்க் ஆகல ஆக்சுவலா. எனக்கு வந்து நாராயணன் மக்கள் நான் தியேட்டர்ல தான் பார்த்தேன். அதனாலயே என்னன்னு எனக்கு தெரியல. அந்த படமும் எனக்கு பிடிக்கலையா? வந்து தியேட்டர்ல பார்த்தேன். அதனாலே தெரியல. அதுவுமே எனக்கு பெருசா ஒர்க் ஆகல. அது ரொம்ப ஸ்லோவா அதான் அந்த அந்த ஒரு ரிலேட்டபிள் ஹியூமன் ரிலேஷன்ஷிப் ட்ராமா தானே. அதான் எனக்கு அந்த மாதிரி பிடிக்கும் ஆக்சுவலா. ஓகே, ஓகே ப்ரோ. பட் இந்த வாரம் தான் வந்துட்டு எனக்கு தெரியல. இது நரிவேட்டை மட்டும் புக் பண்ணியிருக்கேன். ஆசாதி, அதுக்கப்புறம் டிடெக்டிவ் ஜுவலன் இது பார்க்கலான்னு இருக்கு. நரிவேட்டை நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நரிவேட்டை ஹோப் இருக்கு. அதுக்கு முன்னாடி அவர் எதுவும் படம் எடுத்திருக்காரா ப்ரோ? பரணி ப்ரோ நரிவேட்டை டைரக்டர். ஆமா எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஐயோ ஆமா ஐயோ ஒரு நிமிஷம், நேத்து கூட பேசிட்டு இருந்தானே. தேடுவோம், கூகுள் தான் தேடணும் இப்போ. நானும் அதான் தேடிட்டு இருக்கேன், பாக்குறேன். இஷ்கு. இஷ்கு கரெக்ட், செமையா இருக்கு அந்த படம். ஓகே ஓகே ஓகே. ஆமா ஆமா. த்ரில்லர் நல்லா இருக்கும். ஆமா நல்ல படம் அது. அது ஏதோ இங்கிலீஷ் மூவி இன்ஸ்பிரேஷன் தான், பட் நல்லா இருக்கும். இஷ்கு ஷேன் நிஹாம் படம் பார்த்துருப்பாங்க நிறைய பேர். நம்ம தமிழ்ல வரல ரீமேக் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ரீமேக் ஆச்சுல கதிரும் இவங்களும் நடிச்சிருப்பாங்க. ரிலீஸ் ஆகல. காதல் படம் பேரு இல்ல இஷ்கு தான். இல்ல திவ்ய பாரதியும் கதிரும் ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இல்ல தெலுங்குல ரிலீஸ் ஆச்சு அதே பேர்ல. தெலுங்குல ரிலீஸ் ஆச்சு. லேண்ட்மைன் கோஸ் கிரீக்னு ஒரு படம். அது ஆமா செகண்ட் ஹாஃப் ப்ரூட்டலா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் வந்து மாத்தி இருப்பாங்க. அது செகண்ட் ஹாஃப் ரொம்ப ப்ரூட்டலா இருக்கும். கரெக்ட். அது அதோட இன்ஸ்பிரேஷன் தானே. இன்ஸ்பிரேஷன் என்ன, ஃபர்ஸ்ட் செகண்ட் ஹாஃப் மட்டும் அதே மாதிரி இருக்கும் கரெக்ட்டா? இல்லப்பா இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் அந்த மாதிரி இருக்கும். வில்ல வந்து டார்ச்சரோட அந்த உச்சத்தை பண்ணிடுவான். அதுக்கடுத்து இவன் பழி வாங்க போய் வில்லனுக்கு ஹீரோ ஒண்ணு பண்ணி விட்டுருவான். அவன் வீட்டுக்கு போடணும்னு. அந்த படம் சப்டைட்டிலோட கூட இருந்தா பாருங்களேன் மலையாளம். ஆமா அண்ணா அதுல ஷைன் டாம் ஐயோ பயமுறுத்திருப்பான் அந்த ஆளு. ஆமா அவரு கிறிஸ்டோபர் ப்ரோ டிப்ளமெண்ட் ஒரு படம் சொன்னார்ல, அந்த படம் பாருங்க. யாரும் பார்க்கல, அதுவும் நல்லா இருந்துச்சு. ஹிந்தி படம். நம்ம ஜானா அவரு இவ்வளவு செட்டிலா நடிச்சு கொஞ்சம் வருஷத்துல அந்த உருப்படியான படம். அதேதான், எதுவுமே பண்ணல, ஆர்ப்பாட்டமே இல்ல, ரொம்ப செட்டிலா என்னவோ ரோலுக்கும் அது பண்ணிருந்தாரு. ஆமா இல்லனா அப்படியே பண்ணிட்டாங்க போல. கரெக்ட். ஆமா இல்லனா அவனா சிக்ஸ் பேக்ஸ காட்டுவாரு, என்ன ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு தோணுச்சு. சரி கதைக்கு ஏத்த மாதிரி இருக்காருன்னு விட்டேன். நான் அதனாலதான் ரிவ்யூ எழுதும்போது ஃபர்ஸ்ட் லைன் அதான் போட்டிருப்பேன், இந்த படத்துல சிக்ஸ் பேக் தான் இல்லப்பா அது எல்லா படத்துலயுமே ஒரு நார்மல் ஆபீசரா நடிச்சிருப்பாரு, நல்லா நடிச்சிருந்தாரு. அது தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்ட படம், பாத்துருக்க வேண்டியது. அப்பவே நல்லா இருந்தாங்க. பட் இந்த ஸ்கை ஃபோர்ஸ் கூட ஏதோ இருக்குன்னாங்க, நான் அது பார்க்கணும். அதுவும் ஆமா அது ஐயோ அது நான் பார்த்தேன், பாதி பார்த்தேன். செட் ஆகலையா? ஓகே ஓகே. இல்ல ஆனா எனக்கு ஓகேவா. விஷால் ப்ரோ உங்களுக்கு செட் ஆகும், நீங்க பாருங்க. அது ஓகே தான். விஷால் ப்ரோ உங்களுக்கு செட் ஆகும், உங்களுக்கு செட் ஆகும் கண்டிப்பா. எனக்கு செட் ஆகும்னா எனக்கு சிஜி மட்டும் கொஞ்சம் உலப்பலா இருக்கும் ப்ரோ. இல்ல ப்ரோ, இல்ல சிஜி மட்டும் கொஞ்சம் உலப்பலா இருக்கும், மத்தபடி படம் நல்லா தான் இருக்கும். ஓகே ஓகே தலைவா. ஆமா ஆமா. கிறிஸ்டோபர் அண்ணா இத சொல்லுங்க, வார் 2 டீசர் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? வார் 2 ஐயோ நல்லாவே இல்ல. நம்ம வார் எனக்கு பிடிக்கும் ஆக்சுவலா, ஃபர்ஸ்ட் பார்ட் சூப்பர். நமக்கு ஹித்திரோஷன் நல்லா பிடிக்கும். எனக்கு வார் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் வார் 2 பட் ஓகே பாப்போம். பட் பெருசா ஒன்னும் எக்ஸ்பெக்டேஷன் இல்ல, என்ன சும்மா ஜாலியா அப்படி ஸ்டைலா ஃபைட் எல்லாம் இருக்கு. யூனிவர்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்களா? பாத்துருக்கேன் பதான் வார் அதெல்லாம் தானே. நான் பெருசா ஃபாலோனா இல்ல, எல்லாமே மொக்கையா தான் இருக்கு ஆக்சுவலா. எனக்கு பிடிச்சதே அந்த குரூப்லயே வார் மட்டும் தான். இந்த டைகர் எல்லாம் இதே குரூப் தானே என்ன? அதேதான். ஐயோ வேண்டாம்ப்பா, அதெல்லாம் இந்த பத்தானு டைகர் ஜிந்தா ஹே
ஆமா ஆமா. இப்ப அடுத்து டைகர் vs பத்தான் வருதுன்னு. எல்லாம் எப்படி குப்பையா தான் இருக்கு, இதெல்லாம் சும்மா பாக்குறது, கடமைக்கு பாக்கணுமேனு போய் பாக்குறது ஜாலியா. ஆமா, இப்ப இந்த வார் 2 டீசர்லயே ஹிருத்திக் ரோஷன் அவர் செம்மையா இருக்காரு. இங்க ஜூனியர் என்டிஆர் தெரியல, ஒரு மாதிரி கன்வின்சிங்காவே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. கொஞ்சம் டிஃபரெண்டா, பட் அது புரியுது. ரித்திக் ரோஷன் பக்கத்துல மேட்ச் பண்றது கஷ்டம் தான். ஆமா ஓகே, அதை யாரும் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் அது தப்பு மை லாட். யாரும் எதிரி டீமா இருப்பாங்க ப்ரோ, உங்களுக்கு தான் தெரியும்ல, எதிரி டீமா இருப்பாங்க. அவரு அந்த கமால் ஆர் கான்னு ஒரு ஐடி இருப்பாங்க தெரியுமா? கரெக்ட். அவர் வந்து என்டிஆர் அந்த ஒரு மாதிரி ஷார்ட்டா இருக்கிற மாதிரி போட்டு நவ் இப்போ உங்களுக்கு தெரியும் நார்த் இந்தியானா என்ன அப்படின்ட்டு ஏதோ போட்டு எழுதி வச்சிருக்காங்க. முட்டா போயில இருக்கு. அதாவது அங்க என்ன ஓடுது நீங்க பேசுறீங்க, அதுதான் கரெக்டா வந்து எக்ஸாக்ட்லி. கிறிஸ்டபர், நீங்க ட்ரேட் வைஸா கேட்கல, ஆனா இப்போ ரீசெண்டா வந்து நிறைய படம் வருது. லெட்ஸே ஒரு 10 படம் வந்துனா கூட அதுல ஒரு படம் 2 படம் கூட ஹிட்டுக்கு போக மாட்டேங்குதே, அவ்வளவு வேர்ஸ்டா இருக்கா பாலிவுட்? பாலிவுட் ரீசெண்டா 4-5 வருஷமா கோவிட்க்கு அப்புறம் டோட்டல் ஒரு மாதிரி பேங்க்ரப்சி மாதிரி சுத்தமா ஒரு படம் கூட. இப்ப நான் இங்க பாக்குறேன்ல, இங்க தெலுங்கு படம் வந்து மொக்கையா இருந்தாலும் ஒரு வாரம் ஃபர்ஸ்ட் 3 days ஓடுது. நம்ம உங்களுக்கு தெரியும் ரீகல் எல்லாம் ஆல்மோஸ்ட் புக் ஆயிடுது அண்ட் இந்த மூவி பாஸ்ல ஓடுது. இவனுங்களுக்கு ஓடவே மாட்டேங்குது, எப்படி ரிலீஸ் பண்றாங்க ப்ரோ? இது எனக்கு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க யூஎஸ்ல மட்டும் கேக்குறீங்களா? இல்ல நான் ஜெனரலா நம்ம we can அந்த ப்ரொபோர்ஷன் பார்க்கலாம்ல, இங்கேயே இப்படி இருக்குன்னா அப்ப அங்கெல்லாம் எப்படி இருக்கும்? கரெக்ட் தான். இப்போ ரீசெண்டா இங்கேன்னு சொன்னாலும் நம்ம ரெய்ட் 2ன்னு ஒரு படம் நான் இன்னும் பார்க்கல, அது இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. இங்க ஹிந்தி மூவிஸ் நம்ம யூஎஸ்ல ஆக்சுவலா அட்லீஸ்ட் ஒரு 2-3 வாரம் ஓடும். இந்த வருஷம் வந்ததுல இப்ப எனக்கு தெரிஞ்சு ப்ராஃபிட்டபிள்னா சாவா தான் நல்லா ஓடும். அதுக்கு என்ன காரணம் உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். அது ரீசன் ஒரு ப்ரோபகண்டா கான்ட்ரோவர்சின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அது டார்கெட் ஆடியன்ஸ் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஃபைன். எனிவே ஆனா இல்ல சின்ன ப்ரோ, ஆக்சுவலா நான் இப்ப இந்த கோவிடுக்கு முன்னாடி நான் சும்மா இது மீடியாவை அப்சர்வ் பண்றப்ப சுஷாந்த் சிங் இதுக்கப்புறம் ரொம்ப அங்க ஒரு மாதிரி எதுவுமே அங்க செட் ஆகல. அது வந்துட்டு ஒரு மேஜரான இதுவான்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து எந்த கண்டென்ட் ரொம்ப மோசமாயிடுச்சு. கண்டென்ட் ரொம்ப, அதுவும் இல்லாம சவுத் பிலிம்ஸ் அங்க போய் ஒரு பெருசா டாமினேட் பண்றது, சவுத் பிலிம்ஸ் அங்க ஓடுற படமுமே அது உள்ள என்ன மேட்டர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எக்ஸப்ட் கேஜிஎஃப் உள்ள வந்துட்டு ஜெய் ஹனுமானா இருக்கட்டும், RRR, இப்ப இதுல ஒரு விஷயம் பண்றாங்கல்ல, அந்த மாதிரிதான் இருக்கு. பியூர் ஹிந்தி பிலிம்ஸா பாக்குறப்ப இந்த படம் கொஞ்சம் நல்லா போச்சுன்னாங்க. கரண் ஜோஹர் லாஸ்ட் படம் பேர் மறந்து போயிட்டேன், ஆலியா பட், ரன்வீர் சிங், ராக்கி ஆர் ராணி. அது கொஞ்சம் போன வருஷம் தானே. ஆமா போன வருஷமா தெரியல, அது கொஞ்சம் நல்லா போச்சுன்னாங்க. அப்புறம் இது நல்லா போச்சுன்னா திருஷ்யம் 2 பெரிய பிளாக் பஸ்டர். சைத்தான் கொஞ்சம் நல்லா ஓடிச்சு. எல்லாமே அஜய் தேவ்கன் படம்லாம் கொஞ்சம் 23ல ஷாருக் கான் கொடுத்தாரு ப்ரோ 3 படம். 23 ஜவான், பத்தான், ஜவான், டங்கி பண்ணாரு. எனக்கு டங்கி பிடிக்கும். 2500 கோடி ஒரே ஆளா கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆமா தெரியல. அதுவும் அக்ஷய் குமார் இப்படி ஆடுவான்லாம் எதிர்பார்க்கல. அவர் நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு. ஐடியாஸா இல்ல எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு தெரியல நம்மளுடைய. பட் போன வருஷம் அட்லீஸ்ட் சில குவாலிட்டியா மெரி கிறிஸ்மஸ் கூட நல்லா இருக்கும். எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நிறைய நல்லா இருந்துச்சு. அதுதான் சாரி, தி கண்டினியூல் क्वेश्चन வந்து நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்டபர், இப்போ நிறைய மூவிஸ்ல வந்து நம்மளுடைய கனெக்டிவிட்டியோ நம்மளை சார்ந்த மக்கள் இருப்பாங்க. அந்த மூவி நல்லாவே இருந்தா கூட இவங்க வேணுட்டு அதை லெட்ஸ் கீப் புஷ்பா சைடு, அது வந்து அவனால நிறுத்த முடியல. ஆனா நம்ம மக்களோ நம்மளுடைய சார்ந்த எது இருந்தாலுமே அவங்க பெருசா புஷ் கொடுக்க மாட்டேன்றாங்களா? லைக் பை ஆன் பர்பஸ் they are trying to not. இல்ல அது நீங்க வார் 2 வச்சு தான் பேசுறீங்களா? இல்ல நான் மெரி கிறிஸ்மஸே சொல்றேன். நானும் பார்த்தேன் மெரி கிறிஸ்மஸ், எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனா அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம ஊர்லயே நல்ல ரெஸ்பான்ஸ் இல்லையா? ஆமா இல்ல சிம்னா ப்ரோ, இன்னொரு விஷயம், அங்க காஸ்ட் ஆஃப் அது படம் பார்த்துட்டு வர காஸ்ட் ரொம்ப அதிகம் இல்ல ப்ரோ? அதையும் சொல்றாங்களே நிறைய பேர் ஹிந்தி மீடியா சைட்ல, ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்குன்னு சொல்றாங்களே. அதுவும் மேஜர் சிட்டிஸ் இன் நார்த் இந்தியா ரொம்ப, அதாவது நம்ம இங்க வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு பாக்குறது ஒரு இதுல செலவு பண்றாங்க. ஒரு குடும்பமா போனா 3000 4000 ரொம்ப அசால்ட்டா போயிடுதுன்னு சொல்றாங்க. அது ஒரு காரணமான்னு எனக்கு தெரியல. இன்னொன்னு, அந்த எலைட் ஆடியன்ஸுக்காக படம் எடுக்க ஆரம்பிச்சது அதை கண்டினியூ பண்றாங்க. கொஞ்சம் மாசியா இறங்கி வரல. பழைய அமிதாப் பச்சன் படம் மாதிரி அன்னைக்கு கூட நான் சொல்லியிருந்தேன். அது ரொம்ப கமர்ஷியல் படம். இப்ப பார்த்தா எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல. ஹிந்தியில ப்ராப்பர்
கமர்ஷியல் படம் அப்படின்ட்டு. சிம்பாலாம் வந்து தெரியுமா, நடுவில் ரோஹித் செட்டிலாம் ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாரு. அவர் கூட இப்ப ரொம்ப டிப் ஆயிட்டாரு. அவர் படம் இப்போ கூட எதுவுமே திருப்பி பெருசா வராங்கல்ல போல. ஹவுஸ்ஃபுல். ஆமா, ஹவுஸ்ஃபுல்லா ஹவுஸ்ஃபுல் வராங்க. 5 எனக்கு அதுவும் அந்த திருப்பி தக்லைஃபோட வராங்க. ஸ்பாரிங் போடுறாங்க. ஒன்னும் நமக்கு புரியல என்ன பண்ண போறாங்கன்ட்டு. இப்ப இந்த பாருங்க. படம் நல்லா ஓடிச்சேங்க. உங்க ஊர் ஆ, உங்க ஊர்ல ஐயோ டிக்கெட் கேக்குது. பிரைஸ்ல கூட போகுதுன்னு சொல்லி ட்ரம்ப் ஒரு இது போட்டிருந்தாரு. அது தக்லைஃப்ல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதா இல்ல டிக்கெட் பிரைஸ் டிக்கெட் எல்லாம் கூட பிரைஸ் போகுதுன்னு? தெரியல, இன்னும் வரல. இங்க இது இன்னும் வரைக்கும் வரல. இன்னும் வரல சோஃபார் இன்னும் சேஃப் வரல. தான் நம்ம. அது அது வந்துச்சுன்னா சுத்தம் இன்னும் ஆனா போகல. டபுள் இந்த ஆயிரும். இந்த படம் நல்லா ஓடுதுண்ணா. ஹாரர் பிலிம்ஸ் ஸ்ட்ரீட், இந்த இவரு கார்த்திகாரன் ஒண்ணு முஞ்சியா பண்ணாரு, முஞ்சியா மூஞ்சியா பூல் முஞ்சியா புள்ளையா பூல் 3. புலையா அதெல்லாம் ஆமா ஐயோ, ஆமா, அதெல்லாம் நல்லா ஓடுச்சுங்க. புல்புலையா தான் நம்ம புல்புலையா ஃபர்ஸ்ட் பார்ட் சந்திரமுகி, அந்த லைக் ஆமா அந்த கரெக்ட். பனி சிதறத்தாளு. ஆமா, டூ அப்புறம் அதை இங்க எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு. 3 நான் அதை பார்க்கல. வச்சுக்கிட்டு ஏதோ பண்றாங்க. டூல தபு அதேதான் இருப்பாங்க ரெண்டு ப்ரோ. ரெண்டு எஸ்டர் அது ஹீரோயின்ஸ வந்து போட்டுருவாங்க. நம்ம அவங்கள ஊர்ல வச்சு இவங்க பிரியாமணி நடிச்ச ஒரு படம் வந்துச்சுல, பிரியாமணி டபுள் ஆக்ஷன்ல இருப்பாங்களே. சாருலதா. சந்திரலேகா அதே 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 சாருலதா அதே படத்தோட அதே படம் தான் அது. புல்புலையா 2, கரெக்டா மாற்றானுங்க புல்புலையா கொஞ்ச நாள் 3ல முன்னாடி ரிலீஸ் வந்து பண்ணாங்க. கரெக்ட். புல்புலையா 3ல வந்து இவங்க வித்யா பாலனும் மாதுரி தீக்ஷித் இருப்பாங்க. அது நல்லா ஆமா, இருக்கும் ரெண்டு தேர்ட் அதுதான் பார்ட். ஒருத்தங்களை பேயின்னு சொல்லி படம் ஃபுல்லா காமிச்சு கடைசி 10 நிமிஷத்துல கரெக்ட், அவங்க கிடையாது மாத்தி பேய், விட்டுருவானுங்க. நல்லவங்களா இருந்தவங்க தான் பேயின்னு மாத்தி பேய் விட்டுருவாங்க. அப்படின்றவானுங்க. இல்ல வருண் தவான் கூட இந்த உல்ஃபா ஒண்ணு பேடியாவா, அதுவும் அந்த அதெல்லாம் இந்த ஸ்ரீ அதுவும் யூனிவர்ஸ் யூனிவர்ஸ். தான் ப்ரோ. ஆமா, அதான் ஸ்ரீ என்னடா யூனிவர்ஸ். ஒண்ணு யூனிவர்ஸ் தான் வரீங்க, இல்லனா வரவே பேடியா மாட்டேங்கன்னு இருக்கு. முஞ்சியா முஞ்சியா தானே அந்த படம் ஆமா நல்லா மூஞ்சியா ஆமா முஞ்சியா மூஞ்சியா. தான். ஸ்ரீ எல்லாம் அது ஒரே நல்லா இருக்கும். யூனிவர்ஸ். அதை பார்த்துட்டு தான் சத்யராஜ் எல்லாம் இருக்காரு. எங்க ஐயா நீங்க அங்க, அவரையும் கூட்டு போயிட்டாங்க. ஆமா ஆமா, சத்யராஜ். அந்த யூனிவர்ஸோட சூப்பர் வில்லன் யாருன்னு தெரியுமா விஷால் ப்ரோ? யாருங்க? நம்ம அக்ஷய்குமார் தான். ஐயோ ஏங்க, ஆனா இந்த படம் பார்க்கல. கிறிஸ்டோபர் நீங்க பாருங்களா, இந்த கேசரி 2 நல்லா இருக்குன்னாங்க, பார்க்கல இன்னும். அது நான் அது தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டேன். ஓடிடில தான் பார்க்கணும். நல்லா இருக்கு, நாங்க கேள்விப்பட்டேன். பார்க்கணும், ஓகே அது ஓகே. வெயிட்டிங். மாவீரன் ப்ரோ பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன் கேசரி. இல்ல ஏங்க, இதை கேட்பாங்க அவர்கிட்ட. கிறிஸ்டோபர் அண்ணா இப்ப பாத்தீங்களா கலாம் பயோபிக் போஸ்டரு, என்ன கதை உங்க கதை கரெக்ட், சொல்லுங்க. அதான் கேட்கணும்னு நினைச்சேன். சர்ப்ரைஸ். ஐயா எல்லாம் கூட ஓகே, அது என்ன ஓம்ராட்டுன்னு அதுதாங்க போட்டுருக்கீங்க. பயமே, அதுதாங்க பயம் வருது ரொம்ப. அது வேற அவங்க ஊர்ல எடுக்கிறாங்க. இல்ல எப்படி ஒத்துக்கிட்டாரு அந்த மாதிரி ஒரு படம் பண்ணாரு. அடுத்துன்னா தெரியல. உண்மையிலுமே நல்ல கேலிபர் இருக்கு அவருக்கு. அவரோட இந்த தான்ஹாஞ்சி எனக்கு பிடிக்கும், அந்த அஜய் தேவன். ஓகே, அது ஓகே ஆமா நல்ல படம் ஆமா. தான். ஆனா அவ்வளவு ஆதி புருஷ்லாம் ரொம்ப ஒருத்தர் போட்டிருந்தாரு, இதுக்கு பேசாம மாதவன் கிட்டே கொடுத்துருக்கலாமே. கரெக்டுங்க. ராக்கெட் நம்பி மாதிரி தான் பண்ணிருப்பாரு நம்ம ஆளு. எனக்கு புரியல ஒன்னும். ரொம்ப நம்ம ஊரோட முக்கியமான ஐகான் ப்ரோ. அவரப்ப ஏதோ இல்ல சொதப்பிட கூடாது ப்ரோ, அது ரொம்ப தப்பாயிடும். கரெக்ட். தெரியல பண்றாங்கன்னு பாப்போம். சரி, ஐயாவை வந்து இளையராஜா பயோபிக் பண்ண சொல்லுங்க. அது போயிட்டாரு அங்க டக்குன்னு. அவ்வளவுதான் போல இருக்கு. அவர்தான் லோகேஷ் வச்சு படம் பண்ண போறாருல. யாரு? வருண் மாத்தேஸ்வரன் சொல்றீங்களா? அருண். ஓகே ஓகே. ரெண்டு பேரும் ப்ரோ காம்பினேஷன் பாத்தீங்களா? ரெண்டு பேரும் சரியான ரத்தங்கள் ஒண்ணு சேர்க்கின்றது. என்ன ஆகும் போதும் தெரியல. வெறும் ஏ இருக்காது, டபுள் ஏ ட்ரிபிள் ஏ இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப சர்ப்ரைஸா ஒரு ரொமான்டிக் படம் வரும் பாருங்க. ஆனா அப்படி இருந்தா இன்னும் ஆச்சரியமாயிரும்னா, செம ஷாக்கிங்கா இருக்கும். இந்த இன்னைக்கு ஒரு சாங் வந்து சுகர் பேபியா, சுகர் என்ன பாட்டு அப்பா? சுகர் பேபி தானா? எப்படி இருக்கு? ஒரு 2 வாட்டி கேட்டேன், அதோட நிப்பாட்டிட்டேன். எனக்கு ஜிங்கிச்சா நல்லா பிடிக்கும் அந்த பாட்டு. ஜிங்கிச்சா ஜிங்கிச்சா நல்ல பாட்டு. இது சுகர் பேபி எல்லாரும் கொஞ்சம் அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க. நான் இன்னும் கேட்கல, நைட்டு தான் கேட்கணும். பிரகாஷ் நல்லா செட் ஆகலன்ட்டாரு. இந்த 3 BHKல அந்த சாங் நல்லா இருந்துச்சு. காலம் இல்லாம கனவெல்லாம் ஏதோ அடுத்த ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி இருக்கும் போல ப்ரோ. ஃபேமிலி மாதிரி நல்லா இருந்துச்சு. ஸ்ரீகணேஷ் தானே 8 தோட்டாக்கள் டைரக்டர். ஆமா, அவரேதான். குருதி ஆட்டமா? குருதி ஆட்டம் அதேதான். 8 தோட்டாக்கள். நல்லது. ஆமா, 8 தோட்டாக்கள் பாத்துக்கலாம். சரி ஓகே. வேற என்ன, மோகன்லால்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்கேயோ போயிடுச்சு டாபிக். நம்ம ஸ்ட்ரீட் உள்ள முடிச்சிருக்கோம். மோகன்லால்னு ஒப்பம். ஆமா, மோகன்லால்ல திரும்ப பரணி போயிருவாரு. இருங்க அதுக்கு முடிச்சிடலாம். பிரகாஷ் ப்ரோ என்ன ப்ரோ பரணி கோச்சிட்டு போயிரு. இந்த டைம்ல கரெக்டா மழை பெய்யுது பிரகாஷ் ப்ரோ. எந்த டைம்ல? எங்க மழை? மேட்ச்ல. ஆமா, மேட்ச்ல மழை பெய்யுது. எப்படினாலும் மும்பை ஜெயிச்சிர போகுது. இதுக்கு மேல என்ன? டிஎல்எஸ் பார் ஸ்கோர் பாருங்க ப்ரோ. பார் ஸ்கோர் 21. இல்ல என்ன சொல்லுது? டிஎல்எஸ் 121. இப்ப யாருக்கு சாதகமா இருக்கு? மும்பைக்கு தான்.
அப்புறம் என்ன எத்தனை போங்க, ஓவர் 121 அடிக்கணும் இவரு நம்ம ஸ்மார்ட் சார் வரும். ஏதாவது தெரியுமா? 100 அப்படிலாம் இல்ல ப்ரோ. 121. இப்ப மழை வந்து நின்று மேட்சே நடக்கலன்னா மும்பை ஜெயிச்சிருவாங்க. அந்த மாதிரி. ஐயா இல்லைனாலும் அவங்க தான் ஜெயிப்பாங்க. இல்லாத ஆமா ஆமா கரெக்ட் அவுட் கொடுத்தாங்க. கரெக்ட். ரொம்ப மோசமா சம்திங் ஆடிட்டு இருக்கு கிரீஸ்குள்ள டெல்லி. தான் இருக்கிறான் அவன், அதுக்கே அவுட் கொடுத்தாங்க. கரெக்ட் ப்ரோவா, இதெல்லாம் சொன்னா அவன் உள்ளதான் ப்ரோ ஒரு காலு. அப்புறம் வந்து நம்மள அடிப்பானுங்க மும்பை ஹேட்டர்னு. ஏங்க நல்லா தானங்க இருக்கு பிச்சு, எல்லாம் விளையாண்டு இருக்காங்க. நிறுத்த போறாங்க ப்ரோ. நீங்க மேல இப்பதான் காட்டினானுங்க மழை நல்லா பெய்யுது. இப்போ ஒரு சொட்டு தண்ணி ஹர்திக் பாண்டியா மேல விழுந்ததுன்னா உள்ள ஓடிடுவாங்க பாருங்க. இட்ஸ் ரெய்னிங் ஐ கேனாட் ப்ளே அப்படின்னு. வேர்த்து கொட்டிங் அப்படின்னு வரா சவல்ஜி மாதிரி தேரி என்ன பண்றாருன்னு பாப்போம். சரிப்பா. இல்ல பரணி சிரிக்கிறாரு, சுகுமார் ப்ரோ எமோஜி போடல, அப்ப புரிஞ்சுக்கிங்க. நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு மோகன்லால் நான் வந்து மோகன்லால் ஃபேன் கிடையாது, மோகன்லால் ஹேட்டர் கிடையாது, மம்முட்டிக்கு ஃபேன் கிடையாது, Bro, மம்முட்டிக்கு ஆனா ஹேட்டர் கிடையாது, நாங்க யாருக்கும் நான் ஃபேன் அரை கிடையாது. மணி நான் நேரம் கேட்டோம் சிவகார்த்திகேயன் ப்ரோ. ப்ரோ ஃபேன் விளக்கம் சொல்ல போறாரு. பரணி ப்ரோ, நாங்க அரை மணி நேரம் கிட்ட கடைசி ஒரு படம் கூட சொல்ல மாட்டீங்களே ப்ரோ. ஏங்க ஜில்லா வீரம்னு கூட ஜில்லான்னு கூட சொல்லுங்க, ஜில்லாவை கூட சொல்லிருங்க. இந்த ஒரு படத்துல ஜில்லா சொல்லுவாங்கல்ல, காப்பான். பேசுங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு அவனை பேச விடாம இதே டைலாக் சொல்லிட்டு இருப்பான். அந்த மாதிரி தாங்க இருக்கு. சரி, இருங்க கமல் சொல்லுங்க. நீங்க நான் நீங்க சொல்லுங்க ஏதாவது பாருங்க. சொல்ல வர போறது நீங்க சொல்லிட்டு போயிடுறீங்க, அடுத்த டாபிக் கடந்து போயிருங்க. நானும் சரி இவங்க அப்ப கேட்பாங்க, அப்புறம் சரி ஏதாவது இங்க பாருங்க, நீங்க கேப் மறுபடியும் பேசிக்கிட்டே தான் இருக்கீங்க, சொல்லவே மாட்டீங்க. இப்போ பாயிண்ட் சொல்லுங்க, இப்பயும் பாயிண்ட் அப்பா சொல்ல மாட்டீங்க. யோசிக்கிறான்ப்பா. ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் ஹிஸ் மூவிஸ். எனக்கு வந்து உண்மையிலே வந்து அவரோட தொடரும் படம் ரொம்ப எனக்கு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் மோகன்லால் படத்துலயே. அப்பாடா, இப்ப தியேட்டர்ல ஓடிட்டு இருக்க படம் அவரை ஞாபகம் மட்டும் நீங்க வந்துருக்கீங்க. எதுவுமே சொல்ல தியேட்டர்ல ஓடிட்டு இருக்க மாட்டீங்க, படம் திட்டுறீங்க. என்னங்க அது அவ்வளவு நேரம் பேசிட்டு தொடரும்ன்றாரு அவரு, நீங்களும் அவரை விட்டுறீங்க. அதுதாங்க கடைசி படம், அதுதான் இப்ப தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு. என்ன சொல்றேன்னு தெரியாம கடைசியா பார்த்த படம் தியேட்டர்ல ஓடிச்சு, போஸ்ட் பாத்துருப்பாரு. இப்ப ரீசன்ட் பிலிம்ஸ் எதுவுமே சரியா போலன்னா அதனால 490 கோடி இந்த வருஷம் 2 படம் மலையாளத்துல ஹையஸ்ட் கிராசர். ஒரே ஹீரோ 490 கோடி வசூல் கொடுத்திருக்காரு உங்களுக்கு. ரீசெண்ட் படம் எது சரியா போகலங்கிறீங்க? ரீசன்ட் படம்ஸ்னா லூசிஃபர் 2 விட்டுருங்க, பரோஸ் மான்ஸ்டர் நல்லா அது வரீங்க அப்படியா? ரீசெண்ட் லூசிஃபர் 2 விட்டுருங்க, அது பேர் என்ன, இப்ப தொடரும் விட்டுருங்க, திருச்சியம் விட்டுருங்க, நல்ல நல்ல படங்கள்லாம் விட்டுருங்க, மணிச்சித்திரா விட்டுருங்க. இது மாதிரி விட்டுற படம்லாம் விட்டுட்டு வேற என்ன படம் சேர்க்கலாம் சொல்லுங்க. பரோஸ்ல சொல்றாருன்னு நினைக்கிறேன். பத்தி இதே ஸ்பேஸ்ல நான் சொல்லியிருக்கேன், பாக்கலன்னு சொன்னீங்க. குழந்தை சிரிக்கிற சவுண்ட் யாராவது அதுல வர மீம் புரியாதுன்னு நீங்க. இல்ல அவரு பிரகாஷ் ப்ரோ பக்கத்துல குழந்தை சிரிக்குதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து அந்த டைம் நீங்க கேட்டப்ப பாக்கலன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் நான் போய் பார்த்தேன் அந்த படம். ஆனா அந்த மீம் எனக்கு புரியல, அது விடுங்க. எனக்கு படம் எப்படி இருந்துச்சு தலைவா, உங்களுக்கு பிடிச்சதா? இது மணிச்சித்திரத்தாளா? என்ன படம் கேக்குறீங்க? மணிச்சித்திரத்தால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, தொடருமும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலா லூசிஃபர் 2 கூட நான் என்ஜாய் பண்ணேன். ஹோஸ்ட் நீங்க மியூட் பண்ணாலும் நான் பேசுவேன். அண்ணா ஏன்னா இப்படி பண்ற, அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா மியூட் பண்ணி விட்டுறாரு. அவர் மும்பை பேசும்போது கரெக்டா சிரிச்சிட்டாரு, அதனால பண்ணுவாரு. அதனாலதான் மும்பைன்னு சொல்லும் போது சிரிச்சிட்டாரு பரணி. சரி பரவாயில்ல, இருக்கட்டும் பரணி. முடிச்சிடலாமா? ஹரி படம் மாதிரி இல்லனாலும் அட்லீஸ்ட் வேற யாராவது படமாவது இருந்துச்சா ஸ்பேஸ்? இல்ல எனக்கு ஒரு சில தகவல் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படின்னா இந்த நம்ம போர் அடிச்சா சில நேரம் என்ன படம் பாக்கணும் ஞாபகமே வர மாட்டேது. இப்ப ரொம்ப வறட்சி ஆயிடுச்சு. இப்ப டக்குனு கிருஷ்ணவர் ப்ரோ ஒரு 10 படம் சொன்னாரா, 10 படங்கள் நானும் ஒரு 4 படம் கண்டிப்பா பாத்துருக்க மாட்டேன், கேள்வி கூட பட்டிருக்க மாட்டேன். நாளைக்கு இது அப்படியே அந்த அவர் பேசின அந்த போர்ஷனை மட்டும் எடுத்து என்னென்ன படம் பார்க்கல அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். எது ரீமேக் பண்ணிருக்காங்க, எது ரீமேக் பண்ணல அப்படின்னு செக் பண்ணிட்டு அந்த படங்கள்லாம் தேர்ந்தெடுத்து பார்க்கணும். அது முக்கியமா நான் வந்து அவர் சொன்னதுலேயே தசரதம் நான் பார்த்ததே கிடையாது. இவ்வளவு படங்கள் சொன்னார்ல, எனக்கு அந்த படம் ரொம்ப ஃபர்ஸ்ட் நம்பர் 1ன்னு சொன்னாரு. அப்ப நம்பர் 1ன்னு சொன்ன படத்தை நம்ம பார்த்தது இல்லையே, நாளைக்கு அதை பார்த்தலாம்னு சொல்லி நாளைக்கு ஒரு ஐடியா. தசரதமும் தன்மாத்ராவும் பிரணயம், இந்த 3 படம் பாருங்க. நீங்க கண்டிப்பா பாத்துக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். தன்மாத்ராவும் பிரணயம் இல்ல கண்டிப்பா பார்க்கல, 3மே பார்க்கல. நீங்க சொன்ன 3 டைட்டிலுமே எனக்கு புதுசு, நான் கண்டிப்பா பாக்குறேன். அப்புறம் இன்னொரு முடிச்சிடலாம். லண்டன் ஒரு படம் எடுத்தாரு தெரியுமா? ஆமா பாத்துருக்கேன். பிரசாந்த் அது ரீமேக் தான். அது ரீமேக் தான். பிரியதர்ஷன் மோகன்லால் படம் காக்கக்குயில் ரீமேக். தியேட்டர்ல பார்த்து எடுத்து போன படம். மலையாளத்துல எல்லாம் ஓடிச்சு. சுந்தர்சி நிறைய அடிப்பாரு போலயே ப்ரோ. சுந்தர்சி ரீமேக் தான். மலையாளத்துல இருந்து நிறைய அப்படிதான். இல்லனா சீன்ஸ் எல்லாம் எடுப்பாரு, உள்ள தள்ளித்தல எல்லாம் சீன்ஸ் எல்லாம் அங்க இருந்து எடுத்துதான். ஆனா கிறிஸ்டோபர் ப்ரோ இப்போ கொஞ்சம் பார்த்து ஏதாவது சீன்ஸ் எடுத்து ஒரு நல்ல படம் பண்ணலாம். ஏன் கேங்கர்ஸ் மாதிரி பண்றாருன்னு தெரியல, பண்றாருன்னு தெரியல.
எல்லாரும் இப்போ இந்த ஏஜ் அதுவும் பார்த்து எடுத்ததாங்க, அதுவும் மூலக்கதைன்னு போட்டிருந்தாரு, பாக்கலையா? ஆமா, கேங்கர்ஸ் கிட்ட ஒரு படத்தோட டைட்டில் போட்டிருந்தாரு. படத்துல மூலக்கதைன்னு ஒண்ணு வந்துச்சு. ஆமா அவர் தானே போட்டு. ஆசிஃப் அலி இருந்தாரு, ஆசிஃப் அலி. ஓகே ஓகே. மலையாள படம் தான், எல்லாம் அப்படிதான். சரி போட்டு. சரி ஓகே, நாளைக்கு சந்திக்கலாம். தேங்க்ஸ் ப்ரோ, ப்ரோ. எங்க ஸ்பேஸ் வந்து இவ்வளவு நேரம் பேசுனதுக்கு ஓகே ஓகே, நிறைய ஷேர் பண்ணதுக்கு நன்றி. நான் ஒழுங்கா பேசினானே. ஆமா, ஒரு தம்ப்நெயில் இல்ல. இன்னொன்னு தம்ப்நெயிலுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. டெய்லி அது ஒரு பெரிய பிரச்சனை. இப்ப நீங்க சொல்லிட்டீங்கல்ல, மோகன்லால் சிறந்த படங்கள், மோகன்லால் பர்த்டே ஸ்பெஷல்னு போட்டோம். தம்ப்நெயில் தான் பெரும் பிரச்சனையா இருக்கு. பாய், குட் நைட். பாய் பாய் பாய். ஹலோ, பாய் பாய் பாய். டாடா பாய். பாய் டாடா பாய்.